ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அன்அவர் ஆல்டர் மாஸ்டர் ஒரு ஸ்டோரி லைன். சும்மா அற்புதமா இருக்கும், நம்பியே நீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்டோரியை நான் சும்மா ஒன்லைன்ல சொன்னா நம்ம ஹீரோக்கு ஏகப்பட்ட திறமை இருக்கும். இருந்தாலும் அவனோட திறமை சும்மா அவனுக்கே தெரியாது. ஸோ நானும் ஸ்பாயில் பண்ண விரும்பல. நம்ம கதைக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே ஃபென்ரர் அப்படின்னு ஒரு பீஸ்ட்டை பத்தி சொல்றாங்க. அதால ஒரு ஒட்டுமொத்த சிட்டியவே அழிக்க முடியும். அதுக்கு பயந்து இப்ப எல்லாருமே ஒரு எத்துல பதுங்கி இருக்காங்க. மாஸ்டருங்களை அழிக்கணும்னு சொல்லி டிராகன் ஃபேங்க அவங்க ஹையர் பண்ணிருக்காங்க. திடீர்னு ஒரு பொண்ணும் அந்த ஃபென்ரர் மாஸ்டரை பயங்கரமா அவளோட ஸ்டிங்ஸ் வச்சு பிடிக்கிறா. இது ஒரு வாய்ப்பா வச்சு லீடராவா கூப்பிடுறா. அந்த இடத்துல லீடர் அப்படியே அதை போட்டு தள்ளுறான். இதே மாதிரி அவங்களோட குழு அதை அழிக்குது. குழுல ஒருத்தங்களுக்கு ஒரு வேலை இருக்கு. ஒருத்தங்க பிரீஸ்டஸாவும் ரேஞ்சராவும் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. அதான் ஹீரோ பார்ட்டிஸே. இவங்களுக்குன்னு ஒரு பேரும் புகழும் இருக்கு. நான் என்னோட ஸ்டோரி அப்படி இல்லை. அது ஒரு தனிப்பட்ட வகையான ஸ்டோரின்னே சொல்லலாம். ஏன்னா ஹீரோஸ் பார்ட்டிலேயே எனக்கு பவர்ஸ்ன்னு சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்ல. எங்களோட வேலையே தான், அதாவது எல்லாரையுமே நாங்க காப்பாத்தணும். இதுக்கப்புறம் அவங்க ஃபுட்டை சாப்பிடுறாங்க. ஆனா என்னவோ ஏதோ தெரியல, உனக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கவே இல்லை. இந்த வில்லேஜ்ல ஒரு டீசென்டான ஃபுட்டு கூட இல்ல. கோட், உன்னால ஏதாச்சும் சமைக்க முடியுமா? கண்டிப்பா நான் உங்களுக்காக சமைச்சு தரேன். ஆமா ஆமா, இதுதான் கோட்டோட ஒரு கடைசி சமையலா இருக்க போகுது. நம்ம கோட்டுக்கு அவளுக்கும் எதுவுமே புரியல. ஆமா, நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு புரியல. இதுவா நாங்க உன்னை தூக்க போறோம். என்னது, நான் ஏதாச்சும் தப்பா பண்ணிட்டேனா? இல்லடா, நீ அங்க எதுவுமே பண்ணல, அதனால தான் உன்னை தூக்குறமே. கேட், நீ ஒரு தண்டம். உன்னால ஒரு ஸ்லைமை கூட தோக்கடிக்க முடியல. நீலாம் எதுக்குடா எங்களோட பார்ட்டியில இருக்கணும்? எங்களோட பார்ட்டி இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும்னா கூட மோஸ்ட் ஸ்ட்ராங்கான மேஜர் கண்டுபிடிச்சாலே போதும். அது வழியா நாங்க ஸ்ட்ராங் ஆயிட முடியும். பார்ட்டினா அதுக்கு ஒரு ரூலும் இருக்கு. என்னன்னா ஒரு பார்ட்டியில கிட்டத்தட்ட 4 பேர் இருப்பாங்க. எப்படி பார்த்தாலும் நாங்க டிராப் அவுட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அங்க கேட்டோம் எவ்வளவு கேட்கறான். இந்த மாதிரி வேணாம், தயவு செஞ்சு என்னை தூக்காதீங்க, நான் இங்கே இருக்கேனே உங்களோட பார்ட்டியில. ஆனா அதுக்குள்ள ஒரு பயங்கரமான உதச்சு அப்படியே தூரமா தள்ளிடுறாங்க. பாத்தீங்களா, இதுதான் என்னோட கதை. இப்படிதான் ஆரம்பிச்சது. இந்த கதையை அவளுக்கும் யாருமே கேட்கறதுக்கு தயாரா இல்ல. இப்ப நான் என்ன பண்ண போறேன்? ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்டியில பவர் இல்லாத ஒரு பர்சனை அவங்க தூக்கிட்டாங்க. இப்போ நான் எங்க தான் போறது? அதுக்கப்புறம் அவன் கிட்ட காசும் ரொம்ப கம்மியா இருக்குமா, ஏதாச்சும் வேலை கிடைக்குமான்னு சொல்லி ஒரு எத்துக்காம போறான். ஒரு லேடியும் ஸ்டார்டிங்லேயே கேக்குது, வேலையை தேடியா வந்திருக்கீங்க, கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். நாங்க இன்டர்வியூவை ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம், உங்களோட ஆப்டிடியூட நாங்க செக் பண்ணணும். சோ அதனால உங்களோட பேரு, ஏஜ் ரெண்டுத்தையும் சொல்லுங்க. என்னோட பேரு கர்ட், எனக்கு 15 வயசாகுது. நான் ஹாஸ்ட் வில்லேஜ்ல இருந்து வரேன். நான் அந்த வில்லேஜ் அவங்க கேள்வியே பட்டதில்ல. அப்புறம் தான் அவங்க அவனை பத்தி கேக்குறாங்க. எந்த பார்ட்டில இருந்தானோ அந்த ஃபிளேமிங் டிராகன் பார்ட்டியை பத்தி அவன் சொல்றான். அதுலயா, அது ஒரு SS ரேங்க் பார்ட்டி தானே? ஆமா, அதுல இருந்து என்ன தூக்கிட்டாங்க. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க மனசு தேத்துற விதமா அதெல்லாம் இருக்கட்டும், பரவாயில்லன்னு அவங்க சொல்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்குன்னு ஆப்டிடியூட் டெஸ்டையும் எடுக்க வேண்டியதுக்கான டைம் அது. ஒரு ஆளுங்களுக்கும் ஒரு ஹிடன் டேலண்ட் கண்டிப்பா இருக்கும். நம்ம ஹீரோவோட ரேங்க் G, கிட்டத்தட்ட Gக்கும் மேல நிறையவே ரேங்க் இருக்கு, S வரைக்கும். ஆப்டிடியூட இருக்கிறவங்களால ஒரு ஸ்டீல கூட வெட்ட முடியாது. இதுவே ஆப்டிடியூட் அதிகமா இருக்கிறவங்களால அதை அசால்ட்டா பண்ண முடியும். ஆனா இதுவே நம்ம ஹீரோவோட ஆப்டிடியூடுன்னு கேட்டா அது எல்லாமே G தான். அவனாலையும் எதுவுமே அங்க பண்ண முடியல. அதனால அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். அடடே, அவ்வளவுதான், எனக்கு வேலை கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு அல்கமிஸ்டோ, ஒரு ஸ்வாட்ஸ்மேன் அளவுக்கோ இவனுக்கு ஆப்டிடியூட் இல்லவே இல்லை. மேல இந்த டெக்னீஷியனா ஒருத்தந்திருப்பான், அவன் தான் வேலையெல்லாம் கொடுப்பான். அவன் ஒரு வாரத்துக்கு ஆப்சென்ட். அதனால ஹீரோக்கே புரிஞ்சு போயிது இவங்க வேலையை தர மாட்டாங்கன்னு. சரி, நீங்க உண்மையை சொல்லுங்க, இதுக்கு மேல என்னால தாங்கிக்க முடியல. என் கிட்ட ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் காசே இருக்கு. நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சரி, அப்படின்னா இங்க ஒரு சாண்ட் பேக் இருக்குல்ல, நீங்க தூக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை ஏதோ முக்கி லைட்டா அவன் தூக்கிடுவான். இதை வச்சு அவனுக்கு ஒரு வேலையும் கிடைக்குது. ஏன்னா இவனால லைட்டா தூக்க முடியல. பக்கத்துல ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான ஒர்க் இருக்கான், அங்க வாலெல்லாம் ரிப்பேர் பண்ணுமா. அதுக்கு ஜாப் இருக்குன்னு சொல்ல நம்ம கேட்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். சீன்லயே அங்க போறான். ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்காரு. ஒரே ஒரு வாட்டி தான் வேலையை சொல்லுவாரான். அதுக்குள்ள இவன் பண்ணணுமா. அவனோட வேலை என்னன்னா, இங்க இருக்கிற சிமெண்ட்டை வச்சு அதை நீ சரி பண்ணணும் அந்த வாழை. நம்ம ஹீரோக்கு டவுட் அது. அப்பனா மானாவை இதுல செலுத்த வேணாம் போல. நான் 3 ஹவருக்கு ஒரு வாட்டி வருவேன், அதுக்குள்ள அரை பேரல் ஆச்சு நீ காலி பண்ணணும். நீ அப்படி பண்ணா வேண்டிதான் அதிகமா காசு கிடைக்கும், இல்லனா ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும், பாத்துக்கோ. அவரு சொல்லிட்டு போயிடறாருல. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு புரியுது அந்த மானாவை அதுல செலுத்துறது ஒரு காமனான நாலேஜ் தான். இதெல்லாம் ஒரு சொல்ல தேவையில்ல, அதுக்காக தான் ஒரு சொல்லல போல. அல்ல அவனே புரிஞ்சுக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அவரு பாப்பாரா, இடத்த பார்த்தா ஒரு ரொம்ப ஆச்சரியமா வராரு. அவன் பாதியத்தை அப்படியே நிரப்பிட்டான். மன்னிச்சிருங்க, சிமெண்ட் எல்லாமே காலி ஆயிடுச்சு, எல்லாமே என்னோட தப்பு தான் நினைக்கிறேன். அடே, நீ இதெல்லாம் எப்படிடா பண்ண? இதுவா வெறும் இந்த குச்சை வச்சு இப்படின்னு பண்ண, அதுவே ஆயிடுச்சு. இதை பார்த்து அவரு இன்னும் தான் ஷாக் ஆகுறாரு. எப்படி வெறும் ஒரு இதை வச்செல்லாம் பண்ண முடியும்னு. சோ இதனால அங்க வேலை இன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லி காசையும் கொடுக்குறாரு. மீதி காசை நான் கம்பெனிக்கு தருவேன், அது வழியா உனக்கு வந்துடும், ஓகேவா? இன்னைக்கு வேலை இது போதும், நீ நாளைக்கு பண்ணாலே போதும். அதனால நம்ம கேட் ரொம்ப சந்தோஷமா வரான். பாதி வேலையை தான் பண்ணா, அதுக்கே இந்த அளவுக்கு காசு வருது, நாளைக்கு என்னோட பெஸ்ட்டை இன்னமும் கொடுக்கணும். சீன்ல இதே மாதிரி இன்னமும் கொஞ்ச நாள் போகுதா. 2 நாள்லயே
கிட்டத்தட்ட பாதி வால்ஸை நம்ம ஹீரோவே கவர் பண்ணிட்டான். அதனால மத்தவங்களுக்கு பாவம் அங்க வேலையே இல்ல. இத பத்தி தான் அவங்க பேசுறாங்க. அங்க அவருக்கும் ரொம்ப கடுப்பாயிடுது. ஏன்னா நம்ம ஹீரோவே இதே மாதிரி பண்ணுந்தா மத்தவங்களுக்கு வேலை இல்லாம போயிடும்ல. நல்ல காசை பே பண்ணிட்டு அங்க நாளைக்கெல்லாம் வராதப்பான்னு சொல்றாரு. இதுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, நான் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டேனா? இல்ல அப்படி ஒன்றும் இல்ல, உன்னோட எபிலிட்டி அது எஸ் ரேங்குக்கும் இல்ல அதுக்கும் மேல எஸ்எஸ் ரேங்குக்கும் மேல இருக்கு. அதனால நீ இதே மாதிரி மாஸ்டர் மாதிரி வேலை பார்த்தனா அவ்வளவுதான். மத்தவங்களோட நிலைமை என்ன ஆகும்? உங்களுக்கும் நான் வேஜஸ கொடுக்க தேவையில்லையா? சோ இப்படி ஒரு நல்ல விதமா தான் சொல்றாரு. ஆனா நம்ம ஹீரோக்கு அது தப்பா தான் தெரியுது. வேலையில இருந்து கிக் பண்ணணும்னு சொல்லிதான் அவர் வேணும்ட்டே இப்படி சொல்லியிருக்காருன்னு அவன் நினைச்சுக்கிறான். சீன்ல இதை பத்தி அந்த கில்ட பொண்ணு கிட்ட சொல்ல இன்னமும் அந்த டெக்னீஷியன் வரவே இல்லையா. ஸோ இன்னமும் அவன் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பக்கத்துல இன்னொரு கொஸ்டின் போயின்னு இருக்கு. அதை வந்து யாராலையுமே முடிக்க முடியலையா. அது என்ன கொஸ்டினா, இதுவும் மைண்ட்ல வந்து தோன்ற வேலை தானா, அதுக்கு அவங்க முன்பணத்தை பே பண்ண மாட்டாங்களா சக்சஸ் ரேட் வர வரைக்கும் பத்தி அவங்க பேசின்னு இருக்காங்க. அந்த கில்டு பொண்ணு கேட்கறேன் என்ன விஷயம்னு. அப்புறம் தான் அவங்க விஷயத்தையே விளக்குறாங்க. கில்டு பொண்ணு சொல்றா, அப்படின்னா நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க வந்து யாரையாச்சும் இறக்குறதுக்கு பாக்குறோம். இதுக்குள்ளேயே அங்க கேட்டு வந்து சொல்றான், என்னால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் மைனிங் வேலையும் பார்த்திருக்கேன். அவ வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா இந்த பையனால என்னத்த பண்ண முடியும் அப்படின்னு தான் யோசிக்கிறான். திறமையான ஆளுங்களை தான் அவ தேடுறான். ஏன்னா ஒரு வாரத்துக்குள்ள பண்ணலனா அவ்வளவுதானா, அந்த மவுண்டனை அவங்க இடிச்சு காலி ஆக்கிடுவாங்களாம். இப்படி அவ கேட்கறால. அந்த கில்டு பொண்ணு சொல்றா, அப்படின்னா ஒரு 10 சில்வர் காயினாச்சும் ஆகும். எனக்கு வேற வழியில இந்த பையனோட பேரு, ஹே பையா உன்னோட பேர் என்ன சொன்ன, கேட்டு தானே, வந்து வா நான் உனக்கு ஜாப போட்டு தரேன். கேட்டுக்கும் அவ்வளவு சந்தோஷம். அப்படி அவன் போறான். இதை பத்தி உண்மையா சொன்னா அவன் உண்மையிலேயே நைஸப்பா, எல்லா வேலையும் பண்றான். வேற கேட்டோட பேங்க்ல பணத்தை வேற போடணும். பணம் எவ்வளவுடான்னு பார்த்தா 200 கோல்டு காயின். சும்மா சில்வர் காயினுக்கே அங்க வேல்யூ அப்படி இருக்கும். கோல்டு காயின் பார்த்து அவன் மயங்கியே போயிடறான். ஆமா இந்த சாண்ட் பேக் எல்லாம் யாரு இங்க வச்சா? அது ஒன்னும் சாண்ட் பேக் இல்ல, இது மானவ மெஷர் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான். கிட்ட மானம் அதிகமா இருக்கும் அவங்களுக்கு அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் தூக்குறதுக்கு. மானம் இல்லாத நார்மலான ஆளுங்களால இதை வந்து அசால்ட்டா தூக்க முடியும். வந்து இதை தூக்கி வெளியிலயும் வைக்க முடியும். அவ தூக்கி பாக்குறா, அது வெயிட்டே இல்ல. ஆனா நம்ம கேட்டு தூக்கும் போது அது செம வெயிட்டா இருந்திருக்கும். அதையும் அவன் தூக்கிருப்பான். கேட்டு நீ வந்து உண்மையிலே யாருதான் அப்படின்னு அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. இதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க வேற ஒரு இடத்துக்கு போறாங்க. அங்க ஒரே ஒரு டென்ட் இருக்கு. இங்கதான் இவங்க 2 பேரும் தூங்குற மாதிரி இருக்குமா. கேட்டோனே ஹீரோ கத்த ஆரம்பிக்கிறான். ஏன்னா ஒரு அழகான பொண்ணு கூட இப்படி என்னால தனியா தூங்க முடியும் யுலிஷியா. இது கேட்ட அவ ரொம்ப கடுப்பாவறான். என்ன சொன்ன, அழகான பொண்ணா? இதுக்கு நீ அப்படி என்ன சொன்ன? இந்த உலகம் முழுக்க நான் சுத்தி இருக்கேன், உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்ல. அந்த வார்த்தைய சொன்ன அவ்வளவுதான் பாத்துக்கோ. நான் 10 வயசுல இருந்து பாத்துன்னு இருக்கேன். என்ன வந்து அந்த மாதிரி யாருமே சொன்னதில்ல. எதுக்கு என்ன அப்படி சொல்ல இருக்க? ஃபுட்டையும் தூக்கி போறா. ஹே யுலிஷியா, இதை வந்து நீ தான் குக் பண்ணியா என்ன? அதை பார்த்தா என்ன குக் பண்ண மாதிரியா உனக்கு தெரியுது? நான் அதை வெறுமா நான் பாயில் ஒண்டி தான் பண்ணேன். நம்ம ஹீரோக்கு இதுவே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டில அவனை யாருமே மதிச்சதில்ல, ஏன் கூட உட்காந்து கூட அவங்க சாப்பிட்டதில்ல. அந்த மாதிரி இருந்தவங்க தான் இப்படி இவங்க ஒன்னா சாப்பிடுறாங்களே, இதனாலேயே நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா. அதுக்கப்புறம் அவங்க தூங்கவும் செய்யறாங்க. என்ன ஒண்ணு கேட்டுக்கு அங்க தூக்கமே வரல. அப்படியே திரும்பி பார்த்தா பின்னாடி அவங்க ஃப்ரீயா தூங்குறாங்க. என்னால முழுமையெல்லாம் சொல்ல முடியாது, நீங்களே புரிஞ்சுக்கணும். அதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப ட்ரஸ்டியா இருக்கா. நான் ஒரு பையன் இருந்தாலும் இப்படியா நீங்க பண்ணணும். அதனால அப்படியே அவன் வெளியில போயிடறான். ஆனா யுலிஷியாவோட பிளான் தான் இது. நான் அவங்க வந்து டெஸ்ட் பண்றதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இவன் ஒரு நல்ல பையனா கெட்ட பையனானு. ஆனா நம்ம ஹீரோ உண்மையிலேயே ஒரு கைண்டான ஆளுதான். அதனால அவங்க வந்து நம்பி அப்படியே தூங்குறாங்க. இவனை டீஸ் பண்றது ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. ஒரு வாரத்துக்கு இவன் என் கூட தான் இருக்க போறான். சீன்ல வெளியில வந்து பார்த்தா அவன் வெளியில தான் தூங்குறான். அங்க ஒரு பட்டனையும் அவன் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கான். ஆமா இதை நான் தான் பண்ணேன். அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ். ஆனா இவனுக்கு நிறையவே திறமை இருக்கு. என்ன ஒண்ணு, இவன் தப்பான இடத்துல வேலையை பாக்குறான். சரி கிளம்பலாமா, நம்ம ஒரு வாரத்துல 10 கோல்டு காயினுக்கும் மேல சம்பாதிக்கணும். இதுக்கப்புறம் அங்க வந்து எங்க போய் நம்ம தோணலான்னு கேக்குறான். ஆனா ரேண்டமா தான் அவ தோண்ட சொல்றான். அப்படி பண்ணாலாம் உங்களுக்கு கிறிஸ்டல்லாம் கிடைக்காது, இங்க வெறுமா என்ன ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி அவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க. ஆளு கரெக்டா ஒரு கல்லை தூக்கி தருவானா, அதுக்குள்ள கிறிஸ்டல்லாம் இருக்கு. பல ஒண்டி 3 கோல்டு காயின் வரும். இதே மாதிரி அவன் டன் கணக்குல எடுக்கிறான். அட இவ்வளவா அப்படின்னு அவ ரொம்ப ஷாக் ஆவரா. நம்ம என்ன விற்க போறோமா? என்னது, இல்ல நீதான் கண்டுபிடிச்ச, சோ விற்கலாம். இல்ல அப்படி இல்ல, வித்தா இது வந்து ரொம்ப கம்மியா தான் போகும். இதை ஒரு மேஜிக் கிறிஸ்டலா மாத்தினா இன்னமும் அதிகமா நம்மளால விற்க முடியும். நான் கிங்டம்ல அப்படிப்பட்ட ஆளுங்களை நம்ம எப்படி தான் தேட போறோம்? யாரு சொன்னா தேட போறோம்னு அவன் அப்படியே உருவாக்குவானா. பாத்தி இவ இன்னமும் ஷாக் ஆவரா. ஏன்னா இதை ஒண்ணு கிரியேட் பண்றதுக்கே கிட்டத்தட்ட 1 ஹவருக்கும் மேல ஆகுமா. இது கேட்டு நம்ம கேட்டுதான் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் கிட்ட அந்த அளவுக்குலாம் மானா இல்ல. நம்ம ஆளுக்கு தெரியல அவன் கிட்ட இவ்வளவு திறமை இருக்குன்னு. அதே மாதிரி அங்க வேலையும் முடியுது. அவங்க வந்து அங்க இருந்து போற மாதிரி இருக்கா. போகும்போதே சொல்றாங்க, ஹே கர்ட், நீ வந்து இங்கதான் இருக்க போறியா? அம்மா நான் இங்கதான் இருக்க போறேன். ஓ அப்படியா, அப்ப நான் நாளைக்கு காலையில வரேன், சோ வெயிட் பண்ணு, கண்டிப்பா நான் உங்களுக்காக காத்துன்னு இருப்பேன். அடே இவன் வந்து ரொம்ப கியூட்டா இருக்கான். அதே மாதிரி அவங்க போய் விக்கிறாங்க. அதை வந்து எங்க இருந்து நீங்க வாங்குனீங்கன்னு கேட்டா அவ வந்து சொல்றான், நாங்களே இதை கிரியேட் பண்ணணும். அவங்க அவளுக்கும் நம்பல. அவகிட்ட ஒரு முத்திரை இருக்கு, அது ஒரு ராயல் ஃபேமிலியோட சீல் தான். அதனாலேயே அவங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல. நெக்ஸ்ட் சீன்ல கிறிஸ்டலை கொண்டு வந்து அவ வேற ஒரு பொண்ணு கிட்ட கொண்டு வந்து தரா. இதை உன்னால வாங்கிக்க முடியுமான்னு. இந்த பொண்ணு அதை பாக்குறா. இது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்றா. ஆனா ஒரு செகண்ட் அதை நல்லா ஊத்து பார்த்துட்டு, நீ இங்கே வெயிட்
வெயிட் பண்றேன், நான் பார்த்துட்டு வரேன்னு சொல்றான். அப்படியே அவன் உருவாக்குனா இது வந்து அந்த அளவுக்கு விலை போகாதுன்னு அவன் நினைக்கிறான். அதோட விலை ஒண்டி கிட்டத்தட்ட 10 கோல்டு காயின் போகுது. கேட்ட அவ ஆடி போயிடறான். ஏன்னா இன்னமும் 29 இருக்கா. அதே மாதிரி அவளுக்கு 500 கோல்டு காயின் கிடைக்குது. பொண்ணு இன்னொரு கண்டிஷனை வைக்கிறா. என்னன்னா கடையை தாண்டி அலிஷியா நீங்க வந்து அங்கேயும் இங்கேயும் விற்காதீங்க, இதனால ரூமர்ஸ் வந்து பரவும். இதை வந்து மற்ற கண்ட்ரீஸ் எல்லாம் விரும்பாது. இது பார்க்க டிம்மா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள ஸ்ட்ராங்கான ஒரு மானா இருக்கு. இது லீக் ஆவதனால தான் இது டிம்மா தெரியுது. இந்த மாதிரி விஷயம் மற்ற கிங்டமுக்கு அப்படியே போறத மத்தவங்க விரும்ப மாட்டாங்க. உருவாக்குறவங்க கண்டிப்பா ஒரு பெரிய ஃபேமிலியில வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க. அதாவது மேஜஸ்டியோட ஆளுங்களா இருக்க வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது விஷயம், இதை வந்து யார் உருவாக்குனா, ஆனா அதை சொல்றதுக்கு அவ தயங்குறா. ஏன்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணக்கூடாது. இவ்வளவு ஒரு ராயல் ஃபேமிலில இருந்து வந்தவ தான். சோ அதனால இன்ஃபர்மேஷனை கறக்கிறதுக்கு ட்ரை பண்றா. நம்ம அலிஷியா வந்து எப்பயோ ராயல் ஃபேமிலியை விட்டு வந்துட்டாலாம். அதனால சாரிமா, என்னால இன்ஃபர்மேஷனை கொடுக்க முடியாது. சரி அப்படியா, நான் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை உன்னோட ஃப்ரெண்டு வழியாவே கேட்டுக்கிறேன். ஏதோ ஒண்ணு இதை யார் உருவாக்குனேன்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் அவங்களால ஒரு ரிசர்ச் லேப்ல ப்ராப்பரா உருவாக்க முடியும். அதுக்கு அவளும் ஒத்துக்கிறா. வெளியில வரும்போது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா 500 கோல்டு காயின் சும்மா இல்ல, நம்ம கேட்டுக்குன்னு ஒரு பதவியே காத்துன்னு இருக்கு. இது வந்து என்னால நம்பவே முடியல. இதனால அவங்க டைரக்டா போய் அந்த கில்டு போன கேட்டதான் கேக்குறாங்க. நான் கேட்ட பத்தி கேட்கணும், கேட்ட பத்தி நானும் கேட்கணும் அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்த சொல்றாங்களா. அங்க இவங்களே ஷாக் ஆயிடுறாங்க. கேட்ட பத்தி அவங்களால இன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா கேட்ட வந்து இவங்களோட கிளைண்டா. ராயல்ஸில காட்ட இன்ஃபர்மேஷனா அவங்களா தராங்க. வந்து இதுக்கு முன்னாடி 200 கோல்டு காயின் அவன் சம்பாதிச்சிருப்பான்ல, அதெல்லாம் அவங்க சொல்றாங்க. அதுக்கும் மேல அவன் ஜி ரேங்க், இதுதான் முக்கியமா யாராலையுமே நம்ப முடியல. அவனை ஏ ரேங்க் பார்ட்டில இருந்து தூக்கிட்டாங்க. ஏதோ ஒரு விஷயம் மர்மமா இருக்குன்னு இவளுக்கு தெரியுது. இதனால அவனோட பங்கு அங்க கூத்துட்டு போறான். நெக்ஸ்ட் சீன்ல வந்து பார்த்தா கேட்டாங்க வீடியோ உருவாக்கி வச்சிருக்கான். டேய் நீ வந்து இதை ஒரே நாளையாடா உருவாக்குன, என்ன யோசிச்சு பார்த்து உருவாக்குனியா என்ன? ஆமா இல்லையா பின்ன, ஒரே நாள்ல எங்களோட ஹோம் டவுன்ல எல்லாம் உருவாக்காங்க. இது வந்து சாதாரணமான விஷயம் தான். இது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல, நீயும் நார்மல் இல்ல. எஸ் ரேங்க் பார்ட்டி அந்த கில்டோட லீடரால ஃபயரை ப்ரொடியூஸே பண்ண முடியல. சீக்கிரம் என்ன ஹீல் பண்ணு. என்னன்னு தெரியல, என்னோட யூஷுவல் பவரை உனக்கு செலுத்த முடியல. அடே புதுசா சேர்ந்த பொடிப்பாயிலே, உன்னால ஃபயர் மேஜிக்க பண்ண முடியல, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுடா. ஆனா அவனாலயும் அங்க எதுவுமே பண்ண முடியல. அங்க சைட்லயே அந்த பொண்ணு சொல்றான். அவ்வளவுதான், இந்த பார்ட்டி வந்து முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நான் ராயல் கோர்ட்டுக்கு இவன் வந்து ஒரு டைரக்டரா இருக்கணுமா? அம்மா இந்த விஷயம்லாம் எப்படி ஏற்பட்டது? அதுவா நான் கிறிஸ்டல விற்க போனல, அவ வந்து என்னோட ஃப்ரெண்டு தான். ராயல் கோர்ட்ல ஒரு ஹாபியோட ஒரு மேஜாவ இருக்கா. ராயல் கிறிஸ்டல பார்த்தோன்னே தான் அவ இந்த மாதிரி சொன்னா. ஆனா நீங்க என்ன சொல்றீங்க, அவ தப்பா கிப்பா ஏதாச்சும் சொல்லிட்டாளா? நானும் ஸ்டார்டிங்ல அப்படிதான் யோசிச்சேன். ஆனா இதுல வந்து உனக்கு விருப்பம் இருக்கா? ஆனா நம்ம கேட்டுக்கு மத்தவங்க மேல அதுக்கும் திறமையே இல்லாம வேலை செய்யணும்னு எந்த விதமான ஆசையும் இல்லையா? அதனால அவன் வேணான்னு சொல்லிடுறான். ஏன்னா என்னோட ஒரு பாதி வந்து இன்னமும் அந்த ஃபிளேமிங் டிராகனுக்கு போகணும்னு ஆசைப்படுது. அதனால வேணான்னு சொல்றேங்க. அதே மாதிரி நான் இங்க எனக்கு ஜாப் இருக்கும் போது நான் எதுக்கு அங்க போய் வேலை செய்யணும்? நீங்களும் அதை வித்தீங்க, அதுக்கான பணமும் கிடைச்சிருக்கும். அது டாக்ஸஸ பே பண்றதுக்கு கரெக்டா இருந்ததுல வித்தேன். அதுல ஒரே ஒரு கோல்டு காயினை நான் வந்து ஃபீக்காக எடுத்துட்டேன். மீதி எல்லாத்தையுமே உன்னோட அக்கௌண்ட்ல நான் டெபாசிட் பண்ணிட்டேன். ஆனா நீங்க எனக்காகலாம் கவலைப்பட வேணாம். சரி நம்ம வந்து நேத்து ஆரம்பிச்சதோட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல இடத்த நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். ஆனா நீ தூங்குனியா ஃபர்ஸ்ட்? நான் வந்து ஒரு 6 ஹவருக்கு தூங்குனேன், அதனால பிரச்சனை இல்ல. ஆனா இதுக்கே அவ கணக்கு போட ஆரம்பிக்கிறான். ஏன்னா இந்த வீட்டையே அவன் பில் பண்ணிருக்கான். 5 ஹவர் அதுக்கு போக இதுக்கு போக இவனுக்கு எப்படி இந்த தூக்கம் சரியா போகும்னு. இவளுக்கு என்ன தெரியாதுன்னா நம்ம ஹீரோ அந்த பார்ட்டில இருக்கும் போதே ஒரு 4 ஹவர் தான் தூங்குவான். ஏன்னா இந்த மாதிரி வேலையில இருக்கவங்க எல்லாத்தையுமே அவங்க தான் பண்ற மாதிரி இருக்கும். சீக்கிரமா தூங்கவும் அவங்க போகணும். நீங்க ஒன்னும் கவலைப்பட வேணாம், நம்ம அந்த ஏரியாக்கு போகலாம். இதுக்கப்புறம் அவங்க அந்த ஏரியாக்கு போறாங்க. அவ எங்கன்னு கேக்குறா. நம்ம வந்து போன இடத்துலயே நம்மளுக்கு நிறையவே கிடைச்சதுல, அங்க 50 மீட்டருக்கு தோணா நம்மளுக்கு இன்னமும் கிடைக்கும். 50 மீட்டரான அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. இதுக்கப்புறம் அவங்க தனித்தனியா தோணவும் ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு தனியா ஊரே கிடைக்குது. அது ரொம்ப பெருசா இருக்கு. இதை வித்தா கிட்டத்தட்ட 3 கோல்டு காயின் வந்து எனக்கு கிடைக்கும். அவன் கிட்ட சொன்னாலே போதும், இவன் வந்து மேஜிக் கிறிஸ்டலா ஃப்ரீயாவே மாத்துவான். அதுக்கப்புறம் என்னால என்னோட கோலை அடைய முடியும். இல்ல இல்ல நான் வந்து அந்த இன்னோசென்டான பையனை நான் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அங்க போகும்போதே அவ யோசிக்கிறான். இந்த வாட்டி நம்ம கேட் வந்து கண்டிப்பா ஒரு மைனிய உருவாக்கினாலும் அதுக்கு நான் ஆச்சரியப்பட தேவையில்ல. அங்க போய் பார்த்தா அதே விஷயம் தான் இருப்பது நினைச்சேன். போய் பார்க்கும் போதும் அங்க வந்து லேம்ப்ஸ் எல்லாம் இருக்குது. இருந்தாலும் பிரகாசமா இருக்கும் அந்த இடம். நான் எதிர்பார்த்த மாதிரி தான் விஷயம் இருக்கு. இருந்தாலும் இதோட அகலம் அது நம்பவே முடியல, எவ்வளவு பெருசா இருக்கு. கேட்டா பண்ணா உள்ள போகும்போதே கேட்டா அங்க வரான். கேட்டுக்கு அவ்வளோக்கும் பெருசா எதுவும் கிடைக்கல. என்ன மன்னிச்சிருங்க, நானே வரலான்னு நினைச்சேன். எனக்கு வந்து ஆனா அவ்வளோக்கும் பெருசா எதுவும் கிடைக்கல. சின்ன சின்ன பிராக்மெண்ட்ஸ் தான் எனக்கு கிடைச்சது. அது வந்து மித்ரல் தானா? அது வந்து ஊருக்கும் மத்த இதுக்கும் கம்பேர் பண்ண அவ்வளோக்கும் வேல்யூபிள் இல்லையா? ஏகப்பட்டது அவன் கலெக்ட் பண்ணிருப்பான். மித்ரல்னு சொல்லும் போது தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய ஷாக்கு. ஊருக்கும் இந்த கோல்டு இந்த பிளாட்டினம் இதெல்லாம் கம்பேர் பண்ண அது பல மடங்கு ரொம்ப வேல்யூபிள். அத போய் இந்த பையன் என்னன்னா ரொம்ப அதிகமா உன்னோட வில்லேஜ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுவான்னு சொல்றான். அதையும் இவங்க வந்து அவளுக்கும் கண்டுக்க மாட்டாங்க, தூக்கி தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு இன்னமும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல இத
இதை தாண்டி வேற எதுவும் கிடைக்காது போல, ரொம்ப கஷ்டம் தான் தேர்றதுன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள அவன் ஆரிக்குள்ளம்னு ஒரு விஷயத்த காட்டுவானா, இதுதான் காட் ஆஃப் ஓரா, இது வந்து அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயுமே கிடைக்காது, அதையும் ஆளு சீக்கிரமா கிடைக்கிற மாதிரியே சொல்லுவானா. இதனால யுலிஷியா இன்னமும் ஷாக் ஆகுறா. வந்து அவன் 7-8 கிலோமீட்டர் கீழே தோண்டி தான் வைத்தானா, அதுக்கும் கிட்டத்தட்ட 8 ஹவர் ஆச்சான். அதுக்கும் மேல என்ன ரொம்ப ஷாக்கிங்கான விஷயம்னா, அதை 8 ஹவருக்குள்ளேயே மூடிட்டானா. அது ரொம்ப டேஞ்சரஸா மத்தவங்களுக்கு அமையும். இதுக்கு மேல இவன் கிட்ட இருந்து சர்ப்ரைசஸ் கேட்டாலும் நான் வந்து ஆச்சரியமாக மாட்டேன். அந்த அளவுக்கு இவன் எனக்கு சர்ப்ரைசஸ் கொடுத்துக்கினே இருக்கான். இதே மாதிரி அந்த டனலை பாக்குறாங்க. அந்த டனலை தோண்டி அவன் மறுபக்கத்துக்கே போயிட்டான். அவங்க 2 நாளா இதை வந்து பண்ணிருப்பாங்க. ஷமீலா டவுன்ல இருந்து லாட் டாக்கோனியா அந்த டவுன் வரைக்கும் இது கனெக்ட் ஆகுது. யுலிஷியா இந்த டிராவலர்ஸ் மர்ச்சன்ட்டுக்கு பர்மிட்டை கொடுத்துருக்கா. இதனால மெயின்டெனன்ஸுக்கு ஃபீ அவங்க கொடுத்தா போதும், அது வழியா எங்களுக்கும் பணம் வரும், நம்ம யுலிஷியாக்கு டாக்ஸஸும் மெயின்டைன் ஆயிடும். அப்புறம் நம்ம கேட்ட முன்னாடியே போகும்போது அங்க பின்னாடி அந்த பொண்ணு வரா. பார்த்தோன்னே மத்தவங்களை பத்தி அவன் கேக்குறான். ஆமா, மத்தவங்களாம் அவன் கூடியா இருக்காங்க. இல்ல நான் வந்து இப்போ அந்த பார்ட்டியோட ஒரு மெம்பரா இல்ல, நான் தனியா வந்துட்டேன். என்ன ஆச்சுன்னா ஏகப்பட்ட விஷயம் ஏற்பட்டது. சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. அந்த பார்ட்டியோட லீடரு அவன் ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்கான். அங்க போய் ஒரு கலவரம் தான் உருவாயிருக்கு. போகும்போதே அவ பின்னாடியே கூப்பிடுறான். ஆமா, என்ன ஆச்சு? வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க வந்து ரிசர்வேஷனை உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன்னு தெரியுமா? ஆனா அப்பயும் இந்த மாதிரி கேர்ட்டோட சமையல் வந்து மிச்சம் இருக்கான்னு அவன் வந்து கேட்கறான். அதெல்லாம் எப்பயோ காலி ஆயிடுச்சு லீடர். இதுக்கு அவன் ரொம்ப கோவமாவறான். அப்போ கேர்ட்டை கொண்டு வா, எனக்கு திரும்பவும் சமைச்சு போட சொல்லு. இந்த வாட்டி நீ ஹர்ட் பண்ணாலும் எனக்கு பிரச்சனையே இல்லை. ஆனா இதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கல. அவகிட்ட இருக்கிற அந்த டெலிபோர்டேஷன் கிறிஸ்டல் அதை ஒண்டி தூக்கிட்டு நான் வந்து கிளம்புறேன்ப்பா, இதுக்கு மேலேயே எனக்கு இந்த பார்ட்டியில இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடா. அங்க ஏகப்பட்ட ஆளுங்க அந்த லீடருக்கான தான் தேடுறாங்களா. இதனாலே அந்த லீடரால வெளியிலயும் வர முடியல. இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவ தப்பிச்சிட்டா. அவ்வளவுதான். எப்படி பார்த்தாலும் இந்த ஃபிளேமிங் டிராகன் இது வந்து அவ்வளவுதான் முடிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் லீடரு ஜெயில தான் கிடப்பான். ஏன்னா அவன் பண்ண வேலைலாம் அப்படி. அதனால அவனை என்னால விசிட்டிங் மெம்பரா சந்திக்க முடியும். இப்படிதான் எல்லா விஷயமும் போச்சு. ஆனா இதை பத்திலாம் நான் இவனுக்கு தெரிவிக்க கூடாது. சிம்பிளா அவன் என்ன தூக்கிட்டான் அப்படின்னு சொன்னாலே போதும். அதனால மத்தவங்க டார்கெட் பண்ணும்போது நான் மாட்டிக்க கூடாது. அட அப்படியா, இந்த மாதிரி நீங்களும் ஃபயர் ஆயிட்டீங்களா? அப்போ என்னால திரும்பவும் அந்த ஃபிளேமிங் டிராகனுக்குள்ள போகவே முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ வந்து எதுக்கு அதுக்குள்ள போகணும் அப்படின்னு ஆசைப்படுற? இந்த கில்டு லீடருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன், நான் ரொம்ப அட்மையர் பண்றேன். ஓ, கதை வந்து அப்படி போகுதா? நான் வச்சு இன்னமும் விஷயங்களை முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். கேட்டு இந்த மாதிரி நீ இன்னமும் அந்த சின்ன சின்ன வேலைகளை தானே நீ பண்ணிருக்க, உனக்கு ஒர்க்கு தானே தேவைப்படுது. ஆமா, அதே தான் எனக்கு தேவைப்படுது. ஒரு ஒர்க் ஷாப்புக்கு ஆளுங்க வந்து தேவைப்படுறாங்க. உன்னால அங்க வந்து ஒரு உதவியா இருக்க முடியும், உன்னை என்னால ரெக்கமெண்ட் பண்ணி விட முடியும். அதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். அங்க ஒரு மேப்பை கொடுக்க அவன் ரொம்ப சந்தோஷமா அங்க போக ஆரம்பிக்கிறான். இது ஒரு நல்ல விஷயமா இருக்கு. ஏன்னா கிரேட் ஸ்டேஜுக்கு அப்ரண்டிஸா இருக்குது ஈஸியான வேலை இல்லை. இப்போ நம்ம ஹீரோ போற இடத்துல மெடிசனு, மேஜிக் கிறிஸ்டலு, மேஜிக் ஸ்வார்டு, டிவைஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை கிரியேட் பண்ணுவாங்க. இதுலயும் ஹெட் ஆஃப் த அட்டேலியருக்கு அஃபிஷியலாவே பர்மிஷன் இருக்கும். உங்களை தான் அட்டேலியர் மேஸ்டர்னு சொல்லுவாங்க. டெவலப்மெண்ட் பண்றதுக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கும் ரைட்ஸே அவங்களுக்கு இருக்கு. எனக்கு வந்து சுத்தமா தெரியாது இந்த சிட்டிலையும் அஃபிஷியலா ஒருத்தங்க இருக்கிறாங்கன்னு. இதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்கு வரான். அது நார்மலா தான் இருக்கு. வந்து பார்த்தா ஒரு பொண்ணு வரா. அவ வந்து ஒரு எல்ஃபு தான். அவளை அவன் தப்பா நினைச்சுக்கிறான், ஏதோ அவ தான் அந்த அட்டேலியர் மேஸ்டர்னு. ஆனா நான் ஒன்னும் நீங்க தேடி வந்த அந்த அட்டேலியர் மேஸ்டர் இல்ல, நான் அவங்களோட அசிஸ்டன்ட் தான். வந்து உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கணும், நான் ரெக்கமெண்டேஷன் வழியா தான் இங்க வந்திருக்கேன். கேட்டோனே ஓ அதுக்கா ஹெல்ப்புக்கா அப்படின்னு சொல்லி அவங்க இழுத்துன்னு போறாங்க. ஒரே நாத்தடிக்குது. ஏன்னா எதையுமே அவங்க கிளீன் பண்ணல. எல்ஃப் பொண்ணுக்கும் அவளைக்கும் கிளீனிங் வந்து வராதான். ஓ எனக்கு இப்பதான் புரியுது, நான் வந்து இங்க கிளீன் பண்ணணும் தான் என்ன அனுப்பியிருக்காங்களா? என்ன அவங்க வந்து அந்த விதமான ஹெல்ப்புக்கா கூப்பிட்டுருப்பாங்க? இல்ல, அதுக்குள்ள அந்த எல்ஃப் பொண்ணையும் மாஸ்டர் வந்து கூப்பிடுறாங்களா? இதனால அவ உள்ள போயிடறா. ஹீரோ அவனோட கிளீனிங் வேலையை ஆரம்பிச்சிடறான். அங்க 30 நிமிஷத்திலேயே அது எல்லாத்தையுமே கிளீன் பண்ணிடுறான். இதுக்கப்புறம் அந்த எல்ஃப் பொண்ணை அவன் தேடி போறானா. ரூம்குள்ள போனா அவ வந்து ட்ரெஸ்ஸை மாத்தின்னு இருக்கா. அங்க இதனால அவன் மன்னிப்பு கேட்கிறான், என்ன மன்னிச்சிருங்க. ஓ எனக்கு புரியுது, நீதான் அவனா? லேடி ஓஃபிலியா இப்போ பேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்படி இவன் சொல்லும் போதே அங்க வயிறை பாக்குறான். வயிற்றுல ஏதோ ஒரு மார்க் இருக்கு. அதை பத்தி கேட்டா அப்புறம் தான் இவனுக்கு தெரியுது அது ஒரு கேர்ஸ் தான். இவளோட உடம்பிய ஒரு மாதிரி டேமேஜ் ஆக்கியிருக்கு. இதை பத்தி எனக்கு தெரியும், நான் இதை தொட்டு பார்க்கலாமா? தொட்டு பார்த்தாலும் அவளுக்கு எந்த விதமான பெயினும் இல்ல. அவளோட ஆர்கன்ல இருந்து எல்லாத்தையுமே இது டேமேஜ் ஆக்கியிருக்கு. அதனால தான் இவளோட நிலைமை எவ்வளவு மோசமாக்கிருக்கு. அடனா அவளுக்கு பசி எடுக்குமா? அப்புறம் தான் இவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. சில பல விஷயம் சரியா இருக்குன்னு. நான் அவளோட அப்பிடைட் அது ஒன்றும் நாசமாகல. சரி நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் உங்களுக்காக சமைச்சு கொண்டு வரேன். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஒரு விஷயமே ரிலேஸ் ஆகும். இந்த மாதிரி அவன் நேக்கடா இருக்க ஒரு பொண்ணை டச் பண்ணானு. அதனால கடவுளே என்னை வந்து மன்னிச்சிருங்க. சீன்ல யுலிஷியா இது வரைக்கும் அவங்க கலெக்ட் பண்ணிருப்பாங்களே அந்த பிராக்மெண்ட், கலெக்ட் பண்ண அந்த கிறிஸ்டல் இதெல்லாம் கொண்டு போய் காட்டுறா. ஆனா நம்ம ஹீரோ கலெக்ட் பண்ண அந்த விஷயம் ஒண்டி கிட்டத்தட்ட 500 கோல்டு காயினுக்கும் மேல போகுது. நல்லா நம்ப கூட முடியல. அந்த ஆரிக்குள்ள
இருக்கலாமோ, அதெல்லாம் உண்மையிலேயே நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னு. ஆனா இந்த மாதிரி ஒரு மாஸ்டர்ஸான எங்கான ஒரு பையனை இது வரைக்கும் மத்தவங்க வந்து கண்டுபிடிக்கல. அப்படி கண்டுபிடிச்சானா கண்டிப்பா கடத்தப்படுவான். ஆனா அவனை கொல்றதுக்கு கூட ஆர்டர் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த பையனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? இவன் வந்து ஃபிளேமிங் டிராகன்ல இருந்து இப்போ வந்துட்டானா? இப்போதான் நானும் கேள்விப்பட்டேன். ஃபிளேமிங் டிராகனோட லீடர் வந்து பையனை தேர்ந்து இருக்கானா. சோ அதனால நீ இதுக்கப்புறம் என்ன பண்ண போற அந்த பையனை வச்சு? அவனுக்கு நான் ஒரு பாடி கார்டு ஜாபா தரலான்னு இருக்கேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, இதுக்கு எப்படி ஒத்துக்க போறான்? அவன் பண்ற வேலை அவனுக்கே தெரியல எந்த அளவுக்கு ரொம்ப வேல்யூபிள்னு. இதுக்கப்புறம் அங்க ஒஃபிலியா வந்து பாக்குறாங்களா? அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஹீரோ மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, நான் வந்து உங்களை கேட்காமலேயே உங்களோட கிச்சனை யூஸ் பண்ணிட்டேன். நீ வந்து அந்த பொண்ணை மீட் பண்ணியா என்ன? ஆமா, நான் வந்து மீட் பண்ணேன். சரி, இதுக்கப்புறம் நீ வந்து பேசக்கூடாது அந்த பொண்ணு கிட்ட, ஓகேவா? ப்ராமிஸ் பண்ணு. இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். இன்னைக்கு ஒர்க் நீ பண்ணது போதும், இந்த அதுக்கான காசு. இதுக்கப்புறம் அவன் போயிடுறான். அங்க அந்த கேர்ஸை பத்தி தான் அவன் யோசிக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க போய் அந்த பொண்ணையும் மீட் பண்றா. மத்தவங்கள அப்படியே விடக்கூடாது. இதை பத்தி மத்தவங்களுக்கு தெரிய வந்தா இது ஒரு கெட்ட செய்தியா இருக்கும்ல. மன்னிச்சிடுங்க சென்ஸு, ஆனா ஏதோ ஒண்ணு, உன்னோட ட்ரெஸ் வந்து ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருக்கு, அதை சரியா போடணும். வந்து இதுக்கெல்லாம் பழக்கம் இல்ல. அங்க அவளுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. அங்க சாப்பாடையும் அவ கொண்டு வந்திருப்பால, அதை அவ பாய்சன் இருக்கான்னு செக் பண்ண போறா. அட சென்ஸே, நீங்க அதெல்லாம் ஒண்ணு பண்ண வேணாம், அந்த பையன் தானே ரெடி பண்ணா, அப்போ இது ஓகே தான். இப்படி நீ சொல்ற, என்னோட கணிப்பு தான், வேற என்ன? எப்படி பார்த்தாலும் இந்த கேர்ஸால என்னோட நிலைமை இன்னமும் மோசமாயினே தான் இருக்கு. அதனால இதுக்கு மேல நான் இதுக்கு கவலை பண்ணும் நம்புறதுக்குன்னு சில பேர் இருக்காங்க. எனக்கு வந்து யார் இந்த கேர்ஸை கொடுத்தான்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா நீங்களா இருக்கும்போது எனக்கு கவலை இல்ல. ஒரு ஸ்மெல்லு சூப்பரா இருக்கு, இது சும்மா அருமையா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ சாப்பிட்றா, அது டேஸ்டா இருக்கு. ஆனா சில பல செகண்ட்ஸ்லயே அப்படியே அவ மயங்கிறா. எனக்கு தெரியும் இதுக்கு பின்னாடி அவனோட வேலை தான் நினைக்கிறேன். அந்த பாய்சனை கலந்துருக்கான்னு நினைக்கிறேன். நான் அதுக்குள்ளேயே அவ கூப்பிடுறா இருங்கன்னு. ஏன்னா எனக்கு வந்து கியூர் ஆயிடுச்சு. அப்புறம் தான் அவங்க நல்லா பாக்குறாங்க. அந்த இடத்துல அந்த கேர்ஸ் வந்து இல்லவே இல்ல. சைடு யாரோ ஒருத்தங்க அங்க மன்னிப்பு கேக்குறாங்க. மன்னிச்சிருங்க, நான் எதிர்பார்க்கல இந்த மாதிரி கேர்ஸ் வந்து உடஞ்சி போகும்னு. யாரு என்ன நம்மளுக்கு தெரியல, நம்மளும் போக போகவே பார்க்கலாம். நான் வந்து ரீகேஸ் பண்றேன். ஏன்னா லேடி லிசா ரோஸ்ட் அவங்க வந்து சீக்கிரமா இறந்தாகணும். அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இஷிலியாவையும் அந்த பொண்ணையும் மீட் பண்றதுக்கு வந்திருக்காங்க. முக்கியமா ஒரு இன்சிடென்ட்டை பத்தி பேசணும் தான். என்னோட பேரு ஒஃபிலியா, நான் தான் அட்டிலியர் மேஸ்டரா இருக்கேன். அங்க இன்னொருத்தங்களை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க தான் தேர்ட் பிரின்சஸ் லேடி லிசலோட். இவங்க வந்து எதுக்கு இந்த மாதிரி எத்துக்கெல்லாம் வந்திருக்காங்க? நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு இல்னஸ் வந்து இருந்தது அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் இல்னஸ் எல்லாம் இல்ல, அது ஒரு கேர்ஸ் தான். இவங்களை எலிமினேட் பண்ணணும்னு யாரோ ஒருத்தங்க பாக்குறாங்க. என்னது, அப்படியா? ஆமா, பிரின்சஸ் பிரான்ஸ்கோக்கு மேரேஜ் நடந்திருக்கும். அதுதான் ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸா இருந்திருக்கு இந்த ரெண்டு நேஷனுக்கும். அதாவது நீங்க சொல்றபடி பார்த்தா அந்த பீஸை வந்து யாரோ ஒருத்தங்க டிஸ்ட்ராய் பண்ணணும்னு பாக்குறாங்க, அதானே? ஏன்னா யாரோ ஒருத்தங்க ஒரு பொரிய வச்சு எல்லாத்தையுமே ஆரம்பிக்கணும்னு பாக்குறாங்க. ஆனா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க எனக்கு நல்லாவே புரியுது பிரின்சஸ். ஏன்னா நீங்க வந்து கண்டுபிடிக்க பாக்குறீங்க யாரு வந்து இந்த கர்ஸை என் மேல அனுப்புனான்னு, அதானே? நீங்க என்ன நம்பலாம். ஆமா, அதுக்காக தான் உன்னோட பவர்ஸை நம்பி தான் நாங்க வந்தோம். ஆனா ஏதோ ஒண்ணு, அந்த பவர்ஃபுல்லான கர்ஸையே நீங்க வந்து உடைச்சிட்டீங்க. நீங்க உண்மையிலேயே வேற லெவல் தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் நன்றி சொல்லணும்னா அவனுக்கு தான் நான் சொல்லணும். ஏன்னா அவனால் தான் என்னால் உடைக்க முடிஞ்சது. இந்த பையனோட பேரு கூட கேர்ட். அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா நம்ம கேர்ட் உருவாக்குன அந்த போரேஜ் அதை வச்சு கேர்ஸ் அவன் உடைச்சிட்டான். இப்போ கேர்ஸை லேடி மேல ஆக்டிவேட் பண்ணதுக்கு ஒரு 3 பேர் மேல தான் இவங்களுக்கு டவுட் போகுது. இதுல ஃபர்ஸ்டா இருக்குது ஒரு ஜெனரல், ரெண்டாவதா இருக்குது ஒரு புஷப், தேர்டா பிரின்சஸோட அம்மா அதாவது குயின் அவங்க தான். இதுல இவங்களுக்கு டவுட் வருது அந்த ஃபர்ஸ்ட் ஜெனரல் அவன் மேலதான். ஏன்னா அவனுக்கு பர்மிஷன் இருக்கு, அதாவது எல்லா இடத்துக்கும் அவனால ஃப்ரீயா போயிட்டு வர முடியும். நான் அவருக்கு அந்த தீவ்ஸோட கும்பல் அவங்க கிட்டயும் கனெக்ஷன் இருக்குதான் செய்யுது. ஆனா இந்த மாதிரி டைம்ல யார் அந்த திருடனா இருக்குது அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. என் கிட்ட அதுக்காகவே ஒரு வழி இருக்கு. என்னன்னா நம்ம லேடி வந்து கூடிய சீக்கிரத்துல 15 வயசு ஆக போகுது. அதே டைம்ல அவங்க அடல்ட்டாவும் மாற போறாங்க. நம்ம ஒரு டிமாண்ட வைக்கலாம், அவங்க வந்து வெளியில போய் ஒரு வருஷத்துக்கு அட்டிலியன் மாஸ்டர் கூட ட்ரைனிங் எடுக்க போறாங்கன்னு. அதுலதான் ஒரு ட்விஸ்ட், இது வந்து ஒரு ட்ராப்பா இருக்கும். ஏன்னா அட்டிலியன் மாஸ்டர்னு ஒருத்தங்க இல்லவே இல்ல, நம்ம பொய்யதான் சொல்லியிருக்கோம். ஆனா இது தெரியாம அவங்க வந்து யார் அந்த அட்டிலியன் மாஸ்டர்னு சொல்லி தேட வருவாங்க. அப்ப நம்மளால அவங்கள கையும் களமா பிடிக்க முடியும், யாருன்னு நம்மளுக்கும் தெரிய வரும். ஆனா இதுக்கு நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தங்க தேவைப்படுவாங்க. இப்படி இவங்க பேசும்போது அங்க அவ அந்த ஸ்டோனை காட்டுறா. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அது ஒரு டாப் கிரேடால உருவாக்கப்பட்ட ஒரு மேஜிக் கிறிஸ்டல். இது வந்து உனக்கு எங்கல இருந்து கிடைச்சது? இது வந்து நம்ம கேர்ட் தான் உருவாக்குனா. கேர்ட்னு கேட்டோடனே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம கேர்ட் இதுக்கப்புறம் அங்க வெளியில வருவானா அந்த எல்ஃப் பொண்ணு அவங்க கேக்குறான், ஆமா நீங்க இங்க தான் இருக்கீங்களா? மன்னிச்சிருங்க, நேத்து வந்து என்னோட மாஸ்டர் வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு ஒரு சோகமான விஷயம், உங்களுக்கு இன்னைக்கு எந்த விதமான வேலையும் இல்ல. கேட்ட அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். எனக்கு தெரிஞ்ச நான் ஏதோ ஒரு தப்பான விஷயத்த பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். திரும்ப அங்க அவனுக்கு பயங்கரமா பசி எடுக்குது. அவன் ஹோட்டலுக்கும் போறான். அங்க யாரோ ஒருத்தங்க கத்தி கத்தி பேசுறாங்க. நம்ம வந்து இந்த
கொஸ்ட அப்படியே விட்டு போகணுமா? வாய்ப்பே இல்ல. எனக்கே தெரியும் நம்ம டீம்மேட்ல ஒருத்தனுக்கு வந்து பயங்கரமா அடிபட்டுச்சு, அவன் இல்லாம நம்மளால இந்த கொஸ்டை எடுக்க முடியாது. இல்ல அதுக்கு நம்ம அப்படியே விட்டுற முடியுமா? இதை அப்படியெல்லாம் நம்மளால விட முடியாது. இல்லாம டிஃபென்ஸா நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. உனக்கே தெரியும்ல, அதுக்குன்னு நம்ம பே பண்ண அந்த ஃபீ அதுவும் வேஸ்டா தானே போகுது. சொல்ற மாதிரியே நம்ம போறோம்னே வச்சுக்கேன், அந்த எனிமிங்க கிட்ட நம்ம வசமா மாட்டிப்போம். நம்மளுக்கு போர்ட்டர் வந்து முக்கியமா தேவை. அப்படி ஒண்டி இல்லைன்னு வச்சுக்கேன், நம்ம செத்து போயிடுவோம். இப்படி இவங்க பேசும்போது நம்ம கேட்டு நடுவில் போறான், உங்களுக்கு போர்ட்டரா தேவை? என்னால ஒரு போர்ட்டரா இருக்க முடியும், எனக்கு காம்பேக்ட்ல அவ்வளோக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, என்னால உங்களுக்கு உதவியை பண்ண முடியும். உன்ன மாதிரி ஒரு சின்ன பையனால அங்க என்ன பண்ண முடியும்? நீ மரியாதையா பேச மாட்டியா? அவன் உன்னோட பெரியவன் மாதிரி எனக்கு தெரியறான், மன்னிச்சிரு, அவன் என்னோட சின்ன தங்கச்சி தான். இப்போ என்ன விஷயம்னா, நாங்க வந்து ஹயன் கோலம் கிட்ட போறோம், அதோட கேஜி ஒண்டி 200க்கும் மேல இருக்கும். போறோம்னா நம்ம கிட்ட நல்ல நல்ல ஸ்கில் எல்லாம் இருக்கணும். ஓ அப்படியா? அதோட கேஜி 200 தானா? என்னால அதை கேரி பண்ண முடியும், என்னால ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா ப்ரூவ் பண்ற விதமா உங்க 2 பேரை தூக்கி காட்டவா? எடுத்தோடனே அந்த ஆளை அசால்ட்டா இவன் தூக்கிறானா? இன்னமும் இருக்குது அவன் ஒண்டிதான். அவனோட ஆர்மிலே ஒரு 150 கேஜி இருக்கும். எவ்வளவு தடுக்க பாக்குறான், இருந்தாலும் அசால்ட்டா அவனையும் தூக்கிறான். அதனாலே அங்க ப்ரூவ் ஆயிட்டு நம்ம ஹீரோவால அந்த வேலையை பண்ண முடியும்னு. இதே மாதிரி அவங்க போறாங்க. அங்க ஹெவியா வாரியர் மாதிரி சூட்டை போட்டிருக்கான்ல, அவனோட பேரு கென்னு. இன்னொருத்தன் அங்க ஒரு பார்ட்டி லீடரா இருக்கான், அவனோட பேரு டான்ஸோ, இவன் ஒரு சாமுராயா இருக்கான். இந்த பொண்ணோட பேரு ஷீனா, இவ ஒரு ரேஞ்சரா. என்னோட பேரு கேர்ட். என்ன மாதிரி ஒரு காமனானவனை நீங்க வந்து பார்ட்டியில சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்படியெல்லாம் சொல்ல வேணாம், வா நம்ம பாத்துக்கலாம். இந்த விஷயம் ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவங்களும் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதே மாதிரி அவங்க போறாங்க. போற வழியில ஒரு ஸ்லைம் வந்து ஹீரோவோட காலை பிடிக்குதா, அங்க அவனுக்கு என்ன பண்ணுன்னே தெரியல. அந்த பொண்ணு சொல்றா, ஹேய் கோர ஒண்டி ஓட போதும், நான் அவன் காலியே தான் குத்திக்கிறான். அந்த பொண்ணு தான் ஹெல்ப் பண்ணி வர்றா. இதுக்கு அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான், ஏன்னா அவனால இதை கூட பண்ண முடியலன்னு. ஆனா அதுக்கு கூட அவங்க அவளைக்கும் கோவப்படல. இதுவே பழைய ஆளுங்களா இருந்தா ரொம்பவும் கோவப்பட்டிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு அவன் ரொம்பவும் கஷ்டப்படுறான். இவங்க வந்து எவ்வளவு நல்லவங்களா இருக்காங்கன்னு வந்து இவங்களுக்காக கண்டிப்பா ஹார்டா ஒர்க் பண்ணணும். நம்ம கேட்டு என்ன ஆச்சு? இல்ல ஒன்னும் இல்ல, நம்ம போகலாம், கவலைப்படாத, உன்னை நாங்க சேஃபா வச்சுக்கிறோம், உனக்கு வந்து காம்பேக்ட் தான் வரல. இதே மாதிரி அவங்க உள்ள போறாங்க. அவ ஏதோ ஒரு விஷயத்த வச்சு அந்த இடத்தையே வெளிச்சமாக்கிறா. காப்ளினோட ஃப்ரெஷ்ஷான ஆயும் இருக்கு, அதை பத்தி அவன் கேக்குறான். காப்ளின் போன ஆயின்னு சொல்ல அவன் ரொம்ப கொஞ்சம் பயந்து போறான். நீ வந்து கவலைப்பட வேணா, எங்களால 2 காப்ளினை அசால்ட்டா போட்டு தள்ள முடியும். அதே வந்தாலும் கவலைப்பட வேணா, நாங்க இருக்கோம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு. நிறைய அங்க காப்ளினும் தான் அங்க அவங்க கத்திய வச்சு அடிச்சிடறாங்க. ஆனா அந்த காப்ளின் வந்து குரல் குத்துருக்குமா, அதனால முன்னாடி ஏகப்பட்ட காப்ளின்ஸோட சத்தம் கேக்குது. இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்சது முன்னாடி ஒரு படையே இருக்குன்னு. கேட்டும் பின்னாடி ஏதோ ஒரு விஷயத்தை தேடுவான். அங்க ஒரு சீக்கிரட்டான பேசேஜ் இருக்குன்னு சொல்ல ஷீனாவும் அங்க கேட்டும் உள்ள போயிடுறாங்க. மத்தவங்க அங்க வெளியிலே இருக்காங்க. ஆமா என்ன அவங்க வந்து வரலையா? கேட் நீ வந்து என்னோட தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோ, நான் வந்து வெளியில இருக்க விஷயத்த பாத்துக்கிறேன். ஆனா நான் வந்து வெளியில போக வேணாவா? நீ வந்து என்ன சொல்ற? அதனால ஒரு ஸ்லைமை கூட அழிக்க முடியல, நீ வந்து அங்க என்ன பண்ண போற? சரி அங்க என்ன சொல்றான், நீ வந்து கவலைப்படாத, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம பண்ணலாம். ஆமா நான் ஒரு சாமுராயா, நான் இதை கூட பண்ண மாட்டேனா? ஆமா அதேதான், என்னோட தங்கச்சிக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் போராட போறேன். நான் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்வே ஆகணும், அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் கடைசி வரைக்கும். கேட்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா கேட்டு இப்பதான் ஜாயின் பண்ணான், அவனையே ஒரு ஃப்ரெண்டா இவங்க ட்ரீட் பண்றாங்க. ஆனா என்ன ஒண்ணு, என்னால பெருசா ஏதோ பண்ண முடியல. கேட்டு நம்ம வந்து இப்போ இங்க இருந்து தப்பிச்சு போகணும், வேற ஏதாச்சும் வழியை நம்ம பார்க்கணும். ஆனா அவங்க போலான்னு பார்க்கும் போதே முன்னாடி ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் இருக்கு. பார்த்தா அவ ரொம்ப பயந்து போயிடறா. இந்த சைடு பிரின்சஸும் அங்க யுலிஷியாவும் போறாங்க. அங்க எவ்வளவுதான் தெரியும், கேட்ட வந்து காணோம். அங்க கேட்டுக்கு பதிலா ஒரே ஒரு குரல் ஒண்டி அவங்களுக்கு கேக்குது. வந்து ஈஸ்ட் பக்கம் இருக்கிற ஒரு மிஷினுக்கு போயிருக்கான். அதுவும் ஒரு கேவு சாக்குரான்னு ஒரு பாட்டி கூட போயிருக்கான். போனா இது ரொம்ப ஆபத்தான விஷயம். கேட்டு வந்து பிரச்சனையில இருக்கான். கேவ்ல ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். கேட்ட காப்பாத்துறதுக்கு நான் தான் போகணும். இல்ல நானும் வருவேன். வேணா நீங்க பைத்தியம் மாதிரி பேசாதீங்க. இல்ல நான் வந்து மேஜிக் எல்லாம் கத்துக்கினேன், அதனால என்ன பத்தி நீ கவலைப்பட வேணாம், என்னால என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். அப்படின்னா ஓகே சீக்கிரம் நம்ம போகலாம். இதே மாதிரி அவங்க கேவுக்கு வராங்க. அங்க ஒரே வெளிச்சமா இருக்கு, அதுலயே அவங்களுக்கு தெரிஞ்சு போயிட்டு கேட் வந்து இங்கதான் இங்கேயோ வந்து போயிருக்கானு. அவங்களோட ஸ்மெல்லிங் சென்ஸை வச்சு இந்த எபிலிட்டியை வந்து ரொம்ப கிட்ட இருந்தா தான் பயன்படுத்த முடியும். அதாவது தப்பாலாம் யோசிச்சு பாக்குறா. இதே மாதிரி அவங்க இந்த பக்கம் தான் சொல்லி போறாங்க. முன்னாடி ஏகப்பட்ட காப்ளின்ஸோட சவுண்ட் கேட்க முன்னாடி ஏகப்பட்ட காப்ளின்ஸ் இருக்குன்னு தெரிய வருது. அவங்களும் அவங்களோட பவரை யூஸ் பண்ண அவங்களோட எபிலிட்டி அப்படியே பூஸ்ட் அப் ஆகுது செம்ம வேகமா. முன்னாடி ரொம்ப அதிகமா காப்ளின்ஸ் இருக்குமா, அவங்க கஷ்டப்படுவாங்க. நம்ம யுலிஷியா அசால்ட்டா வெட்டி போறா. இந்த சைடு அங்க கேட்ட முன்னாடி அந்த டிராகன் கோலம் நிக்குமா, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு. நான் வந்து இந்த கொஸ்டி ஏத்திருக்க கூடாது, அவ எல்லாமே எடுத்து என்னோட பிரதரு நம்ம கென்னு யாருமே காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. ஆனா எல்லாமே வேஸ்டா போச்சு. அங்க இங்கேயே சாக போறோம். கொஸ்டின் நாங்க எடுக்கலனா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. கேட்டு வந்து கவலைப்படாதன்னு சொல்றான். வந்து அங்க புரியவே இல்லை அவளுக்கு. கேட்டு செம்ம வேகமா போய் வாலு தலை இந்த மாதிரி எல்லாத்தையுமே தனித்தனியா வெட்டி போட ஆரம்பிக்கிறான். பாக்குற ஷீனாவால எதுவுமே நம்ப முடியல, இப்படி இவன் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கானு. ஏன்னா காம்பேக்டே தெரியாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா தாக்கி எல்லாத்தையுமே கொல்றான். அங்க இலுஷியாவும் வர இப்பதான் அவங்க புரிய வைக்கிறாங்க கேட்டு தான் அதை கொன்னானு. கேட்டோ சொல்லுவான் இது
வந்து சும்மா மைனிங் நான் பண்ற மாதிரி எல்லாத்தையுமே பண்ணேன், அதெல்லாம் வந்து முடிஞ்சு போயிடுச்சுன்னு. இலியூஷியாவை பார்த்தோன்னே கேட்டுக்கு அவ்வளவு சந்தோஷம். அவங்க 2 பேரும் எங்கன்னு கேக்குறான். அவங்க 2 பேரும் அவங்க சேஃபா இருக்காங்க, நீ கவலைப்பட வேணாம். இப்பதான் அவளுக்கு ஒரு பழைய விஷயமும் ஞாபகம் வரும். ஒரு ஜி ரேங்க்ல இருக்க ஆப்டிடியூட், ஆனா அந்த பர்சனால எல்லாத்தையும் பண்ண முடியும். அதாவது இது அவங்க முன்னாடி வந்தாலும் கொல்ல முடியும். அவங்க கிட்ட எஸ் ரேங்கான ஆப்டிடியூட் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம கேட்டுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் சீன்ல மத்தவங்களை மீட் பண்ண அங்க இலியூஷியா கிட்ட அவங்க ரொம்ப நன்றி சொல்றாங்க. ஏன்னா இவங்க இல்லைன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா இவங்க இறந்து போயிருப்பாங்க. வந்து இதை எப்படி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்றது இல்ல ரீபே பண்றது எங்களுக்கு தெரியல, நீங்க கவலைப்பட வேணாம். கர்ட், என்கிட்ட ஒரு ஆஃபர் இருக்கு. அவங்க வந்து ஒரு புது அட்டெலியரை வந்து கிரியேட் பண்றோம், நீ தான் அதுக்கு வேணும். என்னது, நானா? இது அந்த பேலஸ்ல இதுக்கு மேல அந்த அட்டெலியரா இருக்க போற ஒரு நல்ல ஆஃபரா இருக்கும். நான் ஆல்ரெடி சாக்குரா பார்ட்டில இருக்கேனே. இல்ல பரவாயில்ல கர்ட், நீ வந்து போகலாம், இது ஒரு நல்ல ஆஃபர், விட்டு கொடுக்காத, போய் ஜாயின் பண்ணு. உங்க இலூஷியா மத்தவங்களையும் கூப்பிடுறாங்க, நீங்களும் அங்க வேணும்னா வரலாம். கர்ட்டுக்கு நான் தான் சொன்னேன் ஏதாச்சும் ஒரு அட்வென்ச்சர் பார்ட்டில போய் ஜாயின் பண்ணுன்னு, நீங்களும் வந்தா நல்லா இருக்கும். அதுக்கு அவங்களும் அங்க ஒத்துக்கிறாங்க. அப்புறம் என்ன, நம்ம ஒரு பார்ட்டியை செலிப்ரேட் பண்ணலாம். பட் அதே மாதிரி நம்ம போனக்கு அப்புறம் ஒரு ஆப்டிடியூட் டெஸ்டையும் எடுத்துக்கலாம். அவன் ஒத்துக்கிறான். அங்க போனோடனே மிமிக்கோன்னு ஒரு பொண்ணு இருக்கா, அதாங்க அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணாலே அந்த பொண்ணு தான். நான் தான் உன்னோட ஆப்டிடியூடுக்கு இன்சார்ஜா இருக்க போறேன். ஆப்டிடியூட் டெஸ்ட்டை நம்ம பண்ண போறோம். அங்க என்னதுன்னு நம்மளுக்கு தெரியல. அங்க எல்லாருமே பார்ட்டியும் என்ஜாய் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் டெஸ்டோட ரிப்போர்ட்டே சொல்றாங்க. நம்ம கேட்டுக்கும் மத்தவங்களுக்கும் கேட்டோட எபிலிட்டி கிளீனிங்ல பி ரேங்க்னும் மத்தது எல்லாமே சி ரேங்க்னும் சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே அது ஒன்றும் இல்ல, ஸ்டார்டிங்லேயே அவன் டெஸ்ட் பண்ணன்னு சொல்லியிருப்பான், அது எல்லாமே ஜீன் தான் நினைச்சிருப்பான். நான் அப்படியும் இல்ல, நம்ம கேட்டோட உண்மையான எபிலிட்டி இது எல்லாமே எஸ் ரேங்கோட எபிலிட்டி. 3 எஸ் ரேங்க். இவன் வந்து வேற லெவல். உண்மையிலேயே வச்சு நம்மளோட சீக்ரெட்டான அட்டிலியர் மேஸ்டரை அதை வந்து கிரியேட் பண்ண முடியும். அங்க நம்ம பிரின்சஸுக்கு இவன் தான் ஒத்துழைக்க போறான். இது வேற பின்னாடியில இருந்து அந்த ஜாப கொடுக்கும்ல அந்த பொண்ணு வரை கேட்டரா, இதை அவங்க கேட்டியான்னு கேட்க அவங்க கத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே ஒரு கேரேஜ் வழியா அந்த சிட்டியை நோக்கி போறாங்க. கேரேஜோ செம்ம வேகமா போக ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த கேரேஜ உனக்காக தான் ஸ்பெஷலா நாங்க அரேஞ்ச் பண்ணோம். அதே மாதிரி அங்க டெலிபோர்டேஷனுக்கான எந்த விதமான ஸ்டோனும் இல்ல. இப்ப போறோம்ல அந்த இடம், அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி மிலிட்டரி பேஸா இருந்திருக்கு இந்த டீமன் லேடோட பார்டர்ல. ஆனா விக்டரி இன்னமும் அப்பாயின் ஆகல. அந்த சிட்டி இன்னமும் ஒரு உதவி பெற ஒரு சிட்டியா தான் இன்னமும் இருக்கு. இவங்க வந்து போறாங்களே, இவங்களுக்கு அது ரொம்ப அதிகம்னு அவன் சொல்றான். இல்ல நீங்க அப்படி சொல்லக்கூடாது, உங்களோட எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி தான் நீங்க வந்து அங்க போறீங்களே. சரி, அந்த அட்டிலியர் மாஸ்டர் வந்து எப்படிப்பட்டவரு? அவர் வந்து ரொம்ப ஹானரபிளானவரு. அப்படியா? நல்லா வெயிட் பண்ண முடியல, நான் வந்து பார்க்கணும். நிறைய அந்த பொண்ணு சொல்றான், இதே மாதிரி போச்சுன்னா கண்டிப்பா என்னோட பிரதரையும் டான்ஸவையும் நான் தான் ப்ரொடெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம ஹீரோ அங்க வரும்போதே அதை பார்த்து கொஞ்சம் அப்படியே திரும்பிக்கிறான். என்ன ஆச்சு? அதுவா, இதுக்கு முன்னாடி நான் தான் இங்க ஒர்க் பண்ணேன், ஆனா 3 நாள்ல என்ன தூக்கிட்டாங்க வேலையை விட்டு. அப்படியா? அந்த இடத்த நல்லா பாப்பனா? உழைக்கும் அந்த இடத்த பினிஷ் பண்ண மாதிரியே இல்ல. என்ன ஆச்சு? இவங்க வந்து இன்னமும் முடிக்கலையா? அவங்களோட வழி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க உள்ள வராங்க. அது ஒரு எம்டி ஸ்பேஸா இருக்கா. எல்லாருமே கேக்குறாங்க, நம்ம வந்து என்ன பண்ண போறோம் இலிஷியா? அதுவா, நம்ம வந்து நமக்கான அட்டிலியர் நியூ பேஸை வந்து உருவாக்க போறோம். அது நியூ பேஸியா? ஆமா கேட்டு நல்லா உருவாக்க முடியும்ல. என்ன மன்னிச்சிருங்க, ஒரு நாள்ல அந்த லாக் ஹவுஸ் அதை வேணா உருவாக்கலாம், ஆனா இது வந்து கஷ்டமான விஷயம் ஒரே நாள்ல. ஆமா, அது வந்து இம்பாசிபிளான விஷயம் தான். ஆமா, அவனால இப்படி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ண முடியும். இது ரொம்ப கெட்ட விஷயமா இருக்கு. ஆனா எனக்கு வெறுமா 3 நாள் போதும், அதுக்குள்ளேயே நான் உருவாக்கிடுவேன். இதை கேட்டு அவங்க ஆடி போயிடறாங்க. இலியூஷி அவன் சொல்றான், உனக்கு வந்து என்ன மாதிரி பொருள்லாம் வேணுமோ கேளு, அது எல்லாத்தையுமே உனக்கு ப்ரொவைட் பண்றேன். ஓ அப்படியா? எனக்கு வந்து இதெல்லாம் வேணும். இல்ல கிரிஃபோனோட ஃபெதர், இன்னமும் சில பல விஷயம் இருக்கு. அதுக்கு அவங்க ஓகேன்னு சொல்ல அங்க இதுக்கு அவன் ஒத்துக்கிறான். பின்னாடி அந்த பொண்ணால எதையுமே நம்ப முடியல. எப்படி இவனால அதை பில் பண்ண முடியும்னு யோசிக்கிறான். அங்க பிரின்சஸ் சொல்றாங்க, ஹேய் உனக்காக நான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன், நீ எப்பதான் அதை முடிப்பேன்னு. கண்டிப்பா என்னால அதை கட்டி முடிக்க முடியும்னு நினைக்கிறேன், அதுவும் அட்டிலியர் மேஸ்டருக்காக தானே. அங்க இலூஷி அவன் சொல்றான், கர்ட் இந்த மாதிரி நீ வந்து நல்லா சாப்பிடணும், ரெஸ்ட் எடுக்கணும் அதே டைம்ல. எனக்கு புரியுதுல? எனக்கு புரியுது. சரி நம்ம வந்து இங்க இருந்து போலாம், ஏன்னா கர்ட்டை நம்ம டிஸ்டர்பன்ஸ் பண்ணக்கூடாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணும் கேட்கிறான், ஆமா யுலிஷியா நீங்க வந்து அதை பத்தி சொல்ல போது இல்லையா? இங்க என்ன விஷயம், என்ன சொல்ல போறீங்க? அதுவா, கேவ்குள்ள அந்த அயன் கோலம் அது எல்லாத்தையுமே கொன்னது அந்த கேட்டு தான். அதுவும் வெறுமா கத்திய வச்சு அவன் கொன்னுட்டான். இதை கேட்டு அவங்க ஆடி போயிடறாங்க. யாருதான் அந்த கேட்டு? நீங்க வந்து யாரு? அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, என்னோட பேரு யுலிஷியா, நான் ஒரு அட்வென்ச்சரர். இதுக்கு மேல நான் ராயல் ஃபேமிலிக்கு சர்வ் பண்றேன். ஒரு நோபல் லேடி, இவங்களோட பேரு லீஸ். அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம லீஸ் அவங்கள தேர்ட் பிரின்சஸ் சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. வந்து மரியாதைலாம் தர வேணாம், நீங்க நார்மலா என்ன ட்ரீட் பண்ணுங்க. அதனால தான் என்னோட ஐடென்டிட்டியை நான் வந்து மறைச்சே வச்சிருந்தேன். உங்க கத்தில இருக்க அந்த சிம்பிளையும் காட்டியிருப்பாங்க. அப்புறம் தான் அந்த பசங்களும் கேட்கறாங்க, ஆமா இந்த கேட்டு அவனும் என்ன நோபலா? இல்ல அப்படிலாம் இல்ல, அவன் நோபல்லாம் இல்ல, அவன் யாருன்னே எங்களுக்கு தெரியல. ஆனா அவனோட ஸ்கில்ல நாங்களும் ஏதோ ஜி ரேங்க் அப்படின்னு தான் யோசிச்சோம். காம்பேக்டை தவிர மீது எல்லாமே அவனுக்கு எஸ்எஸ்எஸ் ரேங்க் பிளஸ்ல இருக்கு.
SSS ரேங்கா? அந்த மாதிரி லெஜெண்டரியான ஆளுங்க இந்த உலகத்துல இருக்கிறாங்களா என்ன? ஆமா, அது உண்மைதான். நம்ம கேட்டுக்கே அந்த விஷயம் வந்து தெரியாது, அவனுக்கே தெரியாம தான் இருக்கு. நாங்க அதனால தான் மத்தவங்களுக்கும் உங்களுக்கும் சொல்லியிருப்போம் அவனோட ரேங்க் ABGன்னு. இதுக்கும் மேல இங்க இருக்கிற புது அட்டிலியர் மேஸ்டரா அவன் தான் இருக்க போறான். இதை பத்தி அவனுக்கே தெரியாது. நீங்க வந்து இதை பத்திலாம் அவன் கிட்ட சொல்லலாம்ல, இது சரியே இல்ல. அப்படி நம்ம சொன்னா அவ்வளவுதான், அவன் நம்ப மாட்டான். அதே மாதிரி விஷயம் வெளியில போனா ரொம்ப ஆபத்தான விஷயமா போகும். நான் யாருக்கு தெரியும், யாரு வேணாலும் நம்ம கேட்ட தப்பா பயன்படுத்தலாம். ஆனா இதுக்கு அவ வந்து கத்த ஆரம்பிச்சிடறான். இங்க உண்மையை சொன்னா அந்த மாதிரி நீங்க தான் எங்களுக்கு பண்ற மாதிரி தெரியுது. ஷீனா, நீ வந்து கம்னரு, நீங்க வந்து மேல சொல்லுங்க. உண்மையை சொன்னா இந்த மாதிரி கேட்டு ரொம்பவும் நல்லவன். வந்தா என்னோட கேர்ஸை வந்து உடைச்சான், அதுவும் ஹோம் மேடு போரேஜை வச்சு. நான் யாரு என்ன இது எதுவுமே அவனுக்கு தெரியல. இருந்தாலும் என்ன காப்பாத்தணும்னு சொல்லி அவன் எனக்காக அதை உருவாக்குனா. நம்ம கேட்டு ரொம்ப பியூரானவன். அதனால்தான் அந்த மாதிரி ஒரு பியூரானவனை நாங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். நீங்களும் இந்த சீக்ரெட்டை வெளில சொல்ல மாட்டீங்களே. நம்ம கேர்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். இது கேர்ட்டோட ஃப்ரெண்ட்ஷிப்காக நம்ம பண்ணி தான் ஆகணும். இது கேட்டோடனே அவங்க வந்து ஸ்டார்டிங்ல யோசிக்கிறாங்க, இதுக்குள்ள அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரு வகையில காரணம் நம்ம கேர்ட்டு தான். அதனால நான் வந்து முடிவெடுத்திருக்கேன், நம்ம கேர்ட்டோட ரகசியத்தை நான் ப்ரொடெக்ட் பண்ண போறேன். அதே மாதிரி உங்களோட ஆர்டர்ஸை நாங்க ஒபே பண்ணணும். ஒரு ஃப்ரெண்டா இந்த விஷயத்தை நாங்க மறைக்கிறோம். ஷீனா இதுக்கு ஒத்துக்கல. இந்த மாதிரி நான் ஒத்துக்க மாட்டேன். நம்ம மீட் பண்ணியே ஒரு 2 நாள் கூட ஆகல. எனக்கு புரியுது ஷீனா, நீ வந்து என்ன சொல்றேன்னு. உங்களுக்கு புரியாது. அட இரு, நான் சொல்றதை கேளு. நான் கேர்ட்ட மீட் பண்ணியே கிட்டத்தட்ட 6 நாளும் எதுதான் ஆகுது. இதை கேட்ட அவ ஷாக் ஆகுறா. அங்க யோசிச்சு சொல்றேன்னு போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அங்க போகும்போதும் கேர்ட்டுக்கு இந்த உண்மையை பத்தி தெரிஞ்சே அவனு யோசிச்சுக்கினே தான் போறான். அங்க போய் பார்த்தா கேர்ட்டு பாதி வேலையை முடிச்சிட்டான். அதை பார்த்து அவர் ரொம்ப ஷாக் ஆகுறா. கேர்ட், இதை வந்து நீயா பண்ண? ஆமாப்பா, இந்த மாதிரி நான் தான் இதை பண்ண ஷீனா. ஏன்னா என்னோட மைனிங் லெவல் அது B ரேங்க்ல இருக்கு. B ரேங்கால எப்படா இப்பெல்லாம் பண்ண முடியும்? ஷீனா, என்னோட டவுன்ல டசன் கணக்குல ஒரே நாள்ல வீடை கட்டுவாங்க. இது முன்னாடி இதை கம்பேர் பண்ணா நான் வந்து ரொம்ப ஸ்லோ தான் ஷீனா. அடே, இது ஒன்னும் காமனான விஷயம் இல்ல. ஏய் கேர்ட், இந்த மாதிரி உனக்கு ரொம்ப கஷ்டமா இல்லையா? எல்லா வேலையும் உன் மேலேயே திணிக்கிறாங்க, உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகலையா? இல்ல யாருமே என் மேல வேலையை திணிக்கல, இதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னோட பழைய டீம்ல இருக்கும் போது நான் ஒண்ணுக்குமே உதவ மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இங்க அப்படி இல்ல. இங்க வந்து என்ன பாராட்டவும் செய்யறாங்க, அதே மாதிரி என்ன நம்புறாங்க. அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் எனக்கு புரியுது அவங்க வந்து எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு. என்ன புரியுது? எனக்கு புரியல. அது ஒன்றும் இல்லை. இந்த சைடு இந்த சாமுராய் அவன் வந்து ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ஏதோ ஒரு பொண்ணு கூட அவன் பேசுறான். அந்த பொண்ணு சொல்றான் அவன் வந்து கொஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிட்டான். ஆனா AKA 1000 ஃபேஸ் அவன் வந்து இதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட பார்ட்டிஸை இந்த மாதிரி ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். அப்போ அவன் லேட்டஸ்டா இந்த கொஸ்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டான். அதுவும் எதுக்கு? அவனோட எண்ணமே இந்த சாக்குராவை மொத்தமா அழிக்கணும். அதுக்கும் மேல உங்க மேல என்ன கோவமோ தெரியல, உங்க இதுக்காகவே வேலையெல்லாம் எடுத்திருக்காங்க. எனக்கு புரியுது. அங்க அந்த பொண்ணுக்கு காசையும் குத்து வர்றான். இந்த சைடு அங்க ஒரு வயசானவன் மீட தொலை பண்றானா. அங்க போனக்கு அப்புறம் அவன் இப்பதான் ஒரு விஷயத்தையே சொல்றான். கேள்விப்பட்டேன் இங்க புதுசா அட்டிலியர்ல புதுசா நிறைய பேர் அந்த 3rd பிரின்சஸ் ஏத்திருக்காங்களாம். ஆனா இப்ப எனக்கான டைம் வந்திருக்கு அவங்கள அப்படியே நொறுக்கிறதுக்கு. அப்படியா? நல்ல பிளான் எனக்கு தெரியுது. உனக்கு புரியுதா? அங்க யார் அதுன்னு பார்த்தா நம்ம டான்சோ தான். டான்சோவை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். நீ வந்து குடிச்சக்கு அப்புறம் இப்பயே நீ வந்து அதை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? அங்க இதனால அவன் பயந்து ஓடுறான். அங்க அப்படியே தடுக்கி விட அங்க டான்சோவை பார்த்து அவன் ரொம்ப பயப்படுறான். எனக்கு தெரியும் எனக்கு வந்து கண்டிப்பா அந்த ஹியூஜ் காலனி ஆஃப் காப்ளின்ஸ் பத்தி நல்லாவே தெரியும்னு எனக்கு தெரியும். அடே என்னை மன்னிச்சு விட்டுறா, நம்மலாம் ஒரே பார்ட்டியில இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தானே. இல்ல நான் உன்னை ஃப்ரெண்டா பார்க்கல. அப்படி நீ திரும்பவும் நான் இப்போ நம்புற என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட வந்துன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் உன்னை அங்கேயே கொன்றுவேன். இவன் வந்து முழுசா முடிச்சிருக்கலாம், அப்படியே விட்டு போயிட்டான். திடீர்னு ஒரு லெட்டர் வந்து நான் வந்து இதுக்காக கஷ்டப்படுறேன்ப்பா, நான் மாஸ்டரே அப்படியே சொல்லிட்டாங்க அந்த லேடியை நான் அப்படியே விட்டணும்னு. அப்புறம் என்ன, நான் கோர்ட்டோட டவுனுக்கு போக வேண்டியதான். இந்த சைடு அவ சொன்ன அந்த லேடியை காட்டுறாங்க. சீன்ல அவங்க அந்த இடத்துக்கு வராங்களா, அவங்களோட கண்ணியை அவங்களால நம்ப முடியல. நம்ம பாக்குறது கனவா இல்ல நினைவா அப்படின்னு அவங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா முன்னாடி ஒரு புதுசான ஒரு கோட்டையை அவன் உருவாக்கிட்டான். மரம் செடி இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்த வேற பண்ணிருக்கான். கேட்டும் வர கேட்டு மன்னிப்பு கேட்கறான். என்ன மன்னிச்சிருங்க, என்னால உங்களை வெல்கம் பண்ண முடியல. அது பரவாயில்ல, நாங்களே இதை பாக்குறதுக்கு ப்ரிப்பேர் ஆகல. என்னது? அது ஒண்ணும் இல்ல. இந்த மாதிரி நம்ம உள்ள போலாமா? கண்டிப்பா. உள்ள இருக்கிற ஒரு இடத்த அவன் காட்டுறான். அங்க பேஸ்மெண்ட், உள்ள இருக்கிற அந்த ஃப்ளோரு அதெல்லாம் ரொம்ப பெருசா இருக்கா. அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. யுலிஷியா அங்க இன்னொரு விஷயத்த பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறா. கேட்டு இது வந்து என்னது? இதுதான் சாஃபயர். அதாவது நான் கேட்டேன்ல உங்ககிட்ட அந்த பொருள், அதை வச்சு நம்மளால மேஜிக் கிறிஸ்டலை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இது நீரை உருவாக்குற அந்த மிஷினை வச்சு நான் உருவாக்குனேன். அவன் இப்படி ஏகப்பட்ட விஷயத்த சொல்றானா அவங்களோட மண்டையே அப்படியே குழம்பி போகுது. அங்க ரூமா காட்டுறாங்க. அங்க பெட் எல்லாம் அவ்வளோ சாஃப்டா இருக்கு. அதுல கிரிஃபனோட ஃபெதர் எல்லாம் அவன் யூஸ் பண்ணிருப்பான். அங்க பிரின்சஸ் சொல்றாங்க இது மேல என்னன்னு தெரியல கர்ட், உங்களோட ஸ்மெல்லு அப்படியே பயங்கரமா அடிக்குது. நீங்க எதுக்கு இந்த மாதிரி ஜோக் எல்லாம் பண்ணிருக்கீங்க? இதுக்கப்புறம் அங்க அட்டிலியர் மேஸ்டர் ரூமை காட்டுறான். அதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆமா, அவர் வந்து எப்போ வருவாரு? அது வந்து அவரு ரொம்ப பிஸியா இருக்காரு. கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல உன்னால பார்க்க முடியும். ஓ அப்படியா?
சரி கர்ட், இந்த மாதிரி உனக்காக நீ ரூமை ப்ரிப்பேர் பண்ணிருப்பல, அது எங்க இருக்கு? நான் வந்து சின்ன சின்ன வேலையை தானே பண்றேன், சின்ன ஒட்டி இருக்கிற சில பல இடத்துல நான் தூங்கிப்பேன். இல்ல நீ வந்து அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு நீங்க தூங்கலாம். அட நான் வந்து இங்க எப்படி தூங்குவேன், என்னால முடியாது. இல்ல கர்ட், நீ கண்டிப்பா தூங்கலாம், ஏன்னா இப்போ காலியா தானே இருக்கு. அங்க 2 ஹவரா அவங்க கஷ்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் அங்க வந்து கர்ட்டே ஒத்துக்கிறான். கர்ட்ட கிட்ட ஏதாச்சும் பேரியரா அவங்க வச்சாங்கன்னு கேக்குறாங்க. அது ரொம்ப கஷ்டமான விஷயம் நம்ம சொல்றான். இவனால அதை வைக்க முடியல. அந்த கர்ஸை எதுக்கணும்னா மிமிக்கு கொடுத்த அந்த டெயில்ஸ் மேன் அதை வந்து நான் இங்க வச்சிருக்கேன். அங்க இதே மாதிரி எல்லா இடத்துலயும் அவங்க ஒட்டுறாங்க. முக்கியமா நம்ம பிரின்சஸோட ரூமாண்ட ஒட்டும் போதே அவங்க வர இவங்க பயந்து போயிடறாங்க. என்ன நீங்க திடீர்னு வரீங்க, இங்க சொல்லிட்டு வர மாட்டீங்களா? உங்களுக்கு வந்து ரொம்ப பொறாமையா இருக்கு அதானே? இல்ல அப்படிலாம் இல்ல, நீங்க வந்து அதுக்குன்னு கத்த வேணா, எல்லாருமே எழுந்துப்பாங்க. உங்களுக்கு வந்து தெரியும்ல நம்ம கர்ட் வந்து ரொம்ப பியூர் இன்னோசென்ட்னு. ஒரு கிட்ட நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஆனா காலையில ஆகுதா உங்க கேட்கலையே, வித்தியாசமா துணியெல்லாம் போட்டு வந்து நம்ம கர்ட்டை அவங்க மயக்க பாக்குறாங்க. திரும்பவும் அங்க யுலிஷியா தான் தடுக்கிறா. ஆனா கர்ட் தான் இதை கொடுத்திருப்பான். அங்க கர்ட் கிட்ட அவங்க சொல்லிருப்பாங்க வந்து என்னோட காமனான ஒரு அவுட்ஃபிட் தான் அப்படின்னு. அதனால தான் அவன் கொடுத்திருப்பானே. ஷீனாவும் இதெல்லாம் பார்த்து தப்பா புரிஞ்சுக்கிறான். ஆமா ஏதோ இங்க பிரெட் எல்லாம் பேக் பண்ண மாதிரி ஸ்மெல் வந்தது. ஆமா இருக்கு, உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? இவனை பார்க்கும்போது ஒரு பர்ஃபெக்டான ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருக்கு. விட்டா இவனை வந்து என்னோட ஹவுஸ் ஒய்ஃபா மாத்திப்பேன். இங்க சாப்பாடும் ரெடி ஆகுது, அதை சாப்பிடுறாங்க. அது அவ்வளோ அருமையா இருக்கு. கர்ட் அவங்க தேறாங்களா, அங்க கர்ட்டை ஆளை காணோம். கர்ட்டை பத்தி கேட்டா கர்ட் வந்து அங்க மீதி விஷயத்தை கிளீன் பண்ண போயிருக்கான்னு சொல்றாங்க. கேட்டா அவங்க ஆடி போயிடறாங்க. ஏன்னா அங்க இங்கன்னு இவங்க ஒட்டி வச்சிருப்பாங்களே, அதை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அழிக்கவே முடியாதான். அங்க போய் பார்த்தா கர்ட் அது லாஸ்ட் ஒன்னு சொல்லி அதையும் அழிச்சு விட்டுறான். பார்த்தவங்க ஷாக் ஆகுறாங்க. ஆமா இதெல்லாம் யாரு ஒட்டி வச்சா? இது வந்து பண்ணது ஸ்க்ரவுலிங், அவங்களோட வேலையா இருக்கும். ஏன்னா லீஸை பார்த்தா அதனால அவங்கள இருக்க முடியும்ல, அதுக்காக தான் அவங்க அப்படியே விட்டு போயிருக்காங்க. எப்படியோ இவன் கிட்ட நான் வந்து மலிப்பிட்டேன் இந்த மாதிரி ஸ்கர்லிங்னு. ஆனா இப்ப விஷயம் என்னன்னா என் கிட்ட டெயில்ஸ் மேன் வந்து காலி. மிமிக் இங்க வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அது வரைக்கும் அசாஷினை பத்தி நான் இவனுக்கு தெரியாம பண்ணிட்டேன். ஆனா நான் தான் இப்போ லீஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களை வந்து நாங்க தூக்குறோம் ஃபார்மர் சிஸ்டர் மால்லெஃபிஸ். என்னது தூக்குறீங்களா? ஆமா, இதுக்கு முன்னாடி நீ அந்த ஃபிளேமிங் டிராகன்ல இந்த பார்ட்டியோட மெம்பர் தானே? பார்ட்டி நிறைய வாட்டி ஃபெயில் ஆயிருக்கு, வயலன்ஸ்னு ஏகப்பட்ட விஷயம் நான் கேள்விப்பட்டேன். இதுக்கும் மேல பார்ட்டியோட லீடரு அவனே ஒரு வாண்டட் மேனா? அட இருங்க புஷப், அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? அதுல என்னோட தப்பு எதுவுமே இல்லையே. ஆனா ஒரு விஷயம் உண்மை, இந்த மாதிரி அந்த ரெஸ்டாரண்ட் அங்க நான் என்னோட லைட்டிங் மேஜிக்கை அன்லீஷ் பண்ணேன் தான். ஏன்னா அங்க ஃபுட்டு சரியில்லை, ஒண்ணுமே நல்லா இல்ல. அதுக்கான பனிஷ்மெண்ட்டை தான் நான் கொடுத்தேன். அதுல என்ன தப்பு? போதும் நித்ரியா, வாய மூடு ஃபர்ஸ்ட். ஏன்னா நீ பண்ண வேலையால இந்த போலன் சர்ச் மேல ஒரு கரை உழுது. எங்களோட ரெப்புடேஷனும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கினே வருது. இது வரைக்கும் இந்த சர்ச்சோட ரெப்புடேஷனை மத்தவங்களை கம்பேர் பண்ணா ஏத்தணும்னு சொல்லி நல்லா பண்ணது நான் தான். அதுவும் காமன் அட்வென்ச்சரரா ஜாயின் பண்ணி நிறையவே மிராக்கல்ல நான் மத்தவங்களுக்காக பண்ணேன். ஆனா அப்படியே இருந்தோம் அதுக்குள்ள அவரும் சொல்றாரு, உன்னோட எபிலிட்டியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உன்னோட மேஜிக் எந்த அளவுக்கு கேப்பபிள்னு. அதனால இங்க இருக்கிற சிம்பிளான ஜாபை எங்களுக்காக நீ பண்ணனா இந்த பாவம் எல்லாமே உன்னை விட்டு போயிடும். அதே மாதிரி உன்னோட ரேங்கையும் நான் ஏத்தி பிரீஸ்டா மாத்திடுவேன். என்னது பிரீஸ்டாவா? இப்ப நீ பாக்குறல இந்த வைன், இது போலன் எம்பையரோட எனிமி குருமாக்கு எம்பையர் அவங்களுக்கு தான். இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை வந்து நீ குடிக்கிறியா? அவளும் அங்க குடிக்கிறா. நீங்க என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேட்கலாம், நான் அது பண்றதுக்கும் தயாரா இருக்கேன். சரி இதுதான் எங்களுக்கும் வேணும், நான் உனக்கு ஆர்டர் கொடுக்குறேன். நீ என்ன தெரியுமா பண்ணும்? தேர்ட் பிரின்சஸா இருக்கிற லீஸ் லோட்டே அவங்கள நீ வந்து கொல்லணும். என்னது நான் கொல்லணுமா? அப்புறம் தான் ஒரு குண்டியை தூக்கி போடுறான். நீ வந்து இப்போ ட்ரிங்க் பண்ணல அந்த ஒயின், பாய்சனஸான ஒரு கர்ஸை நான் கலந்து விட்டுருக்கேன். அதனால என்ன தெரியுமா ஆகும்? உன்னால வாட்டரை தாண்டி வேற எதையுமே கன்சியூமே பண்ண முடியாது. இதே மாதிரி ஒரு மாசத்துக்கு போனாலே போதும், நீ சாப்பிடாமலே இறந்து போயிடுவேன். இது ஒரு ட்ரையல் தான். அப்படி நீ வந்து நாங்க சொன்ன விஷயத்த பண்ணிட்டா இதுல இருந்து நீ ஃப்ரீ ஆயிடலாம். நான் சொன்ன அந்த விஷயம் இஸ்டுடாவும் நான் மாத்திடுவேன். சரி நான் வந்து நீங்க சொன்னதே பண்றேன். என்னோட லைஃப் அது உங்க கையில தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவ முன்னாடி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் வருது. அதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. ஏன்னா அது ஒரு டீமன் லாடா. இதுக்கப்புறம் நம்ம யுலிஷியா அவங்க யோசிக்கிறா, கர்ட் வந்து அந்த கர்ஸை எரேஸ் பண்ணதுல இருந்து நம்ம லீஸோட உடம்புல எந்த விதமான சேஞ்சையும் நான் பார்க்கல. அதே மாதிரி அசாஷின் அவங்களும் நம்ம லீஸை தேடி வரமா தெரியல. பின்னாடி ஏதாச்சும் ஒரு ரீசன் இருக்குமா? இல்லனா அவங்களால நம்ம லீஸை கண்டுபிடிக்க முடியலையா? ஒரு சைடு கர்ட்டை சமைச்சு தரான்ல, அது வந்து நியூட்ரலைஸும் பண்ண அந்த கர்ஸை. இதுக்கும் மேல மிமிக்கும் வந்துட்டா. இங்க நிறைய பேர் அவ கான்டாக்ட்லயும் வச்சிருக்கா. இப்போ இந்த வெப்பை தாண்டி எனிமிங்களால வர முடியாது, வந்தாலும் எனக்கு தெரிஞ்சு போயிடும். அங்க கர்ட் சமைச்சதை சாப்பிட்டு பார்க்க அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. லீஸும் கேட்கறா, அட கர்ட் நீ சமைச்சது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, இதோட டேஸ்ட் அதுவும் சூப்பரா இருக்கு. போன வாட்டி ஒன்னு ரைஸ் போரேஜ்னு ஒன்னு சமைச்சல, அதை நீ திரும்பவும் எனக்கு சமைச்சு தர முடியுமா அப்படின்னு நான் கர்ஸ்ல விழுந்தா, கண்டிப்பா நான் சந்தோஷமா சமைச்சு தருவேன். ஆனா நீங்க வந்து கவலைப்பட வேணாம், எந்த விதமான கர்ஸும் உங்களை அஃபெக்ட் பண்ணாது இதுக்கு மேல. ஆனா நீ வந்து சொன்னிய கர்ட் இந்த மாதிரி எந்த விதமான பேரியரும் நீ வைக்கலன்னு. ஆமா நான் சொன்னதான். அப்படியே சீன் இந்த பக்கம் வந்து அங்க கர்ஸை ஆக்டிவேட் பண்றதுக்கு இன்னொருத்தனும் ட்ரை பண்றான். ஆனா அவனால அங்க எதுவுமே பண்ண முடியல. நான் இந்த மேன்ஷனுக்குள்ள என்னால பேரியரை வைக்க முடியல. நான் இந்த ஒட்டுமொத்த மேன்ஷனுக்கு வெளியில ஒரு மிகப்பெரிய பேரியரை வச்சிருக்கேன். அதை தாண்டி கர்ஸ் எல்லாம் உள்ள வரதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்ல. இந்த பேரியரால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரி அங்க விஷயமும் நடக்குது.
இருக்குது. கர்ஸை கொடுக்க ட்ரை பண்ணல, அதனால அவனோட உடம்பு அங்க பயங்கரமா க்ளோ ஆகுது. எனக்கு கர்ஸை கொடுக்க நினைக்கிறான்ல, அவன் மேல ஆக்சிடென்டலா கர்ஸ் விழுறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் வந்து இப்படி பண்ணிருக்கேன். ஓ விஷயம் அப்படியா, நான் மிமிக் கிட்ட இதை பத்தியும் சொல்லணும். அவ போயிடறான். அங்க கேட்டும் கேட்கறான், லீஸ் இந்த மாதிரி நம்ம வெளியில போகலாமா, ஏன்னா நீங்க வந்து வெளியிலேயே போகல, ஷாப்பிங் போனா நல்லா இருக்கும். ஆனா லீஸ் அதுக்கு ஒத்துக்கல, இன்னைக்கு வேணாம் என்ன மன்னிச்சிரு. அப்புறம் அவங்க ஒரு ஃபாகம் வந்து அது ரொம்ப திக்கரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு ஏன் தெரியல இது தப்பா பத்து, ஆனா அந்த வாலோட ரிப்பேரிங் ஒர்க்க நம்ம இப்பயே முடிச்சாகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீ ஃபோர்மேனா இருந்துக்கிறேன்னு என்னால எதையுமே நம்ப முடியல. அந்த டைம்ல எது இம்பார்ட்டன்ட் பட்டுச்சோ அதை நான் பண்ணேன். வேலை செய்யும் போது எனிமிங்க நழுவி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுக்கு தான் நாங்க கவலைப்பட்டோமே. வாலை பத்தி அவன் சொல்றான். வால் எல்லாமே ப்ராப்பரா ப்ரிப்பேரும் இப்போ ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து பார்த்தா அவனோட உடம்பு அப்படி ஜொலிக்குது. டீம்மேட்ஸுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவன் வந்து ஃபெயில் ஆயிட்டானே, அதனால அவங்க கருணி இல்லாம கொன்னுட்டாங்க. ஆனா கொன்னக்கப்புறமும் இவனோட பாடி இப்பவும் க்ளோ ஆகுது. அதனால இந்த மாதிரி ஒரு பேரியர் ரிஃப்ளெக்டரை உருவாக்க முடியுதுன்னா பட் ஒண்டி நம்ம கூட கோஆப்ரேட் பண்ணா இதை ஒரே நாள்ல நம்மளால தீர்க்க முடியும். அவனை நான் இன்வால்வ் பண்ண ஆசைப்படல, ஏன்னா இதனால அவனுக்கு ஆபத்து இன்னும் வந்து அதிகரிக்கும். நான் வந்து இந்த விஷயத்தை பாத்துக்கிறேன். நீங்க லீஸ அலிஸ்டரை விட்டு வெளியில போக சொல்லாதீங்க. அதுக்குள்ளே ஏதோ ஒரு சவுண்ட் கேட்க அங்க எல்லாருமே பாக்குறாங்க. அங்க ஏகப்பட்ட ஸ்கெலிட்டன் மாஸ்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட 1000க்கும் மேல இருக்கும். அங்க அவரும் சொல்றாரு, நம்ம வந்து அதுங்களை தாக்குறதுக்கு போலாம், அப்படி பண்ணா அதுங்களோட ஃபோக்கஸ் எங்க மேல இருக்கும், உங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். லூசு மாதிரி நீ பண்ணக்கூடாதுடா. ஆனா வேற வழியும் இல்லையே. ஸ்கெலிட்டனும் அப்படியே அந்த வாலை நோக்கி வருமா, திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அதுங்களோட படம் அப்படியே மறைஞ்சு போகுது. அதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, வெஸ்ட்ல இருந்து சவுத் வரைக்கும் இருக்கிற இந்த வால் எல்லாத்தையுமே ரெடி பண்ணது நம்ம கேட்டு தான். அவன் தான் ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிருக்கான். சைடு அங்க டீமன் லார்ட் சொல்லுது, என்னமா அதுக்குள்ள நீ சாக கூடாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்னா ஃபெயில் ஆயிருக்கலாம், இன்னமும் செகண்ட் தேர்டுன்னு இன்னமும் நிறைய இருக்கு. அந்த டீமன் லார்ட் தான் அப்படியே பிடிச்சி இவளோட மேஜிக் வச்சு அங்க சமன் பண்றா. அவளால அங்க பண்ண முடியல, அவளோட மேஜிக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குறைவாகுது. எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஆளு தான். வந்தா சொல்லிருப்பான், நீ வந்து பிரின்சஸை எப்படியாச்சும் கொல்லணும்னு. எதிர்பார்க்கல உன்கிட்ட மேஜிக் எனர்ஜி ரொம்ப கம்மியாகுது போல. அவன் சொன்ன மாதிரி உன்கிட்ட அந்த அளவுக்கு மேஜிக் எனர்ஜி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, ஆனா நீ வந்து இன்னமும் இதை பலமாக்கலாம், அப்படி உன்னோட சோல் எனர்ஜி இதுல போட்டா, அதனால நீ அதை பண்றியா? இது ஒன்னும் ட்ரையல் மாதிரி எனக்கு தெரியல. அந்த சர்ச் அது வந்து என்ன செட்டப் பண்ணிருக்கு. இந்த சைடு கேட்டும் கேட்கறான், ஆமா நிலைமை வந்து எப்படி இருக்கு, மாஸ்டர்ஸ் வந்து வந்துகினே இருக்கு, இப்போ நம்மளால வெளியிலயும் போக முடியாது, வெளியில போனா வானத்துல பார்க்கிற அந்த மாஸ்டர் அது வந்து நம்மள அட்டாக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு அந்த பாட்டியை நினைச்சாதான் கவலையா இருக்கு. அவங்க வேற கண்ட்ரோலுக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து எல்லா மாஸ்டர்ஸும் வெஸ்ட்ல இருந்தா வந்து, அதனால நம்மளோட ஆளுங்களும் ஸ்ட்ராட்டஜியை உருவாக்குறாங்க எப்படி அதை டிஃபெண்ட் பண்ணலான்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, கேட் அதை நீ தானே உருவாக்குன, நீ வந்து அதுல பியூரிஃபிகேஷன் மேஜிக் ஏதாச்சும் போட்டியா? அது காமனான விஷயம் தானே, என்னோட வில்லேஜ்ல எப்பயுமே அதை பண்ணுவாங்க. அல்ல வேலை கேட் அதை உருவாக்குனால அதை தொட்டவுனே மஞ்சு போயிடுச்சு. உங்க கேட்டு கிட்ட அவ சொல்றா, சரி நீங்க 2 பேரும் இங்கே இருங்க, நான் வந்து அந்த பக்கம் போய் மாஸ்டர்ஸை வந்து கவனிக்கிறேன், போனா நானும் வரேனே. இல்ல நீங்க 2 பேரும் இங்கே தான் இருக்கணும். ஆமா காம்பேக்டன் வந்தா என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. நான் கேட்டு நீ கவலைப்பட வேணாம், அந்த ஸ்க்ராலர் அதுவும் இருக்கு. ஆமா இந்த மாதிரி லீஸ் நீங்க கவலைப்பட வேணாம், நான் வந்து உங்க கூட இருக்கேன். லீஸுக்கு இதை கேட்டோன்னே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அங்க போறாங்களா, அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் இருக்கு. மிமிக்கும் அந்த பொண்ணையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வரா. அங்க இப்பதான் ஒரு பிளானே சொல்றான், என்னன்னா இங்க வந்து மாஸ்டர்ஸோட அட்டென்ஷனை இழுங்க, அதுக்கப்புறம் வெஸ்ட்ல அதுங்களுக்கு மெயின் சோர்ஸா இருக்கிற அந்த இதை வந்து நான் ஒட்டு மொத்தமா அழிச்சிடறேன், அது எந்த விதமான பிரச்சனையும் வராது. நான் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், ஏன்னா அது ரொம்ப ஆபத்தான விஷயமா இருக்கும். இல்ல அதுக்காக தான் நான் இதை வச்சுன்னு இருக்கேன். அது ஒரு மேஜிக் கிறிஸ்டல் தானே. ஆமா இது நீ நினைக்கிற மாதிரி இல்ல, இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். ஜெனரலும் கேட்கிறாரு, ஹே யுலுஷியா வந்து அங்க போறேன்னா இந்த மாதிரி எனக்கும் ஒரு ரெக்வஸ்ட் இருக்கு, நானும் கூட வரேன். அது ரொம்ப ஆபத்தான விஷயம் அங்க போறது, ஆனா உனக்கு உதவியா இருப்பேன். அதுக்கு அவ ஒத்துக்கிறான். ஆனா அங்க இருக்கிற அவன் வந்து கத்துறான், இப்போ நீங்க வந்து போயிட்டா அதுக்கப்புறம் ரொம்ப இம்பார்ட்டன்டான மிஷின், அதே டைம்ல ரொம்ப டேஞ்சரான விஷயம் வர, அதனால நான் போய் தான் ஆகணும். இப்போ நீ தான் அவங்கள டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ நீயும் இல்லைன்னா யார் அங்க கமெண்ட் கொடுப்பா அவங்களுக்கு. இதுக்கு அவனும் ஒத்துக்கிறான். அங்க போக சொல்ல எல்லாருமே போயிடறாங்க. அங்க ஒரு ப்ராமிஸையும் அவங்க பண்ணிக்கிறாங்க, நம்மளுக்கு ஃபைனல் ஃபேர்வெலா இருக்கக்கூடாது, நம்ம வந்து கண்டிப்பா திரும்ப ஹோமுக்கு வரணும் சேஃபா. இது வந்து ஜஸ்ட் வெறும் வாட்டர் தான், இருந்தாலும் நாங்க இதை ஊத்துறது எதுக்கு, இது வந்து ஃபைனல் ஃபேர்வெலா எங்களுக்கு இருக்க போதில்ல, இந்த கப்பை உடைக்கிற விதமா நாங்க 2 பேரும் சர்வே ஆகுவோம், அதே மாதிரி நாங்க வீட்டுக்கும் திரும்ப வருவோம். இதுக்கப்புறம் ஒரு பிளேடை உருவாக்கும் போதே அவன் சொல்றான், பெரியவர் வந்து சொன்னாரு, வந்து உன்னோட முழு இதயத்தோட உருவாக்குனா இந்த அயனும் அதுக்கேத்த மாதிரி வரும். ஆன்சோட பிளேடு ரொம்ப இன்கிரெடிபிளான எஜ்ஜோட இருந்தது. எனக்கு தெரியல அதோட சின்ன வெர்ஷனை என்னால உருவாக்க முடியுமான்னு. நான் வந்து இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஃபர்ஸ்ட் என்னோட ஜாபை விட்டு என்ன தூக்கிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ற என்னோட நண்பர்களுக்கும் நான் உதவியே பண்ணல, நான் காம்பேக்ட் எனக்கு வராது. இந்த சைடு அங்க அவ கிறிஸ்டலை தான் தூக்கி போடுறா. அதுக்கு அங்க இருக்கிற மாஸ்டர் வந்து மறைஞ்சு போயிடுது. இதை வந்து அவங்க எதிர்பார்க்கல, ஏதோ கொஞ்சம் மாஸ்டர்ஸ் மறைஞ்சு போகும் தான் எதிர்பார்த்தாங்க. இந்த கிறிஸ்டல் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, இதால அண்டடியும் டீமனையும் அப்படியே மறைய வைக்க முடியுது. சரி இதுதான் நம்மளுக்கான வாய்ப்பு, எல்லாருமே கிளம்புங்க. இந்த சைடு நம்ம கேட்டும் அங்க ஒரு பிளேட உருவாக்கிறான். ஆனா கேட்டுக்கு அங்க அவளுக்கும் அந்த பிளேடு மேல நம்பிக்கையே இல்ல. கண்டிப்பா இதுவும் ஒரு ஃபெயிலியரா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். என்னோட ரேங்கே பி தான், ஸ்வாட் ஸ்மித்திங்ல ரொம்ப கம்மியா தான் இருக்கும். டி இல்ல சீனு இப்படி இவன் யோசிக்கும் போதே லீஸ் வந்து வரா. லீஸ் அவங்க கேக்குறா, அட ஸ்வாடா நீயா உருவாக்குன?
நான் ரேங்கை பத்தி யோசிச்சிருந்தேன்னா அப்படியே நான் இதை மறந்துட்டேன். இது ரொம்ப அழகா இருக்குப்பா, அப்படின்னா இதை நீயே வச்சுக்கலாம். அங்க இப்படி இவ சந்தோஷமா வரல, அங்க கேட்டுக்கு தெரியுது, நல்லாவே தெரியும். அவ வந்து ஃபோர்ஸ் பண்ணி தான் ரொம்ப ஸ்மைல் பண்றதுக்கு ட்ரை பண்றா. என்னால அவளோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியுது. நான் இதை அவகிட்ட சொல்லக்கூடாது, நான் இதை நோட்டீஸே பண்ணாத மாதிரியே காட்டிக்க வேண்டியதான். நான் இதை கேட்கலாமா லீஸ்? இந்த மாதிரி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த கேட்கலாமா? கண்டிப்பா கேட்டு, நீ வந்து என்னோட டைப் தான், அதனால சொல்லு என்ன. நான் உன்னை தேடி யாராச்சும் வராங்களா என்ன? ஆமா அது உண்மைதான். ஏன்னா நீயே கண்டுபிடிச்சிட்டியா? ஏன்னா என்னாலதான் எவ்வளவு பிரச்சனைய என்ன தேடிதான் அவங்க வராங்க. இதனால்தான் உனக்கும் இலூஷியாக்கும் எவ்வளவு பிரச்சனை. இல்ல நீ வந்து எனக்கு எப்பயுமே பிரச்சனையா இருந்தது இல்ல, இங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. இல்ல அதுதான் உண்மையும். இப்ப கூட பாரு, லீஸ் வந்து என்ன காப்பாத்தணும்னு சொல்லி வெஸ்ட் பக்கம் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்கு போயிருக்கா. வெஸ்ட் பக்கம்னு சொல்லும் போதுதான் இப்பதான் உனக்கு விஷயம் ஞாபகம். பாஸ்ட்ல அந்த லீடரு, இவன், அந்த பிரீஸ்ட், அந்த பொண்ணு, இவங்க எல்லாம் அங்க போயிருப்பாங்க. அவனும் ஏதோ மார்க்கெல்லாம் வேற பண்ணிருப்பான். அந்த இடம் தான் ஒரு பர்ஃபெக்டான ஸ்பாட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்றதுக்கு. லூஷியா வேற ஆல்ரெடி சொல்லிருப்பா ஸ்க்ராலிங்கிய நம்ம வந்து தடுக்கணும்னு. இப்போ அதுதான் அவன் மீன் பண்ணலா, அப்ப அதை தான் தோக்கடிக்கணும்னு அவ போயிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ என்னால எதுவுமே பண்ண முடியல. என் கிட்ட பவர் இருந்தா எல்லாரையுமே நான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேன். கிட்ட பவரும் இல்ல, எனக்கு ப்ரெஷியஸா இருக்கிற ஒருத்தங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணிருப்பேன். கேட்டோன்னே நம்ம லீஸ் அவளதான் சொல்றான்னு நினைச்சுக்கிறா. நான் அப்படி சொல்லல, நீங்க யுலிஷியா, சாக்குரா மெம்பர்ஸ் எல்லார பத்தியும் தான் நான் சொன்னேன். நான் என்னால இப்பவும் நம்ப முடியல. என்னால வெறுமா உட்காந்து வெயிட் தான் பண்ண முடியுது. ஆனா லீஸுக்கும் அதே தான், அங்க வந்து எப்படியாச்சும் போய் ஹெல்ப் பண்ணணும்னு தோந்தா. அதனால அவன் லீஸ் கிட்ட சொல்றான், நம்ம அப்படின்னா போகலாம், ஆனா அங்க மாஸ்டர்ஸா இருக்கு, நம்மளால எப்படி போக முடியும்? ஈத்த டைரக்ஷன்ல மாஸ்டர்ஸ் இருக்குன்னா நம்ம வேற ஒரு ரூட் வழியா போகலாம். அப்புறம் என்ன, நம்ம யுலிஷியா மத்தவங்களுக்கும் நம்ம உதவியா பண்ண முடியும். இந்த சைடு அங்க யுலிஷியா மத்தவங்களை சுத்தி ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் அப்படியே சுத்த போகுது. அங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. கத்திய பத்தி அவன் சொல்லிருப்பான், இந்த கத்திய உங்களோட தலைக்கு மேல வச்சிருந்தா ஸ்பெல்ல கேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அங்க லீஸுக்கும் என்ன ஸ்பெல்லுன்னு தெரியலையா, அவங்க ட்ரை எல்லாம் பண்ணி பாக்குறாங்க என்ன ஸ்பெல் வருமோன்னு. லீஸ் இந்த மாதிரி நம்ம போகலாம், ஆல்ரெடி டைம் ஆகுது. வரேன். ஆனா அதுக்குள்ள அங்க யாரோ ஒருத்தங்க வராங்க. இந்த சைடு அந்த மாஸ்டரை அவங்க வந்து கொள்றாங்க. இந்த அளவு மாஸ்டரோட எண்ணிக்கை அங்கே ரொம்ப அதிகமாக இருக்கு. நல்ல வேலை ஜென்ரிக்கோட அந்த டிவோஷனரி ஃபோர்ஸ் அவங்களால இதுங்களாம் லைட்டாக தசை திரும்புது. ஆனால் இப்போ அந்த அளவுக்கு டைம் இல்லை. எப்படியாச்சு அதுங்களோட மெயின் சோர்ஸை நாங்கள் கண்டுபிடிக்கணும். அங்கே அதுக்குள்ள அவருக்கு பயங்கரமாக அடிப்பது. அங்கே யுலிஷியா தாக்கலன்னு போறால, யுலிஷியாவையும் அதுங்க தாக்க ஆரம்பிக்குது. ஜஸ்ட் மிஸ்ல கேங் வந்து காப்பாத்துறாரு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் வந்திருக்கேன். அங்கே சாக்குராவோட பாட்டி வந்துதான், இதனால அவங்களுக்கு கொஞ்சம் ரிலீஃபா இருக்கு. இப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமோ தெரிய வருது, இந்த மாஸ்டர்ஸ் இதுங்க எல்லாமே அங்க இருக்கிற பில்டிங்க்கு கீழே இருந்தா வருது. இது தெரிய வந்தோடனே யுலிஷியா அவளோட மேஜிக் கிறிஸ்டல் வச்சு தாக்குறா. அங்க இருக்கிற எல்லா மாஸ்டரும் அழிஞ்சு போகுது. அங்க ஒரு போர்ஷனையும் தரா. இது வந்து கூடிய உன்னோட ஹூண்ட் ஹீல் ஆயிடும். அம்மா இது என்ன சூப்பு, இதனால எனக்கு டக்குன்னு ஹீல் ஆகுது. ஏதோ ஒண்ணு நம்ம முன்னேறி போகலாம். அங்க இதே மாதிரி மாஸ்டர்ஸும் வர ஆரம்பிக்குதா. சாக்குராவோட பாட்டி தான் தாக்க போகுது. இதை ஒரு வாய்ப்பா வச்சு யுலிஷியாவும் மத்த கேங்கும் அங்க உள்ள போறாங்க. இந்த சைடு அங்க பிரீஸ்ட் பொண்ணுக்கு புரியுது, இதே மாதிரி அவளோட பவர் யூஸ் பாயினே போனா அவ்வளவுதான். அந்த டீமனும் சர்க்கிள் வழியா பாக்குது. அவங்க வந்து ஒரு மேஜிக் கிறிஸ்டல் எல்லாம் பயன்படுத்துறாங்களா, பரவாயில்லையே. இது வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் மோசமா இல்ல. இது ரொம்பவும் எனக்கு ஆர்வத்தை கிரியேட் பண்ணுது. மேஜிக் கிறிஸ்டல் சரி, நானே கலை இறங்கி நான் அவங்களுக்கு காட்டணும் நான் யாருன்னு. எனக்கும் ரொம்ப போரிங்கா இருக்கு. யுலிஷியா வர வழியில திரும்பவும் மாஸ்டர்ஸ் வந்து வந்தா. அங்க அவ திரும்பவும் தாக்குறான். ஏன்னா மெயின் சோர்ஸே இங்கதான் இருக்கு. திடீர்னு அந்த டீமன் லாடம் வந்தா. யுலிஷியாக்கும் இப்பதான் புரியுது, இந்த மாதிரி இந்த பாஸ் இதைதான் நம்ம டிஃபீட் பண்ணணும்னு. அங்க யுலிஷியா அவளோட மேஜிக் கிறிஸ்டலை வச்சு தாக்குறா. ஆனா அதனாலயும் அங்க எதுவுமே ஆகல. என்னமா இதை வச்செல்லாம் என்ன எதுவுமே பண்ண முடியாது. இந்த மேஜிக் கிறிஸ்டலோட பவர் அது ரொம்ப பயங்கரமா தான் இருக்கு. என் கிட்ட இன்ஃபினிட்டான லைஃப் இல்லைன்னா அவ்வளவுதான், அது ரொம்ப ஆபத்தா இருக்கும். அங்க அவரும் சம வேகமா வந்து தாக்குறாரு. ஆனா அதுவும் ஒர்க் ஆகல. அந்த ஊண்டும் டப்புன்னு ஹீல் ஆயிடுது. சைடு அந்த பிரீஸ்டுக்கும் புரியுது, எல்லாத்துக்குமே காரணம் இந்த மேஜிக் சர்க்கிள் தானே. அதுக்கப்புறம் அங்க டீமன் லார்டோ சொல்லுது, என்ன உங்களோட சண்டையை நான் வந்து பார்த்துதான் இருந்தேன், அவளைக்கும் நீங்க வந்து மோசம் என்னால சொல்ல முடியாது. அதே மாதிரி இதை பாருங்க, ஜென்ரிக்கால எதுவுமே பண்ண முடியல. அங்க ஏகப்பட்ட டீமன்ஸா ஒரு சமாளிக்கிற மாதிரி இருக்கு. என்ன உங்களோட மக்களுக்காகவும் பிரின்சஸுக்காகவும் ரொம்பவும் போராடுறாங்க போல. என்னோட படையை நான் ரொம்ப கம்மியா தான் அனுப்பியிருக்கேன். இன்னமும் என்னால என்னோட படையை ஏத்த முடியும். அங்க இன்னமும் பெரிய பெரிய டீமன்ஸ் அதை சமன் பண்ணு வெளியில இருக்க அந்த ஆளுங்க அவங்களையும் என்னால காலடியில நசுக்க முடியும். அங்க இதை கேட்டு அவங்க வந்து அப்படியே தாக்குறாங்களா, அதோட தலையை துண்டாவுது. அதனாலயும் டீமன் லார்டுக்கு எதுவுமே ஆகல. என்னமா இந்த மாதிரி உங்க எல்லாரையுமே என்னால அழிக்க முடியும், நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையா முன்னாடி, நான் உங்க 2 பேரை அப்படியே விட போறேன். ஏன்னா நீங்க 2 பேரும் இருந்தாகணும். பிரின்சஸ ஒரு வழியாக்கத நீங்க 2 பேரும் பார்க்கணும் இல்லையா. ஏய் லூஷியா, நம்ம வந்து கவலைப்படக்கூடாது. இதுதான் நம்மளோட மெயின் டார்கெட்டா இருக்கணும். தோக்கடிச்சா போதும் எல்லா விஷயமும் சால்வ் ஆயிடும். லூஷியா, நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான். இருந்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், எதுவுமே இது முன்னாடி ஒர்க்கும் ஆகல. பட்டோட மேஜிக் கிறிஸ்டலும் இங்க ஒர்க் ஆகல. பரவாயில்ல, அந்த எக்ஸ்பிரஷனை என்னால பார்க்க முடியுது. உங்களோட முகத்திலேயே எனக்கு தெரியுது. அப்படிதான் அந்த பயம், அந்த எல்லா விஷயத்தையும்
லூசியை நல்லா பார்க்க முடியுது. பொண்ணால ஒண்ணுமே பண்ண முடியல, அந்த மேஜிக் சர்க்கிளையும் எடுக்க முடியல. அவளோட பசி அதுவும் ஒரு லிமிட்டுக்கு வந்துச்சு. ரொம்ப அவளுக்கு பசியாவும் இருக்கு. இதே மாதிரி போனா அவ்வளவுதான், எந்ததான் போயிடுவேன். அட்லீஸ்ட் கேர்ட்டோட அந்த சமையல் அது எனக்கு சாப்பிடணும்னு தோந்து. அட நீங்க என்ன பண்ண இருக்கீங்க, இது இருக்கு சாப்பிடுங்க. என்ன இது, கேர்ட்டோட வாய்ஸ் எல்லாம் என்னோட மண்டியில கேக்குது. இது என்ன ஹலூசினேஷனா? உண்மையிலேயே கேர்ட்டோட வாய்ஸ் தான். அங்க அவன் அடியில இருந்து வரான். நம்ம இப்படியே வந்துட்டோம். அட கேர்ட் உங்களோட பஞ்ச் அது உண்மையிலேயே வேற லெவலு. கேர்ட் மேல வருவானா? இதை பார்த்து அந்த பிரீஸ்ட் பொண்ணு யோசிக்கிறான். ஆமா, கேர்ட் இங்க என்ன பண்றான்? அதே மாதிரி கூட இருக்கிறது அந்த லீஸ், அந்த பிரின்சஸ், அவங்க தானே. அவங்களதான் எனக்கு கொல்லணும்னு ஆர்டரும் கொடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றாங்க? கேர்ட்டும் கேக்குறான். ஆமா மர்லெஃபிஸ், நீங்க இங்க என்ன பண்றீங்க? அட கேர்ட், உங்களுக்கு என்ன இவங்கள தெரியுமா? ஆமா தெரியும், இதுக்கு முன்னாடி இந்த பார்ட்டில ஒரு மெம்பரா இருந்தோம். நான் இப்போதான் எனக்கு விஷயம் தெரியுது. அந்த ஸ்கேலிங்கி அதுக்கு பின்னாடி இருந்தது எல்லா விஷயத்துக்கும் காரணம் இவங்க தானா? ஆனா எனக்கு புரியல, கோல்னோவா இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி பண்ணிருக்கான். அதை தடுத்த உனக்கு இப்படியாவும் நான் எதிர்பார்க்கல. நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல. எல்லாத்தையுமே அந்த கேப்டன் கோல்னோவா அவன் தான் பண்ணான்னு யோசனை இருக்கான். மர்லெஃபிஸ், இந்த மாதிரி நம்ம யுலிஷியா அவங்கள நீங்க பாத்தீங்களா? நீ யார பத்தி பேசுற? அந்த அட்வென்ச்சரரும் ஒரு பொண்ணையும் நான் பார்த்தேன். அவங்க ப்ராபப்ளி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னா நம்ம அங்க போகணும். அட கேர்ட், அதுக்கு முன்னாடி நம்ம இதை ஒண்ணுமே பண்ண வேணாவா? அவங்கள எப்படியாச்சும் நம்ம காப்பாத்தணும். ஸ்கேலிங்ல இருந்து நீ தான் காப்பாத்தணும். நான் அவங்க ரெண்டு பேரை மீட் பண்றேன், நீ இதை பாத்துக்கோ. ஆனா உனக்கு எதுவுமே ஆகாதா? கேர்ட் என்ன பேசுற? நீ தான் என்கிட்ட இந்த கத்தியை குத்துருக்க, இதுக்கு மேல எனக்கு என்ன ஆக போகுது? அதுவும் கரெக்ட் தான். ஆமா, என்ன இவன் முட்டாளா? நான் இங்க இருக்கிற ஒருத்தவங்களும் லீஸோட உயிர் பின்னாடி தான் இருக்காங்க. இவன் என்னன்னா அப்படியே அவளை போக விடுறான். அதுக்கும் மேல இந்த மேஜிக் சர்க்கிளை அழிக்கிறது ஒன்றும் அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. இவ யோசிக்கிறான், ஆனா அசால்ட்டா கேர்ட்டால அழிக்க முடியுது. இந்த விஷயம் அந்த டீமன் லார்டுக்கும் சென்ஸ் ஆகுது. அங்க அட்டாக் அவளால டாச் பண்ண முடியல. அங்க காயமும் ஹீல் ஆகல. இதை பார்த்தோன்னே இலிஷியா அவளோட மேஜிக் கிறிஸ்டலை வச்சு தாக்க போறா. ஆனா அதுக்குள்ள அது தூரமா தள்ளி விட்டுது. அங்க திடீர்னு லீஸும் வருவாளா? இதை பார்த்தவங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. லீஸை பார்த்தோன்னே அதுக்கும் இதுதான் ஒரு வாய்ப்பா அப்படியே தாக்கி கொள்ளுது. லீஸ், நீங்க எதுக்கு வந்தீங்க? அங்க லீஸோட கதையும் அங்கேயே முடியுதா? இதனால அந்த டீமன் லார்டு அப்படி சிரிக்குது. என்ன ஒரு முட்டாள்தனமான பிரின்சஸா இருந்திருக்கு. இன்னமும் அந்த டவுன்லயே இருந்திருந்தா கண்டிப்பா இதெல்லாம் இன்னமும் நிறைய நாள் வாழ்ந்திருக்க முடியும். அநியாயமா இப்படி செத்து போயிடுச்சு. ஆனா அது ஒன்னும் உண்மையிலேயே லீஸோட உடம்பு இல்ல, அது அப்படியே மறைஞ்சு போகுது. ஆமா, என்னது இது என்ன இல்யூஷனா? இல்ல அதோட பாடி ஸ்வெட்டு எல்லாத்தையுமே நல்லா உணர முடிஞ்சது. எல்லாமே சேமா தான் இருந்தது. அதுக்கு காரணம் இந்த ஸ்வாடு தான். இதை உருவாக்குனது கேட்டு தான். அதெல்லாம் என்னோட டபுளை கிரியேட் பண்ண முடியும். அங்க இதே மாதிரி அவ தாக்குறா. ஆனா அதுவும் ஒரு இல்யூஷன் தான். அங்க சைட்ல இன்னொன்னு இருக்கா, அந்த லீஸ் அந்த மேஜிக் கிறிஸ்டலை உடைக்குதா, அங்கேயே அதுவும் காலியாகுது. ஆமா, என்ன யாராச்சும் கத்துனாங்களா என்ன? அந்த சமனரை அவங்க கொண்டுட்டாங்கன்னா எல்லா மாஸ்டரும் அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி அங்க விஷயமும் நடக்குது. இந்த சைடு அங்க லீஸ் கிட்ட அவ ரொம்பவும் கவலைப்படுறா. நல்ல வேலை, நான் ரொம்பவும் பயந்து போயிட்டேன். இந்த மாதிரி நீங்க இறந்து போயிட்டீங்களோன்னு. ஆனா அப்படியெல்லாம் எதுவும் நடக்கல. என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பண்ணிருக்க கூடாது. இல்ல நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க கூடாது. நீங்க இங்க வரலன்னா அவ்வளவுதான். கண்டிப்பா நாங்க ரெண்டு பேரும் இறந்து போயிருப்போம். அப்போனா நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணுமே. இல்ல அப்படி இல்ல, பேட்டில் பார்க்கும் போதே தெரியுது இது எந்த அளவுக்கு டஃபா இருந்திருக்குன்னு. அதே மாதிரி உங்களுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்ஸ் சொல்ற விதமா நான் ரிவார்டையும் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் நீங்க சிட்டியே ப்ரொடெக்ட் பண்றீங்கல்ல, எங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் ஒண்டி தான் இருக்கு. கூட இருக்கிற மத்தவங்களுக்கு லிக்கரை உங்களால கொடுக்க முடியுமா? கண்டிப்பா, அதுதானே. அப்புறம் அவங்க மேலெஃபிஸ் அவன் காப்பாத்திடுறான். இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பசியா இருக்கு. சர்க்கிள்ல இருந்து அவன் என்ன காப்பாத்திட்டான். இருந்தாலும் கேர்சனாலேயே நான் இறந்து போயிடுவோம் போல. அது சவுண்டு கேக்குமா? அங்க கேர்ட் ரைஸ் பால்ல கொடுக்குறான். இந்தாங்க மேலெஃபிஸ், நீங்க சாப்பிடலாம். அந்த கேர்சன் நினைச்சுக்கினே அவ சாப்பிட்றா. அது அவ்வளோ டேஸ்டா இருக்கு. ஆனா வாமிட்டிங் பண்ற மாதிரி அவளுக்கு தோணல. அப்புறம் தான் அவளுக்கு ஃபீல் ஆகுது. அந்த கேர்ஸும் அழிஞ்சு போகுது. இதுக்கு காரணமும் நம்ம கேர்ட் தான். இப்பதான் அவளுக்கு விஷயமே புரியுது. இப்போ இதுதான் கேர்ட்டோட பவரா? இப்போ இத்தனை வருஷமா கேர்ட் எங்க கூட இருக்கும்போது கேர்ட் எங்க எல்லாரையுமே ப்ரொடெக்ட் பண்ணிருக்கான். ஆனா நாங்க தான் அப்படி இல்ல. அவனோட கைண்ட்னஸ், அவனோட மரியாதை எதையுமே நாங்க மதிக்கல. கேர்ட் என்ன மன்னிச்சிரு கேர்ட். இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு புரிஞ்சா சரிதான். ஆனா அதுக்குள்ள மத்தவங்களும் வருவாங்களா? அங்க திடீர்னு ஒரு ரெண்டு பேர் வராங்க. இப்பதான் அங்க லீஸும் சொல்லி புரிய வைக்கிறான். கெட்ட விஷயத்த பண்ணாங்களே ஸ்கேலிங்கி வச்சு, இதனால அரெஸ்ட் பண்ணணும்னு இவங்களும் வந்திருக்காங்க. அங்க கேர்ட் நினைக்கிறான் இந்த மாதிரி கேர்ட் காப்பாத்துவான்னு. கேர்ட் அங்க சொல்றான், கவலைப்படாதீங்க மேலெஃபிஸ், உங்களுக்கு பிடிச்ச அந்த கிரே பெட்டை நான் கண்டிப்பா ஜெயிலுக்கு கொண்டு வரேன். அடி முட்டாள், இப்போ ஒன்னும் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. பிரின்சஸும் கேர்ட்டும் இன்னைக்கு திரும்பவும் என்னோட உயிரை காப்பாத்திருக்காங்க. இதே மாதிரி அங்க போறாங்க. என்ன கேர்ட் ஒரு மாதிரி வெக்கமா இருக்கும், ரெண்டு அழகான பொண்ணுங்க கூட போறது. இல்ல அப்படி இல்ல, ஆமா அப்படின்னு சொல்லலாம். நீங்க ரொம்ப அழகுதான். எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் ஜாலியா இருக்கேன். அதுக்கு மேல என்னோட ஃப்ரெண்ட்ஸு கூட நான் திரும்பவும் ஹோமுக்கு போற மாதிரி இருக்கும். என்னோட முழு இதயத்துல இருந்து எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரி அங்க கேப்டன் ஒரு விருந்தியை கேட்டிருப்பாருல, அதை அவங்க கொண்டாடுறாங்க. கேர்ட்டும் யோசிக்கிறான் நம்ம என்ன பண்ணலான்னு. கேர்ட்டுக்கு புரியல இந்த மாதிரி எதுக்கு அவங்களே ஃபோர்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு சாப்பிட
சாப்பிட்றாங்கன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் பிடிக்கலையா, நான் வேற ஏதாச்சும் உருவாக்கணுமா? பட் நீ தப்பா புரிஞ்சுக்கினா அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி ஃபுட்டை நாங்கள் சாப்பிட்டதே இல்லை, அதனால தான் நாங்கள் இப்படி சாப்பிட்றோம், வேற எதுவும் இல்லை கர்ட். உங்க கர்ட்டு கிட்ட லீஸும் அந்த ஜெனரலை பத்தி சொல்றாரு. இவரு தான் அந்த ஆர்மிக்கு ஒரு ஜெனரலா இருக்காரு. இவர் ஒரு நைட்டு, இவரோட பேரு ஆல்ரைட் குக்குசோ. இப்படி இவங்க பேசும்போது வானத்துல அங்க ஃபயர் கிராக்கர்ஸ் எல்லாம் வெடிக்குமா. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. இதை பண்ணதுனா தான் இதனால அவங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். அதே மாதிரி என்னன்னு தெரியல, என்னோட காயம்லாம் டக்கு டக்குன்னு ஹீல் ஆன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஆமா இல்லையா பின்ன, சாப்பாடை சாப்பிட்டக்கு அப்புறம் எல்லாமே டக்கு டக்குன்னு ஹீல் ஆகுதெல்லாம் காமனான விஷயம் தானே? இல்ல இது ஒரு காமனான விஷயம் இல்ல. இதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அவன் முன்னாடியே ஒரு பர்சன் வரான். என்ன திரும்பவும் நீங்க வந்திருக்கீங்க டைகோன் மேரிகிரேவ். சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போது நம்ம கர்ட் சின்ன பையனா இருக்கான். அங்க ஒரு பொண்ணு கிட்ட ஓடி வந்து, ஹே ஹே நீங்க தானே அந்த மர்ச்சன்டோட டாட்டரு, என்ன பண்ணிருக்கீங்க? ஆனா எவ்வளவு கேட்டவும் அந்த பொண்ணு ஊமன் தான் இருக்கா. அங்க எவ்வளவோ அவன் கேட்டு பாக்குறான் வெதெல்லாம் நல்லா இருக்குன்னு. அப்புறம் தான் அவளை பத்தி சொல்றா. அவளோட பேரு ஹில் தான். ஹில்டோட அப்பா வந்து சொல்லியிருப்பாரு, என்னன்னா வில்லேஜ்ல இருக்க மக்கள் ஒரு மாதிரி ஸ்டேஞ்சான ஆளுங்க, அவங்க கிட்ட நீ பேசக்கூடாதுன்னு. அதனால தான் நான் வந்து பேசல. இப்ப கூட நான் என் கூட ஒண்டி தான் பேசின்னு இருக்கேன். அப்படி நான் அவங்க கூட பேசி ஏதாச்சும் விஷயம் ஒட்டிக்கிச்சுன்னா அதனால தான் நான் வந்து என் கூடயே பேசுறேன். அதேதான் என்னோட பேரு கர்ட், நானும் என் கூடயே தான் பேசின்னு இருக்கேன். இப்படிதான் இவங்க சின்ன வயசுல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா மாறி இருப்பாங்க. அங்க மலைப்பகுதியில போவாங்களா, போற வழியில ஒரு பழத்தை பாக்குறான். அந்த பழம் ரொம்ப டேஸ்டா இருக்கிற மாதிரி தெரியுது. இதனால யோசிக்காம அப்படியே சாப்பிட்டா. சாப்பிட்ட உடனே ஒரு மாதிரி மயக்கமாவது, அங்கேயே மயங்கி போயிடறான். கர்ட்டுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓடி வந்து பார்த்தா தான் தெரியுது, சாப்பிட்ட அந்த பழம் அது வந்து ஒரு பாய்சனஸ் ஆன பழம். இப்போ நான் தான் அவளை காப்பாற்றணும். இதனால அங்க இருக்கிற பூ, அங்க இருக்கிற நிறைய விஷயத்த கலந்து மெடிசன் அவன் ரெடி பண்றான். அதை ஹெல்டுக்கு வாய் வழியா வாய் வச்சு ஊத்தலாம் ட்ரை பண்ண திடீர்னு ஒரு வாய்ஸ் வந்து கேக்குது. கர்ட் என்ன ஆச்சு, எழுந்துக்கோ. அப்புறம் தான் உனக்கு புரியுது, நம்ம எவ்வளவு நேரமா பார்த்தோம்ல எல்லாமே கனவு தான். கர்ட்டுக்கு இது சின்ன பையனா இருக்கும் போது நடந்திருக்கும், அது இப்போ கனவா வந்திருக்கு. இதே மாதிரி கர்ட் மத்தவங்க எல்லாம் ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்காங்க. அந்த வில்லேஜ்ல என்ன பிரச்சனைனா தண்ணி வந்து இல்ல, அதனால கிராப்ஸ் அவங்களால அறுவடை செய்ய முடியல. இப்போ தண்ணி தான் இங்க ஷார்டேஜா இருக்கு. அதுக்கு பக்கத்துல ஒரு கண்ட்ரி இருக்கு. பக்கத்து நாட்டுக்கிட்ட ஏதாச்சும் கேட்டா இதை சால்வ் பண்ண முடியும். நாங்கள் ஆல்ரெடி கேட்டுட்டோமா, இருந்தாலும் எதுவுமே இங்கே வேலைக்கு ஆகல. அதனால நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும். நீங்க கவலைப்படாதீங்க, நான் வந்து பாக்குறேன். அங்க மத்தவங்கள பத்தி அவ வந்து கேட்கறா. மத்தவங்களாம் அங்க மவுண்டனுக்கு மேல போயிருக்காங்களாம். நம்ம கேட்டோம் ஏதோ பறவைக்கு ஹெல்ப் பண்ணலாம் தான் அங்க போயிருப்பான். இந்த சைடு யுலுஷியா வந்து பாப்பலாம். அந்த இடத்துல தண்ணி இருந்திருக்காது இதுக்கு முன்னாடி. இப்போ அங்க தண்ணிலாம் நிரம்பி இருக்கு. இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. அப்புறம் தான் புரியுது இதுக்கு பின்னாடி இருக்க வேலையும் கேட்டதுதான். இந்த பறவைகளுக்கு அவன் ஹெல்ப் பண்ண போனால அதுங்க வழியாவே அவன் தண்ணியை வர வச்சிட்டான். ஆமா யுலிஷா, நீங்களும் ஏதோ வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னீங்களே, என்ன வேலை முடிஞ்சுதா? அந்த தாத்தாவும் பாட்டியும் வர அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நான் அவங்க எதிர்பார்க்கல அவ்வளோ சீக்கிரத்துல இங்க தண்ணி வரும்னு. யுலிஷா அங்க எப்படியோ தண்ணியை வர வச்சிட்டாங்க. ஷியா ரொம்ப நன்றி, நீங்க தண்ணியை வர வச்சிட்டீங்க, நான் எதிர்பார்க்கல. நீங்க அதுக்குள்ள இந்த விஷயத்த சால்வ் பண்ணிட்டீங்களா? யுலிஷா வந்து உண்மையிலேயே வேற லெவல் தான்ப்பா. அப்புறம் அங்க இவங்க விஷயத்த சால்வ் பண்ணனால இவங்களுக்கு ஏகப்பட்ட எக்ஸையும் தந்திருக்காங்க. இதை வச்சு நம்மளால டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் செய்ய முடியும். கேக்கு இல்ல டெசர்ட் வந்து ஓகேவா இருக்கும். ஆமா லீஸ் வர இங்க இல்ல, அவங்க எங்க போனாங்க? அதுவா மாஸ்டரோட அட்டாக் வந்து அன்னைக்கு ஏற்பட்டதுல அதை பத்தி அவங்க டைகான் கிட்ட சொல்லணும்னு போயிருக்காங்க. அப்புறம் லீஸ் அங்க டைகூன் கூட பேசின்னு இருக்காங்க. அங்க இன்னொருத்தரும் இருக்காரு. ரொம்ப நன்றி என்னை இங்க வர வச்சதுக்கு. இருக்கட்டும் பிரின்சஸ், நீங்க வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்ல, நான் ஒன்னும் தேர்ட் பிரின்சஸா இங்க வரல. அட்டிலியர் மேஸ்டரோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவா தான் நான் வந்திருக்கேன். இந்த முன்னாடி இருக்காருல இந்த டைகான், அவர் ஒன்னும் சும்மா இல்ல, அவருக்கு ஒரு மிகப்பெரிய அத்தாரிட்டியே இருக்கு. எந்த அளவுக்கு ஈக்குவலான ஒரு டியூக் அளவுக்கு ஈக்குவல். இவருக்கு ராயல் ஃபேமிலி, குருமாக்கும் எம்பேர் எல்லாத்தோடவும் கனெக்ஷனும் வேற இருக்கு. இவர் எல்லாத்தையுமே அடையணும்னு பாக்குறாரு. இவரு ஒரு தந்திரத்தோட இருக்கிற ஒரு நரிமா தான். விடுவேனா? டைகான்னு சொல்றாரு, நான் வந்து கேள்விப்பட்டேன் நீங்க மேஜிக் ஸ்டோனை வச்சு இந்த ஒட்டுமொத்த மாஸ்டர்ஸையும் நீங்க வந்து அழிச்சிங்களாமே. எனக்கு நல்லாவே புரியுது, அவன் நம்ம கர்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். கர்ட்டை இயக்கானத்து கொண்டோ இவனுக்கு தெரிய விடவே கூடாது. பிரின்சஸ், இந்த மாதிரி உங்களுக்கு தெரியுமா, இப்போ நீங்க இருக்கிற இந்த டவுனு கரண்டா இதுக்கு எந்த விதமான பேரும் இல்ல. அதே மாதிரி நாங்க இருக்கிற அந்த சிட்டி, அந்த லேண்டுக்கு ரொம்ப நெருக்கமா தான் ஹியூமன்ஸோட டொமைன் வந்து இருக்கு. எப்போ ஆனாலும் அங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, உங்களோட அந்த அட்டிலியர் மினிஸ்டர் அவங்க வந்து எங்களுக்கு வேணும். அவர் பண்ண விஷயங்களால நிறைய பேரை அவரு காப்பாத்திருக்காரு. சோ அந்த மாதிரி எங்களுக்கும் தேவை. இதுதான் அவரு கேட்பாருன்னு தெரிஞ்சிருந்தா கர்ட்டை பத்தியும் மினிஸ்டரை பத்தியும் அங்க பேசிருக்கவே மாட்டேன். ஒருவர் அங்க நோண்டி நோண்டி கேக்குறாங்களா, அங்க லீஸுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. கர்ட்டுக்கே தெரியாது இந்த மாதிரி அவன் தான் அட்டிலியர் மினிஸ்டர்னு. அவனை வைஸ்ராக்கு போக சொன்னா அவ்வளவுதான், எல்லாரும் முன்னாடியும் அவன் வர மாதிரி இருக்கும். இல்ல இல்ல அது நடக்க கூடாது. ஆல்ரெடி நீங்களும் இதுவும் சொல்லக்கூடாது. நான் ஆல்ரெடியும் அங்க வாய விட்டுறாரு. ஆமா அது கரெக்டா இருக்கும். இதனால பிரின்சஸுக்கு அங்க என்ன பண்ணணும்னே தெரியல. என்ன பிரின்சஸ் ரொம்ப யோசிக்கிறீங்க, என்ன ஆச்சு? என்ன யோசிக்கிறீங்க? உங்களோட அந்த அட்டிலியர் மினிஸ்டர் அவருக்கு என்ன
தகுதி இல்லையா இதை வந்து பண்றதுக்கு? யாரு சொன்னா தகுதி இல்லைன்னு? அவரு இந்த நேஷனே பெஸ்ட், இல்ல இந்த நேஷன் என்ன இந்த உலகத்திலே அவர்தான் பெஸ்ட், உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவங்க சொல்லிட அவ்வளவுதான், வேற என்ன, அவரே இதுக்கு கரெக்டா இருப்பாரு. அவங்களே அங்க வாயை விட்டுறாங்க. பாவம் அங்க வந்து லீசால எதுவுமே பண்ண முடியல. இதுக்கப்புறம் இந்த விஷயத்த யுலிஷியா கிட்ட சொல்ல யுலிஷியாவும் ரொம்ப ஆச்சரியமா வராங்க. என்னது கர்ட் வந்து அங்க போற மாதிரி இருக்குமா? கர்ட்டுக்கு பதிலா வேற யாரையாச்சும் அங்க கொண்டு போற மாதிரி இருக்கும், கர்ட் மாதிரியே நடிக்க வைக்கிறதுக்கு. இல்ல கர்ட் தான் இருக்கிறதுலயே பெஸ்ட், அவரை மாதிரி ஒருத்தரை நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா கர்ட் வந்து இப்போ சைல்ட வளர்க்கறதுல ரொம்ப பிஸியா இருக்கனே, அப்படின்னா அந்த குழந்தைய நான் அடாப்ட் பண்ற மாதிரி இருக்குமே, எனக்கு நான் அத்தாரிட்டியும் இருக்கு, நான் வந்து ஒரு பிரின்சஸா இருக்கிறேன், அதனால அது பிரச்சனையா இருக்காது. நான் சும்மா ஜோக்கு தான் பண்ணேன், அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன விஷயம்னா அவன் வந்து முட்டையை ஹேட்ச் பண்ணிருக்கான், அதை தான் நான் அப்படி சொன்னேன். கௌட்டம் கத்துறான், முட்டை வந்து புரிய போகுது. இந்த சைடு அங்க பாவம் அவங்க ரிப்போர்ட்டை எழுதியே ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுறாங்க. ரீசெண்டா ஒரு அசாசின் வந்திருப்பான், அவனை பத்தியும் தெரியல. அதே மாதிரி அந்த போலன் சர்ச்சில் ஒருத்தர் இருந்திருப்பாரு, அது அங்க குண்டா ஒருத்தரை நம்ம பார்த்திருப்போம்ல, அவரு அங்க காலி. இதை பத்திலாம் அவங்க ரிப்போர்ட் எழுதி நொந்து போறாங்க. பின்னாடி இருக்க அந்த லேடியும் சொல்றாங்க, இந்த ரிப்போர்ட் படி பார்த்தா நம்ம கேர்ட் வைஸ்ராய்க்கு போற மாதிரி இருக்கு, இதுக்குள்ளேயே கேர்ட் கொண்டு வந்து அந்த முட்டையும் பொரிய போகுதுன்னு அவன் சொல்றானா. அங்க போய் பாக்குறாங்க, அங்க பார்த்தா ஒரு குழந்தை வந்திருக்கு. இதை பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அந்த பொண்ணுக்கு கிட்டத்தட்ட 3 வயசு ஆகுற மாதிரி தான் இருக்கு. இந்த பொண்ணு அந்த முட்டையில இருந்து வந்திருக்கான்னு சொன்னா யாராலையுமே எதுவும் நம்ப முடியல. இந்த சின்ன பொண்ணும் நம்ம கேர்ட்டை பார்த்து அப்பான்னு சொல்றா. இதனால அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. ஏன்னா அது வந்து ஒரு மனுஷி இல்ல, ஒரு ஹியூமனால முட்டையில இருந்து வர முடியாது. அப்படி அது முட்டையில இருந்து வந்திருக்குன்னா கண்டிப்பா அது சம் கைண்ட் ஆஃப் மாஸ்டரா தான் இருக்கும். அதனால அது ஆபத்தான மிருகமா இருக்கலாம். ஏன் நம்ம எல்லாரையுமே கொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கேர்ட், அதனால அது என்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ண. அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? வேற என்ன, அதை கொல்லணும், ஏன்னா அதனால ஆபத்து. அங்க அப்படியே அவங்க கொண்டு போறாங்க. கேர்ட் அவங்க வேணான்னு சொல்றான். இல்ல அது வந்து ஒன்னும் பண்ணாது, ஒரு நல்ல குழந்தை தான், அது வந்து கொல்லாது யாரையுமே, நான் வந்து வளர்க்குறேன், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் ரெஸ்பான்சிபிலிட்டியை ஏத்துக்கிறேன். ஆனா யுலிஷியா அங்க கேட்கவே இல்லையா. அந்த குழந்தை யுலிஷியாவோட முகத்தை தொட்டு அம்மா அப்படின்னு சொல்ல அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்பனா கேர்ட் அப்பா நான் அம்மா, இது என்னோட குழந்தையா? பின்னாடியே ஒரு வாய்ஸும் வருது. இப்போ யுலிஷியா நீதான் இதுக்கு காரணமா? லீசியும் அது அம்மான்னு சொல்றா. அவ பயந்து போயிடுறா, என்னதுடா இதுன்னு. இன்னொரு பொண்ணு பிடிக்கிறா, அவளை அது சிஸ்டர்ன்னு சொல்லிட்டு அப்படிதான் இன்னொரு வாட்டி என்ன அம்மான்னு சொல்லு. அதே மாதிரி அது அவ்வளோ அழகா சொல்றா. இதனால அவங்களால அதை கொல்ல முடியல. மத்த 4 பேரு அதாங்க அந்த பார்ட்டியில இருக்க மெம்பர்ஸ் வந்து சொல்றாங்க, அப்படின்னா நாங்க பாத்துக்கிறோம், சாக்குரா இருக்கா, அவ இந்த பொண்ணை கெட்ட பொண்ணா மாற விடாம பாத்துப்பா. சோ இதனால யுலிஷியாக்கும் அங்க வேற வழி இல்ல, அவளும் ரொம்ப அழகா அங்க ஸ்மைல் பண்ண யுலிஷியாவால அங்க மறுக்க முடியல. அவ ஒத்துக்கிறா, சரி வளர்க்கலான்னு. அங்க இதுக்கப்புறம் அவங்க பேரை டிசைட் பண்றாங்க, என்ன பேரை வைக்கலான்னு. அங்க லீசா ஒரு ஐடியா தரா, என்னவ அம்மான்னு சொன்னா, அப்பான்னு சொன்னா, அப்போ என் பேரையும் கோட்டோட பேரையும் ஒன்னா சேர்த்து ஒரு இன்னும் நம்ம ஒரு பேரை வைக்கலாம். அப்படி எல்லாம் நம்ம வைக்க முடியாது, இது சரியும் இல்ல. நான் யுலிஷியாவையும் அம்மான்னு சொன்னா, ஆமா அதுவும் கரெக்ட், அப்போ நம்ம ஏன் யுகுரின்னு அவளை கூப்பிடக்கூடாது? இல்ல சரியே இல்ல, நீ வந்து உன்னோட பேரை வைக்கிற. இதே மாதிரி அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. அங்க இப்படி இவங்க சண்டை போடுவாங்களா, அங்க மைனரா நம்ம யுலிஷியாவோட பேரை லைட்டா தான் வைக்கிறா. அதனால அங்க ஒரு சண்டையே ஏற்படுது. அம்மா அப்பா என்ன ஆச்சு, நீங்க சண்டை போறீங்களா? இல்ல கண்ணா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா, இந்த சின்ன பொண்ணால இவங்க எல்லாருமே ஒன்னா வராங்க, எல்லாருமே இவளால ஒண்ணு சேர்க்க முடியுது. அங்க ஹீரோவும் அங்க ஒரு பேரை சொல்றான் அக்கூரின்னு, ஏன்னா அது வந்து கரெக்டா இருக்கும். அது லாப்லேஸோட லாங்குவேஜ், மீனிங் என்னன்னா அது எஜ்ஜா. இவங்க எப்படி ஒரு 3 பேர் இருக்காங்க, இவங்க 3 பேரை அந்த சின்ன பொண்ணு தானே ஒன்னு இணைக்கிறா, அதனால இது கரெக்டா இருக்கும்னு சொல்ல அங்க இவங்க அதுக்கு ஒத்துக்கிறாங்க. அக்குரி அது வந்து நல்லா இருக்கு அந்த பேரு. என்னது அக்குரியா? ஆமா அதுதான் உன்னோட பேரு. அந்த சின்ன பொண்ணும் ஹக்குரின்னு சொல்ல இருக்கா. இதே மாதிரி எல்லாரோட முகத்திலயும் அங்க சந்தோஷம் வருது. அங்க அப்படியே அவங்க தூங்கிறாங்க. யாரோ ஒருத்தங்க வர, இதுல வந்து ஹக்குரியோட முடியும் அவளோட சலிவாவும் இருக்கு, இதை கொண்டு போய் மிமிக்கு கூட எனக்கு தெரியணும் இந்த பொண்ணு உண்மையிலேயே யாரு தானே. இதே மாதிரி அடுத்த நாளாவது அங்க கேட்டு ஒரு வீடியோ பில்ட் பண்ணிருக்கான், அது ரொம்ப அழகா இருக்கு. மேல அது ரொம்ப சேஃபா இருக்கும், ஏன்னா விண்டோரும் இல்ல, ரொம்ப ஜாலியா அது இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு வகையில இது அக்குரிக்கு ஒரு பிரிசன் மாதிரி தான், இதனால நாங்க வந்து சேஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிப்போர்ட் வர வரைக்கும் நாங்க இவளை இப்படியே வச்சுக்கிறது தான் சேஃப். அங்கல இருந்து இவங்க போவாங்களா? அங்க அக்குரி கேக்குறான், என்ன நான் வந்து வரக்கூடாதா? இல்ல இந்த மாதிரி நாங்க வேலைக்கு போறோம், நாங்க கூடிய சீக்கிரத்துல வந்துருவோம், அது கூட சிஸ்டர் கூட ஜாலியா விளையாடணும், நாங்க கூடிய சீக்கிரத்துல வந்துருவோம். ஓகே நான் வெயிட் பண்ணுவேன். இதே மாதிரி இவங்க வந்து போவாங்களா? அங்க போற வழியில அங்க அக்குரியை பத்தி பேசுவாங்க. திடீர்னு அக்குரியோட சவுண்ட் கேக்குது. நான் என்ன இமேஜினா பண்றேன், ஆனா உண்மையிலேயே அங்க சவுண்ட் கேக்குது. தோந்து பார்த்தா அக்குரி இருக்கா. அக்குரி எப்படி இங்க வந்தான்னு தெரியல. இதுக்குள்ள யுலிஷியா ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணிருப்பால, அதுக்கான ரிப்ளை அங்க வருது. அதுக்காக அவ போறா. மாதிரி யாரோ ஒருத்தங்க வந்திருக்காங்க, நான் மீட் பண்ணிட்டு வரேன். இவங்க வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்காங்க.
இவங்க ரொம்ப நல்லவங்க, எப்பயுமே எங்களை நினைச்சுதான் ரொம்ப கவலைப்படுறாங்க. அந்த டைம்ல கூட இந்த பொண்ணுனால ஏதாச்சும் பிரச்சனை வருமோ அப்படின்னு நினைச்சுதான் எங்க எல்லாரையுமே நினைச்சு அவங்க கவலைப்பட்டாங்க. என்னால எவ்வளவு பெரிய பிரச்சனை வரக்கூடாது, அதுக்கு காரணமும் நான் தான். நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்துட்டேன். சின்ன பொண்ணால ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா அதுக்கு காரணமும் நான் தான் இருப்பேன். அதுக்குள்ள இலுஷியா வந்து சொல்றாங்க நம்ம ராங்னு இல்ல, ஏன்னா எப்போ எந்த மாதிரி விஷயம் மாறி போகும் நம்மளுக்கு தெரியல. அந்த விஷயத்த நம்மளோட எஃபோர்ட்டை போட்டு அது நல்ல விஷயமா நம்ம தான் முடிவுக்கு வர வைக்கணும். அங்க ஹீரோக்கு புரியுது நான் தான் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணணும்னு. அதுக்குள்ள அங்க வயசானவரும் வந்து சொல்றாரு நீங்க வந்துட்டீங்களா, உங்களை தான் நான் தேர்ந்தேன். அந்த ஹீரோவையும் அந்த ரீட்டைனரையும் தான் நீங்க தான் அந்த டீமன் கிங் அழிச்சு இந்த உலகத்தையே காப்பாத்தணும். கண்டிப்பா எங்களோட பெஸ்ட் நாங்க கொடுக்கறோம். இல்லங்க அவரும் சொல்றாருன்னு நீங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா உங்களோட ஜாப் அது இல்ல. ஏன்னா நம்ம வந்த வேலையை வேற ஏதோ ஒண்ணு. அப்புறம் தான் ஒரு லேடியே வராங்க. இந்த லேடியோட அப்பா தான் இவருக்கு இந்த நடக்க போற விஷயம், இந்த ஆச்சரியமான விஷயம் இதெல்லாம் சொல்றது இவங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இப்போ வயசு வேற ரொம்ப ஆயினே போகுது, அதனால தான் இந்த மாதிரி விஷயங்களா அவரு சொல்ல இருக்காரு. அதனால அவளைக்கும் கண்டுக்காதீங்க. ஆமா நீங்க யாரு, நான் தான் உங்களை ஹையர் பண்ண அந்த கிளைண்ட். நீங்க அட்டெலியர்ல இருந்து வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து எதிர்பார்க்கல உங்களை மாதிரி ஒரு மேரிடு கப்பல் நியூவா வருவீங்கன்னு. கேட்டோன்னே இலுஷியா ரொம்ப வெக்கப்படுறா. அங்க அக்கூரியும் சொல்றா அம்மா இவரு தான் என்னோட அப்பா, அவங்க தான் என்னோட அம்மா யூலி. போதுமா போதும், நீ வந்து அப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, ஆல்ரெடி இதை வர சொல்லிட்டாங்களா. எதிர்பார்க்கல இந்த மாதிரி விஷயத்த இவங்க சொல்லுவாங்கன்னு. இதனால இலுஷியா செம்மையா கோவத்துல இருப்பாங்க. இலுஷியா பார்த்தா வெக்கத்துல செவந்து போயிருக்கா. இலுஷியா ரொம்ப அழகா இருக்காங்க. அவங்கள போய் இந்த மாதிரி மேரிடான கப்புள்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வராதா. சரி இதுக்கு மேல நானே கான்வர்சேஷனை கொண்டு போக வேண்டியதா. ஆமா எதுக்காக எங்களை வர சொன்னீங்க, அதுவா என்ன விஷயம்னா எங்க ஃபேமிலில இருக்க இந்த பண்ணீங்க இதெல்லாம் சரியாவே சாப்பிடறது இல்ல, அதை நல்லா ஊத்து பாக்குறான். வெயிலும் ரொம்ப அதிகமா இருக்குல்ல, ஹீட்டுனால தான் அதுங்க சாப்பிடலன்னு நினைக்கிறேன். அதுக்கேத்த மாதிரி நம்ம கொடுத்தா அதுக்கேத்த மாதிரி அதுவும் சாப்பிடும். நான் அதை உருவாக்குறேன். ஓ கண்டிப்பா உருவாக்குங்க, நானும் என்னோட அப்பாவும் ஒரு வாக்குக்கு போயிட்டு வரோம். இந்த சைடு கேட்டும் அதை உருவாக்குறானா நம்ம யுலிஷியா தான் இன்னமும் சிலையாட்டம் அப்படியே இருக்கா. கேட்டுக்கும் இப்பதான் புரியுது அந்த ஷாக்ல இருந்து அவளால மீண்டு வர முடியலன்னு. இன்னமும் அதே விஷயத்தையே புலம்பின்னு இருக்கா. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, நான் யுலிஷியாவோட ஒய்ஃபா, இல்ல ஏஜ் கேப்லாம் இருக்கு, அதுக்கும் மேல எனக்குன்னு குழந்தை வேறையா, இல்ல நான் வந்து எதுக்காக இந்த மாதிரி விஷயங்களை யோசனை இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணம் அந்த லீஸ் தான். அவ கூட இருந்து நானும் அதே மாதிரியே மாறிட்டேன். இல்ல நான் இதை பத்தி எல்லாம் யோசிக்க கூடாது, ஏன்னா நான் கேட்ட வெறும ப்ரொடெக்ட் பண்ணதான் வந்தேன், அதை தாண்டி வேற எதுவும் இல்ல. கேட்டும் வர சொல்றான். அங்க என்னன்னு தெரியல அவளோட இதயம் ஒரு மாதிரி துடிக்குது. அங்க திடீர்னு ஒரு டிராகனும் சம வேகமா பறந்து போகுதா. யுலிஷியா ரொம்ப பயந்து போயிடா. கேட்டு தாக்க கூடாதுன்னு சொல்றான். வில்லேஜ்ல இதெல்லாம் காமன் தானா, நம்ம எப்பயுமே ஒரு பங்கு வந்து டிராகனுக்கோ தருவாங்களாம் சாப்பிடுறதுக்கு. இதெல்லாம் நம்ம யுலிஷியாக்கு தெரியாதா. ரொம்ப ஆச்சரியமா இருக்கா. அப்பா இத பாருங்க, இது வந்து டாகி மாதிரி இருக்கு. ஆனா இது ஒன்னும் டாகி இல்ல, இது வந்து ஒரு குட்டி டிராகனு, அதாவது உன்ன மாதிரி. யுலிஷியாக்கு அந்த டிராகனை பார்க்கும்போது அது ஆபத்தா தெரியல. சைட்ல ஏதோ ரத்தத்தோட வாட அடிக்குமா. போய் பார்த்தா நம்ம கேட்ட ப்ரொடெக்ட் பண்ண வந்த அந்த காடு அவங்க ரத்த வெள்ளத்துல இருக்காங்க. அதை பண்ணதும் வேற ஒருத்தவங்க தான். யுலிஷியா பக்கத்திலே தான் அவங்க இருக்காங்க. அங்க சண்டை சவுண்ட் எல்லாம் கேட்குமா. ஓடி வரான். என்ன பிரச்சனைங்க, ஏதாச்சும் பிரச்சனையா. இல்ல கேட் நீ தள்ளியேரு, இங்க நீ வரக்கூடாது, இது உனக்கு ஆபத்து. அங்க கேட்டுக்கும் அந்த பொண்ணு தெரிஞ்சிருக்கு இவன் வந்து ஒரு டிராகன் ஹண்டர், மரியாதையா அந்த பொண்ணு எனக்கு கூத்துருங்க, இல்லன்னா அவ்வளவுதான். ஆனா கேட்ட அந்த டிராகன் அப்படியே கொண்டு போகுது. இதை பார்த்தவ ரொம்ப ஆச்சரியமாவரா. நான் எதிர்பார்க்கல இவன் இப்போ டிராகனையே டீம் பண்ணிட்டானா. இதே மாதிரி அவங்களோட சண்டை அங்க போகுது. அவ பயங்கரமா தாக்குறா. இலுஷியாக்கு புரியுது இந்த பொண்ணு ஒன்னும் சாதாரணமான பொண்ணு இல்ல, இவ ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான்னு. ஒரு கட்டத்துல இலுஷியாவை பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சரா. அங்க இலுஷியாவும் கேக்குறா, ஆமா நீ வந்து யார பத்தி அங்க மீன் பண்ணி சொன்ன, சைல்ட கூட நீ சொன்ன அது டிராகனா இல்ல அந்த அக்கூரியா, அதை பத்தி நீ தெரிஞ்சு என்ன பண்ண போற, ஏன்னா கூடிய சீக்கிரத்துல நீயும் இங்கே சாக போற. அப்போனா இவ எனக்கு டைமை கூட தரமாட்டா போல பேசுறதுக்கு. அதே மாதிரி அவ தாக்குறாளா. அந்த கத்தி எங்கேயோ பாந்து போகுது. வயிற்றுலே தாக்கிறா. வயிற்றுல ஒரு காயமும் ஏற்படுது. திரும்ப அவ தாக்கலான்னு ஒரு ஆனா அதுக்குள்ள ஒரு கிறிஸ்டலை பயன்படுத்த இடமே ஒரு மாதிரியாவது. இந்த சைடு அந்த சவுண்ட் இவங்களுக்கு கேட்டிருக்கோம். அம்மா தாத்தா ஏதாச்சும் சவுண்ட் கேட்டதா என்ன, இல்ல அது ஏதாச்சும் பிரமையா இருக்குமா. இதே மாதிரி இவங்க போறாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு அங்க எதுவுமே ஆகல. அப்புறம் தான் யுலிஷியாவையும் நோட்டீஸ் பண்றா. அவளோட மண்டையில ஒரு ஹார்ன் இருக்கு. அப்போனா நீ வந்து ஒரு டீமனா. இந்த டீமன்ஸுக்கு பிசிக்கல் எபிலிட்டியும் சரி மேஜிக் எபிலிட்டியும் சரி ரொம்ப பயங்கரமா இருக்கும். அதை மேன் கைண்டுக்கு அவளைக்கும் காட்டிக்கல. சடனா யுலிஷியா கூட இங்க சண்டை போட்டு இருக்கு. அம்மா நான் எதிர்பார்க்கல, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. நீ அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனையும் உடச்சிட்ட, எனக்கு வந்து இப்பதான் புரியுது அதனால எப்படி அந்த டீமன் லார்ட அழிக்க முடிஞ்சதுன்னு. என்ன சொல்றா இவ, என்ன டீமன் லார்ட பத்தி பேசுறா. அப்பனா அந்த சிட்டில சைல்ட் அட்டாக் நடந்ததுல இருந்து இவ வந்து ஃபாலோ பண்ணிருக்கா. அப்பனா இவளுக்கு தேவை கேட்டா. நல்ல வேலை கேட்டு வந்து எப்படியோ போயிட்டான் அந்த டிராகன் வழியா. இப்படிக்கு அவன் போய் சேர்ந்துருவான். போனக்கப்புறம் லீஸ் மத்தவங்க எல்லாருக்குமே தெரியும், அவங்க வந்து கண்டிப்பா இங்க வருவாங்க. ஃபைட் ஏதோ ஷார்ட் ஆனதுதான், என்கிட்டயும் வெப்பன் இல்ல. இப்படி இவ யோசிக்கும் போது அங்க கேட்டு வருவானா. கேட்ட பார்த்தா அவ ரொம்ப ஆச்சரியமாவரா. ஆமா கேட்டு நீ என்ன பைத்தியமா, எதுக்குடா இங்க வர. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் உன்னை காப்பாத்துறதுக்கு தான் வந்தனே. நீ கரெக்டா லேண்டிங் பண்ணு, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நம்ம வந்து போகலாம். பிக்ஸோட கூட்டம் தான், அது வழியா இவங்க தப்பிக்கிறாங்க. உங்க வில்லேஜ்ல என்ன இந்த டிராகன் மேல பறக்குது
நடக்குது, இதெல்லாம் காமனா என்ன? அது காமன் இல்ல, நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்றேன். ஒருத்தங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான விஷயங்களை பண்ண முடிஞ்சாதான் நம்மளால ப்ரொடெக்டே பண்ண முடியும். இதை நம்ம யுலிஷா அவளுக்கு சொல்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா ஒரு சைடு ஃப்ரெண்டா தான் இவன் சொல்லியிருப்பானோ. லீசு சொன்னதெல்லாம் மண்டியில ஒண்ணு இருக்கு. ஒரு மாதிரி என்னோட இதயம் ரொம்ப பயங்கரமா துடிக்குது. விட்டா நான் வந்து நம்ம கேர்ட்டோட லவ்ல விழுந்துருவோம் போல. இதே மாதிரி தான் விஷயம் வந்து திடீர்னு அங்க ஒரு பயங்கரமான ஃபயர் அட்டாக் நடக்குது. அதை பண்ணதோ அந்த டீமன் தான். அங்க டீமனை பார்த்தோன்னே யுலிஷியா அந்த டேகரை எடுக்கிறா. இது இப்போதைக்கு எனக்கு கூட. ஆனா யுலிஷியா நீங்க போனா எந்திருவீங்களே. இல்ல நான் ஒன்னும் இறக்க மாட்டேன். இந்த வாட்டி நான் வந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும். டேகரை வச்சு ஒரு மேஜிக் ஸ்பெல்ல கேஸ் பண்ணலான்னு பாக்குறா. ஆனா அந்த ஃபயர் பால் வருமா ஸ்லைஸ் பண்ண பாக்குறா. இந்த அளவு அங்க ஒர்க்கே ஆகல. அங்க திடீர்னு அக்கூரி அப்படியே குதிக்கிறா. யூலியம்மா நான் வந்துட்டேன். திடீர்னு அந்த ஃபயர் பாலும் தன்னால அப்படியே பிரிஞ்சு போகுது. நல்லா பார்க்கும்போது இப்பதான் யுலிஷாக்கு புரியுது டீமனு அது வந்து இந்த சைல்டு பின்னாடி தான் வந்திருக்கு. ஃபயர் பால் அட்டாக்கியும் ஒண்ணுமே இல்லாம ஆக்குனதும் அந்த டீமன் தான். அப்புறம் வாயில இருந்து ரத்தமா ஊத்துது. அது அப்படியே ஓடி போகுது. இந்த சைடு நம்ம யுலிஷியாவோட நிலைமையும் மோசமாகுது. யுலிஷியா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, நான் மெடிசனை சீக்கிரமா தரேன். அங்க யுலிஷியாக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. அங்க அக்கூரியும் சொல்றா, யூலியம்மா நீங்க வந்து நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரி நீ வந்து எப்படி சடனா பறந்து வந்த? அவனை பறந்து வரல, அவ டெலிபோர்ட் ஆகி வந்தா. அப்பனா உனக்கு டெலிபோர்டேஷன்லாம் தெரியுமா? இந்த மேஜர்ஸ் கூட பல வருஷமா அது மேல ஒர்க் பண்ண இருக்காங்க. ஏன்னா டெலிபோர்டேஷன் ஸ்டோன் இல்லாம அதெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அம்மா உன்னால டெலிபோர்டேஷனை பண்ண முடியுமா? தெரியல, நான் ட்ரை பண்றேன். ஆனா இப்போ வந்து பண்ண முடியல. பரவாயில்ல நீ திரும்ப ட்ரை பண்ணு. இப்போதானே ரீசெண்டா நீ பண்ண. ஆனா அவ ஃபோர்ஸ் பண்றா, ஆனா பண்ண முடியல. அதுக்கப்புறம் சைட்ல பிக்க பாப்பான். இன்னமும் பிக்ஸை வந்து அவன் குணப்படுத்தலையா, அது எல்லாத்தையுமே அவன் சரி பத்துறான். சைடு அங்க யூலிக்கு இப்போ வந்து ஓரளவு பரவாயில்ல. யூலி கிட்ட அவ தேங்க்ஸ் சொல்றான். யுலிஷியா ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எங்களோட பிக் ரொம்ப ஆக்டிவா இருக்கு. அதே மாதிரி உங்க ஹஸ்பண்ட் வந்து இப்போ எங்க ஒரு இங்கதான் பக்கத்துல இருக்க பிக்ஸ பார்க்க போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போகும்போதும் அதே விஷயத்த தான் அவ யோசிக்கிறான். அந்த ஸ்பெல்லு நம்ம கூறி மாறிய வச்சாலா இல்ல அவ தான் மாறிய வச்சாலா? அதுக்குள்ள அங்க டிராகன் தான். இதை பார்த்து ஆச்சரியமா வரான். என்ன இப்போதைக்கு அந்த டிராகனை ஃப்ரீ ஆக்கிருப்பேன்னு நினைச்சேன். அவ நல்லா பாக்குறான். அங்க அதே டிராகன் ஹண்டர் அவ இருக்கா. இப்பதான் சீன் அப்படியே பாஸ்ட்டுக்கு போகுது. என்ன ஆச்சுன்னு காட்டுறாங்க. பந்து போகும்போது அவளை பார்த்திருப்பான். அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்திருக்கும். இன்னமும் அவ சாகல. அங்க மெடிசனை ரெடி பண்ணுவானா? அம்மா எதுக்கு நீ மெடிசனை ரெடி பண்ணிருக்க? உன்னோட எனிமி மேல மெர்சியை காட்டுற. யுலிஷியா மேல அந்த ஃபயர் அட்டாக் பட போச்சு. ஆனா நீ காப்பாத்திட்ட. அதனால நான் வந்து உன்னை காப்பாத்துறேன், வேற எதுவும் இல்ல. அதே மாதிரி அங்க மெடிசனை கொடுக்குறான். இது நீ குடிச்சா உன்னால குணமாக முடியும். அதை குடிச்சரா என்னன்னு தெரியல சடனா அட்டாக் பண்ண வருவாளா? இங்கே ஒரு மாதிரி மயக்கமா வருது. நான் வந்து வீக்கான கேர்வர்டு, அதனால இதுல அனஸ்தீசியா வந்து கலந்துருக்கேன். அதனால நீ 3 நாளைக்கு தூங்கினேதான் இருப்ப. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. டிராகன் ஹண்டர்ஸ் டிராகனை அட்டாக் பண்ணுவாங்க. டிராகனோட அட்டாச் ஆயிருக்கிற அந்த ஹியூமனை நீ எதுக்கு அட்டாக் பண்ற? இது வந்து சரியில்லை பாத்துக்கோ. கேட்டுக்கு எதுவும் தெரியாம தான் இப்படி சொல்லுவானா? அதை கேட்டு அவ இன்னமும் ஆச்சரியமா வரா. என்ன யோசிச்சனா, நீ வந்து அந்த ஹான்கள் மாதிரி இல்ல அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா நீ வந்து அந்த ஹெலிகிரேடோட ஃப்ரெண்டா தான் இருக்க. இது கேட்டோன்னு என்னன்னு தெரியல. அப்படியே அவ கையை நீட்டின்னு போறாளா? அங்க சடனா அவ மயங்கரா. இதெல்லாம் தான் ஆச்சு அப்படின்னு நம்ம யுலிஷியாக்காவ சொல்றான். ஆனா பாய்சன்லாம் ஒர்க் ஆகுதுன்னு கேள்விப்பட்டேன். இது ஒர்க் ஆயிடுச்சா? இந்த மாதிரி அங்க வராங்க. இப்பதான் அவங்களுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. 2-3 நாள் தான் போயிருக்கும். ஏதோ ஒரு வாரம் போன மாதிரி அவளுக்கு ஃபீல் ஆகுது. கேட்ட சொல்றான், நீ போனவனே மன்னிப்பு கேட்கணும். என்ன புரியுது. அதே மாதிரி அங்க போறா. அங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்படுறாங்க. தொலைஞ்சு போயிட்டேன்னு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் தெரியுமா? அங்க இன்னொருத்தரும் இருக்காரு. அவரும் நம்ம இலுஷா பார்த்து வா இலுஷா அப்படின்னு சொல்ல இப்பதான் லீஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. இதுதான் நம்மளோட அட்டிலியர் மேஸ்டர். இப்ப பேரு ரிகூட்டோ. கேர்ட்டுக்கும் இவரு தான் புது அட்டிலியர் மேஸ்டர்னு தெரிஞ்சோனே அவனை பத்தி சொல்றான். என்னோட பேரு கேர்ட். ஓ நீ தான் அந்த கேர்ட்டா? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த இடத்தையும் நீ சூப்பரா அமைச்சிருக்க. அங்க பின்னாடி யுலிஷாக்கு இன்னமும் தோணல இவன் வந்து ஒரு அட்டிலியர் மேஸ்டர்னு. இதனால கேர்ட் கிட்ட சொல்றான், கேர்ட் நீ என்ன பண்ணு, இங்க இருக்கிற லக்கேஜ் இதெல்லாம் கடக்கட்டும். நீ உள்ள போய் எல்லாருக்காகவும் டின்னர் செய். அதுக்கு கேர்ட்டும் ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் அக்கூரியாவை பாத்துக்க சொல்றா. அங்க ரிகூட்டோ ரொம்ப கிட்ட வருவானா? யாரு நீ அப்படியே தாக்குவாளா? இப்பதான் விஷயமே புரியுது. அதாவது எவ்வளவு நேரமா நம்ம வந்து ரிகூட்டோன்னு ஒரு கேரக்டரை பார்த்தோம்ல, இது ஒன்னும் உண்மையான கேரக்டரே இல்ல. லீஸ் கிட்ட இருக்கிற அந்த கத்தி அதை வச்சுதான் இல்யூஷனே அவ உருவாக்கியிருக்கா. இப்போ உருவாக்குன இந்த கேரக்டர் இது வந்து இல்லவே இல்ல. ஆனா கேர்ட் 20 வயசுக்கு அப்புறம் எப்படி இருப்பானோ அதை நினைச்சு இவ உருவாக்கியிருக்கா. நான் எதிர்பார்க்கல தெரியுமா நீ இந்த அளவுக்கு சீக்கிரமா இதை கண்டுபிடிப்பேன்னு. ப்ளீஸ் எப்படியோ நம்ம அக்குரிய இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு மிமிக் ஒரு 3 நாளுக்குள்ள வரலாம். மிமிக்கும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணதை பத்தி சொல்றா. நான் வந்து இவளை இன்வெஸ்டிகேஷன் பண்ண, அதுவும் நம்ம யுலிஷியா குத்தா அந்த முடியும் அவளோட சலைவா அதை வச்சுதான். அதை வச்சு பார்த்தா இவ ஒரு ஹியூமன் தான். ஆனா அவன் நகத்துக்குள்ள ஒரு சப்ஸ்டன்ஸ் இருந்தது. அது சிம்லரா மேஜிக்கோட ஒத்து போச்சு. ஆனா அது ஒரு ஸ்பேஷியல் மேஜிக் தான். ஆனா ஒரு மனுஷங்குள்ள ஸ்பேஷியல் மேஜிக்கை பார்க்கறது இம்பாசிபிள். ஏன்னா ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா ஸ்பேஷியல் மேஜிக்கை ஏஜ் ஆஃப் கிரியேஷன் அந்த டைம்ல தான் யூஸே பண்ணாங்க. சிம்பிளா சொன்னா அது
தொலைஞ்சு போன ஒரு மேஜிக் தான் கிட்டத்தட்ட பல வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்சு போச்சு. அது இப்போ இவளோட உடம்புல இருக்கு. அப்பனா நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம அக்கூரி இவ என்ன அப்போ ஒரு மாஸ்டரா? இல்ல அப்படி சொல்ல முடியாது. அவ நார்மலா ஒரு மனுஷி மாதிரி இருக்கா. இந்த மாதிரி பேசுறதும் ஒரு ஹியூமன் மாதிரி தான் இருக்கு. ஏன் சாப்பிட்றதும் அதே மாதிரி தான். ஆனா இன்னமும் எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியல, அவ உண்மையிலேயே ஒரு ஹியூமன் தானா இல்ல ஒரு மாஸ்டரானு. அதனால நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரு சீலிங் கர்ஸை வச்சு அவளை இப்போதைக்கு அந்த ஸ்பேஷியல் டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பண்ண விடாம பண்ணணும். அதாவது ரிசர்ச் லேப்லயே அவளை வச்சுக்கணும். இல்ல நீங்க என்ன பேசினு இருக்கீங்க? இல்ல அப்படி பண்ணக்கூடாது. சரி கர்ட், எல்லாமே ஓகே தான். ஆனா எதுக்குன்னு நீ சொல்லு. என்னன்னா என்னை பார்த்து உங்களுக்கு பயமா இருக்கா? இல்ல என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நான் எதுக்கு உன்னை பார்த்து பயப்படணும்? அதேதான். ஏன்னா நீங்க நம்புறீங்க, அதனால நான் தாக்கவும் மாட்டேன். அதே விஷயம் தான் இப்ப அக்கூரிக்கும் ஏற்படுது. அவளை நாங்க நம்புறோம். அதனால அவ ஹியூமனோ இல்லையோ, அதனால அவ தாக்க மாட்டா. முன்னாடி அவ டெலிபோர்டேஷன் மேஜிக்கை பயன்படுத்தி இந்த ஹண்டர் பொண்ணு கிட்ட போயிருப்பா. ஏன்னா அவளுக்கு ரொம்ப கவலையா இருந்தது, பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா அப்படின்னு. அதனால தான் அவ போனா. மத்தபடி வேற எதுவும் இல்ல. எனக்கு அக்கூரிய பத்தி நல்லாவே தெரியும். அக்கூரி ரொம்பவும் நல்லவன். அதனால நீங்க தயவு செஞ்சு அவளை அடைக்க கூடாது. கேட்டவனே அங்க இருக்கிற எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. ஆமா கர்ட் சொல்றது கரெக்ட் தான். அக்கூரி என்ன காப்பாத்திருக்கா. அதுக்கும் மேல எந்த விதமான ப்ரூஃபும் இல்ல உங்களுக்கு. அவ மாஸ்டர் தானே. ஆமா அவங்க சொல்றது கரெக்ட் தான். அவளை நீங்க எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா அவ எங்களோட ஒரு ப்ரெஷியஸான டாட்டரு. அங்க எவ்வளவு சொல்லும் போது மிமிக்கே ஒத்துக்கிறா. சரி நீங்க வச்சுக்கலாம். இதை கேட்டோன்னே தான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. அங்க மிமிக்கோ சொல்றான். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஹண்டர் பொண்ணு அவ தாக்குனால அவளை நம்ம பார்க்கலாம். அவளை நீங்க எங்க வச்சிருக்கீங்க? அவளை நாங்க ஸ்டோர் ரூம்ல அடைச்சு வச்சிருக்கோம். ஆனா அவளை தயவு செஞ்சு பிரிசன்ல போட்டுறாதீங்க. அங்க சரின்னு சொல்லிட்டு வரான். ஆனா அங்க மனசுலயே அவ யோசிக்கிறான். சாரி கேட்டு என்னால அப்படி பண்ண முடியாது. நான் இவன் நேச்சுரலாவே ஹியூமன்ஸுக்கு ஒரு எதிரி தான். அதே மாதிரி பிரிசனை விடவும் ஒரு பயங்கரமான விஷயம் இவளுக்கு காத்துன்னு இருக்கு. அங்க ஒரு ஊசியை குத்திட்டு, ஹேய் உன்னால பேச முடியுமா? நான் ஒரு வாரியர், அனாவசியமா நிறைய விஷயத்த பேச மாட்டேன். அங்க உன்னை தாண்டி வேற யாராச்சும் இருக்காங்கன்னு கேக்குறா. ஆனா அவ தாக்குறதுக்கு பாக்குறாளா? நம்ம கண்ணு இங்க எதுவுமே வேலைக்காவது. நான் ஆல்ரெடி ஒரு பேரியரை நான் நுழைச்சு வச்சிருக்கேன். உன்னால அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாது. சரி அப்பனா என்னோட கொஸ்டினுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணு. நான் சொல்லுவேன். ஆனா உன்கிட்ட இல்ல. யாரு என்ன தோக்கச்சாங்களோ அந்த பையன் கர்ட், அவன் கிட்ட தான் நான் சொல்லுவேன். நல்ல கர்ட்டை கொண்டு வராங்க. கர்ட்டும் அங்க வர வழியிலேயே மன்னிப்பு கேட்கறான். மன்னிச்சிருங்க, நாங்க இப்போதைக்கு உங்களை விடுவிக்க முடியாது. நான் இப்ப பேசணுமா? வந்தோடனே ஒரு வார்த்தைய சொல்றான். நீ அங்க ஒரு பேரை சொன்னல, ஹெல்கார்டன் ஒரு பேரை நீ சொன்னல. அம்மா நான் சொன்னேன். எனக்கும் ரொம்ப கியூரியஸா தான் இருக்கு. அம்மா அவங்க யாருதான்? அதுவா ஒரு ட்ரேடரு. எப்பயுமே எங்களோட வில்லேஜுக்கு வருவாங்க. உங்களுக்கும் இவங்கள மாதிரியே ஒரு ஹார்ன் இருக்கும். அப்பதான் நான் யோசிச்சேன் இவங்களுக்கு அவங்கள தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அந்த பொண்ணு யாருன்னா நம்ம கர்ட் கூட ஸ்டார்டிங்ல விளையாடி இருப்பால அந்த பொண்ணு தான் அவங்க. கர்ட் நம்ம தான் இப்ப காப்பாத்தணும். ஏன்னா மார்கிரேவ் கோட்டைக்கு கீழே அவங்கள சிறைப்பிடிச்சு வச்சிருக்காங்க. கிட்ட கிரிஃபனுக்கான ஒரு நெக்லஸ் மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். அதையும் அவங்க சொல்ல இப்போ நம்ம ஹீரோக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அப்பனா நம்ம காப்பாத்தணும். அட இரு, உண்மையை சொல்தா இல்ல பொய் சொல்தா அதுவே நம்மளுக்கு தெரியல. நீ ஃபர்ஸ்ட் இதை சொல்லு. நீ அக்கூரிய எதுக்கு டார்கெட் பண்ண? ஆனா மார்கிரேவ நல்லா இன்வெஸ்டிகேஷன் பண்ணனா அவங்க உங்களை பத்தி பேசினாங்க. அந்த டைம்ல நான் உங்களை ஃபாலோ பண்ணேன். நான் அக்கூரிய பார்த்தேன். அக்கூரி எங்கள இருந்தோ திடீர்னு மறைஞ்சு போயிட்டு வந்தா. இதை பார்க்கும் போது எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்தது. அவ வழியா நல்லா அவங்கள காப்பாற்ற முடியும். அதனால தான் நான் அப்படி பண்ண பார்த்தேன். ஆமா அதுவும் கரெக்ட் தான். அட இரு, ப்ரூஃபே இல்ல, நம்பாத நீ. அப்புறம் அவங்களோட பெண்டன்ட காட்டுறாங்க. இப்பதான் அவங்களுக்கு முழுமையா நம்பிக்கையே வருது. ஆமா இது அதே தான். அவங்கள நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும். சரி அவங்கள நாங்களே காப்பாத்துறோம். ஆனா அதுக்கு அப்படி நீங்க தப்பிக்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான். இந்த மாதிரி நாங்க காப்பாற்ற மாட்டோம். அப்படி இவங்க சொல்ல கோட்டோ அவங்க சொல்றான், ப்ளீஸ் இங்கே இருங்க, எப்படியாச்சும் காப்பாத்தி கொண்டு வரோம். அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இப்பதான் அவங்களோட பேரும் நம்மளுக்கு தெரியுது. என்னோட பேரு செல்ஃப்ரியா. திடீர்னு அக்கூரியும் டெலிபோர்ட் ஆகுறா. அட அக்கூரி நீ இங்க என்ன பண்ற? ரொம்ப ஆரம்பிச்சிட்டாலா? கேட்டும் மன்னிப்பு கேட்டுட்டு, இந்த மாதிரி எனக்கு என்ன பண்ணும் தெரியல, உங்களால உதவி பண்ண முடியுமா? கண்டிப்பா உன்னால தனியா அதை சால்வ் பண்ண முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அங்க ஒரு மேப்பை வச்சு அவ விளக்குறா. இது அந்த மார்கிரேவ் கோட்டையோட மேப் தான். இது எப்படி இவளுக்கு கிடைச்சிருக்கும்னு அங்க சொல்றாங்க. இதுக்கு முன்னாடியே ஒரு ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் இருந்திருப்பாங்க. ஒரு 47 வயசுலயே இருந்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன அங்க 10 வயசுலயே அவங்களும் இருந்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தைய பிறந்திருக்கும். அவங்களோட பேரு ஃபெமெல். அவங்களும் லாஸ்ட் இயர் தான் டிசீஸால இறந்து போயிட்டாங்க. அதனால அந்த மார்கிரேவ் கோட்டையில ஒரு ரூம் இருக்கு. அங்க டைகோனால ஒண்டிதான் என்டரே பண்ண முடியும். அதை அவ்வளவு சீக்கிரத்துல அன்லாக்கும் பண்ண முடியாது. ரூமை பத்தி அந்த ஹண்டர் பொண்ணு சொல்றா. அவ போறதுக்கு ட்ரை பண்ணலாம், அதை திறக்கவே முடியல. ஆமா அது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவ்வளவு சீக்கிரத்துல திறக்க முடியாது. எக்ஸ்பர்ட்டுக்கே ரொம்ப டைம் ஆகும். இதனால லீஸ் ஒரு ஐடியாவை தரா. என்னன்னா நம்ம ஏன் இல்யூஷனை பயன்படுத்தக்கூடாது? இல்யூஷனை வச்சு நம்ம அங்க இருக்கிற மாதிரி காட்டிட்டாலே போதும். இதுக்கு வேற வழியில திறந்து உள்ள வந்துதான் ஆகணும். ஆமா இவங்க சொல்றது கரெக்ட் தான். இதுக்கு மேல அடுத்த வாரத்துல ஒரு ஃபெஸ்டிவலும் அங்க நடக்க போகுது. நம்ம ஏன் அந்த நேஷனோட கலாச்சாரத்தை பாக்குற மாதிரி போக கூடாது? ஒரு சரியான வாய்ப்பாவும் இருக்கும். நம்மளால உள்ளேயும் போக முடியும். நம்ம இங்க விட்டு போக முடியாது. நம்ம கேட்டையும் கொண்டு போலாம். கேட்ட கிட்ட நம்ம சும்மா அங்க கலாச்சாரத்தை பார்க்க போறோம்னு சொல்லலாம். ஆனா நம்ம போறதுக்கு முக்கியமான ரீசன் அவங்கள காப்பாத்துறதுக்கு தான். அப்படின்னா உனக்கு புரியுதா யுலிஷியா? இது நம்மளுக்கு ஒரு டேட் மாதிரி. ஃபெஸ்டிவல் 3 நாளைக்கு ஏற்படும்ல, அதுக்காக அவங்க கேம் எல்லாம் விளையாடுறாங்க. யாரு கேட்டு கூட இருக்கணும்னு. ஐயா ஜாலி, நான் தான் கேட்டு கூட இருக்க போறேன். அதே மாதிரி கேட்டு கூட
நாட்டியான விஷயம்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இதுதான் யூலி, உனக்கும் அதேதான். அதே மாதிரி அங்க வந்து சேர்றாங்களா, அங்க அட்டிலியன் மிஸ்டர் அவரு போயிடுறாரு, எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு. அதை பண்றதும் நம்ம லீஸு தான். அங்க யுலிஷியாவும் சொல்றான், நான் போய் இன்வெஸ்டிகேஷன் பண்றேன், நீங்க மார்க்கெட்டை சும்மா பாருங்க. நான் குறி வேற இருக்காளா, இதனால நம்ம கேட்டுக்கு வேற வழியில அங்க போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமும் அற்புதமா இருக்கு, அப்படியே ஜாலியா அவங்க என்ஜாய் பண்றாங்க. அங்க அக்குரிய கூடவே அவன் இருக்க சொல்றான். அங்க ஒரு ஃப்ரூட்டும் இருக்கும், அதை வெட்டினா ரொம்ப அருமையான ஒரு ஜூஸ் வருமா, அதை அவங்க வாங்கி சாப்பிடுறாங்க. ஆனா என்ன 2 தான் சாப்பிடுறாங்களே, அதனால கேட்டுக்கு இல்ல, அங்க அக்குரி தான் கொண்டு வந்து தரா, இந்தாங்க. அங்க அக்குரியும் அப்படியே பாக்குறா, எனக்கு புரியுது, இந்தா வச்சுக்கோ. கேட்டுக்கு லீஸு தரா, இந்தா எந்த நீ குடிக்கலாம். குடிச்சு தருவானா, அவனோட எச்சம் இருக்கும். பார்த்தோன்னே அப்படியே அவ கடிக்க ஆரம்பிச்சரா. அம்மா நீங்க தூக்கி போடலையா? இல்ல அது வேற விஷயம். அது நான் இந்த ஃப்ரூட் வந்து நம்ம கண்ட்ரிக்கு நேட்டிவ் வந்து இல்ல, அதனால சாம்பிளுக்காக நான் இதெல்லாம் வச்சுக்கணும், டெஸ்டிங்காக. அப்புறம் அந்த ஃபெஸ்டிவலை பத்தி கேட்கறான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் நீ வந்து என்ஜாய் பண்ணிருக்கியா? ஆனா இது வரைக்கும் அவன் அப்படியெல்லாம் பண்ணது இல்லையா, ஏன்னா இது வரைக்கும் பாட்டின்னு அது கொண்டுதான் அவன் வேலையை செய்வானா. இது வந்து ஒரு நார்மலான விஷயம் தான், அதனால இது எனக்கு பெருசா தெரியல. நான் ஏதோ ஒண்ணு நம்ம அக்கூரி அவ வந்து ரொம்ப ஜாலியா இருக்கா, லீஸுக்கு புரியுது நம்ம கேர்ட் என்ஜாயே பண்ணல, அதனால இன்னைக்கு அவனை பயங்கரமா என்ஜாய் பண்ண வைக்கணும்னு சொல்லி கூடயே கொண்டு போறா. கேர்ட் நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம், அதே மாதிரி என் மனசுல இருக்க அந்த விஷயத்தையும் நான் ஓபன் பண்ணணும், அதுக்கு நான் உன்னை இன்னமும் சந்தோஷமாக்கணும். இதே மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க, அங்க வீட்டை அளவு எடுக்கணுமா, அது நம்ம கேட்டு பக்காவா பண்றான். இதனால அவரு ரொம்ப ஆச்சரியமா வராரு. அங்க இதே மாதிரி அவங்க ஜாலியா என்ஜாயும் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க தனியா இருக்காங்களா, நம்ம லீஸ் யோசிக்கிறா, இது வரைக்கும் நம்ம கேட்டு ஜாலியா இருந்தா, சோ இதுதான் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் என்னோட லவ் சொல்றதுக்கு, ஏன்னா அவனால் தான் என்னோட வாழ்க்கையை பிரகாசமா மாறிச்சு. விடுவேனா, கேட்டு இங்க இருக்கான், இது ஒரு கரெக்டான வாய்ப்பு. அங்க போறாளா, கேட்டு ரொம்ப சோகமா இருக்கான், ஏன்னா இங்கல இருந்து மார்கெட் கேஸ்ல அது வந்து நல்லாவே தெரியுது. ஐயோ இதை நான் மந்தி போயிட்டேனா, இவன் இதை பார்த்துட்டானா சோகமாயிடுவானே, ஏன்னா இங்கல இருந்து இது நல்லாவே தெரியுது. அதே மாதிரி அவங்கள காப்பாத்தணும்ல, அதை பத்தி தான் நீங்க யோசிக்கிறீங்களா, அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, எல்லாமே நம்மளோட பிளான் படி தான் போகும், அதனால இப்போதைக்கு நான் கவலைப்படாம உங்களை நம்புறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன வலிக்குதுன்னா, என்னால இந்த மாதிரி டைம்லயும் ஒண்ணுமே பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ணல. இல்ல நீங்க வந்து என்ன சொல்ல இருக்கீங்க, கர்ஸ்ல இருந்து நீங்க காப்பாத்தினீங்க, கேட்டு மறந்துட்டீங்களா, ஃபுட்டை உருவாக்குனீங்க, அதே மாதிரி ஒரு பெரிய அட்டிலியரே உருவாக்குனீங்க, யாரு வேணாலும் பண்ண முடியும்ல. அப்படி இல்ல கட், நீங்க உங்களையே தப்பா சொல்லாதீங்க, என்னோட மனசுக்குள்ள இருக்கிற அந்த விஷயத்த நான் சொன்னாலும் அவன் புரிஞ்சுப்பானா எனக்கு சரியா தெரியல. அவ யோசிச்சு பார்த்துட்டு அங்க சொல்லிடுறா, ஏன்னா நான் உன்னை டீப்பா நேசிக்கிறேன் கட், நான் ஒண்டி இல்ல கட், இங்க யூலியா, நம்ம அக்கோரி, நம்ம ரிகோட்டோ எல்லாருமே உன்னை விரும்புறாங்க, இந்த சாக்குரா பாட்டி ஆளுங்களும் தான், அதனால நாங்க இருக்கோம், அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. கோட்டவும் சொன்னாருல, அப்புறம் ஏன் நீங்க கவலைப்படுறீங்க, நம்மளோட டியூட்டி இது, நாங்க எல்லாருமே உங்களை விரும்புறோம், அதனால தான் இப்போ நாங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு வந்திருக்கோம். கேட்டோன்னே கேட்டுக்கு அழுகியாவது, எனக்கும் அதேதான், இந்த மாதிரி நானும் உங்க எல்லாரையுமே விரும்புறேன், கண்டிப்பா என்னோட பழைய ஃப்ரெண்டு ஹெல்கிரேட காப்பாத்தலாம். அக்குரியும் கூப்பிடுறா, அப்பா எனக்கு ரொம்ப பசிக்குது, இதோ வரேன், இது ஒரு நல்ல வாய்ப்பு, ஆனா நான் விட்டுட்டேன், இருந்தாலும் பரவாயில்ல. அவனோட சிரிப்பை பார்த்தேன், ஆனா அடுத்த வாட்டி அவனும் இந்த மாதிரி சான்ஸை விட போதில்ல. பேட்டல்ல யுலிஷியாவோட ஸ்வாட் அழிஞ்சு போயிருக்கும், அதனால யுலிஷியா கேட்டிருப்பா, ஹே கர்ட், நீ வந்து எனக்கு ஒரு புது ஸ்வாடை உருவாக்க முடியுமா, அதுக்காக தான் ஆள் இங்க ஒரு மெட்டீரியலையும் தேடுவான், அதே மாதிரி அமெட்டைடும் மித்ரல் அதுவும் கிடைக்குது, அதை வச்சு அவன் உருவாக்க ஆரம்பிக்கிறான். என்ன பண்ண இருக்க, இது ரெண்டுத்தையும் கலந்து இத்தனோண்டு போர்ஷன்ல உருவாக்குறியா, கண்டிப்பா இந்த ஸ்வாடு தேடாது, ஏன்னா இதை வச்செல்லாம் நல்ல ஸ்வாட்லாம் உருவாக்க முடியாது அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா அடுத்த செகண்டே ஒரு பயங்கரமான ஸ்வாடை நம்ம கேட்டு உருவாக்க, அதை பார்த்து அவரு வியந்து போறாரு. எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் புரியுது, இந்த இடத்துல நான் என்னதான் திறமசாலியா இருந்தாலும் வெளியில என்ன விடவும் யாராச்சும் திறமையோட நிறைய பேர் இருக்கதான் செய்யறாங்க, அதனால நான் விட போதில்ல, நான் போய் இன்னமும் நிறைய விஷயத்த கத்துக்க போறேன். இதே மாதிரி அவரு போவேன். இந்த சைடு நம்ம கேர்ட் சொல்றான், பரவாயில்ல அவரு வந்து நல்லா பேஷனேட்டா இருக்காரு, நானும் இந்த மாதிரி என்னோட ஸ்கில்ஸை இன்னமும் ஏத்தணும்னு நினைக்கிறேன். கேர்ட் உண்மையை சொன்னா இந்த ஸ்வாடு சும்மா வேற லெவல்ல இருக்கு, ஒரு ஃபிளவர் மேல பனி இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஜொலிக்குது. இந்த ஸ்வாடுக்கு நான் ஒரு பேரையும் வைக்க போறேன், ஸ்னோஃபீக். அட இந்த பேரு நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் அவளோட டர்ன் தான். 2வது நாள்ல இந்த வாட்டி மார்க்கெட்டை ஸ்டடி பண்ற மாதிரி கேர்ட்ட கூட நம்ம யுலிஷியா டேட்டுக்கு போக போறா. அதுக்கப்புறம் நம்ம கேர்ட்டு யுலிஷியா அவங்கலாம் போறாங்க. என்ன யூலி வந்து இன்னைக்கு வரல, யூலி வந்து நேத்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணா, நேத்து முழுக்க அவ தூங்கவே இல்லை, அதனால டயர்ட் ஆகி இப்போ தூங்கின இருக்கா. போனா இதுதான் எனக்கான வாய்ப்பு, கேட்டு நான் ஒண்டிதான் இப்போ ஜாலியா இருக்க போறோம், ஒரு டேட்டு மாதா. அவ எங்கெங்க போனா அதெல்லாம் எனக்கு தெரியல, இருந்தாலும் நான் ஒரு அட்வென்ச்சரர், எனக்கு தெரியாத இடம் இருக்குமா, அதனால இந்த வாய்ப்பை நான் விட போதில்ல அப்படின்னு அவ யோசிக்கிறா. ஆனா அதுக்குள்ள சைட்ல ஒரு சண்டை போயின்னு இருக்கு. அங்க இதை பார்த்தோன்னே கேர்ட் வந்து இதை பார்க்க கூடாதுன்னு அப்படியே வேற ஒரு விஷயத்த அவ சொல்றா. நான் கேர்ட் ஆல்ரெடி அங்க போயிட்டான், நான் நினைச்சேன் இது ஏற்படும்னு. அங்க ஏதாச்சும் அவ பண்ணி தடுக்கலான்னு பாக்குறா. இருந்தாலும் கேர்ட் வந்து அங்க சண்டை போட ஆரம்பிச்சாரானா, இன்னைக்கு என்னோட டேட்டு மாதிரி போன மாதிரி தான். அங்க கேர்ட் இப்படி சண்டை போட அவங்க பார்த்தா எல்லாத்தையுமே நாசமாக்குறாங்க. அதையும் வாங்கிக்கிறான். அதுல ஒண்ணு அவன் சாப்பிட்றானா, அது உண்மையிலேயே நல்லா இருக்கு, இதுல எல்லாமே பேலன்ஸ்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு இது. ஆமா நீ யாரா அனாவசியமா இதெல்லாம் மூக்க நுழைக்கிற, கேர்ட் அப்படியே பேச வரானா, தட்டி விட்டுறாங்க. அங்க இலுஷியா பயமுத்தி விடுறா,
சொல்றான், ஏய் நீங்க தப்பான ஆளுங்க மேல கைய வைக்கிறீங்க, நாங்க அட்டிலியர்ல இருந்து வந்த ஆளுங்க. பாஸ் பாஸ் அட்டிலியர்ல நோபல்ஸ் எல்லாம் இருக்காங்களாம் பாஸ், அதனால வேணாம் வம்பு வேணாம், நம்ம அப்படியே போயிடலாம். ஓடி பயிலே, இந்த வாட்டி நான் உன்னை விட்டு போறேன், அடுத்த வாட்டி விட மாட்டேன் என்ன. இன்னாலும் ஓடி போயிடறான். அவருக்கும் அங்க பயங்கரமா அடிபட்டிருக்குமா. கேர்ட் வந்து தூக்கின்னு போயிடறான், நான் இவரை பாத்துக்கிறேன்னு. என்னோட டேட்டும் நாசமாச்சு, கேர்ட்டும் போயிட்டா, நான் இதுக்கு மேல என்ன பண்ணுவேன். இந்த பொண்ணும் சைலி அழுவாளா, இது நல்லா அவ சமாதானம் பாத்துறா. அங்க இன்னொருத்தவங்களும் ஜூஸ வந்து விக்கிறாங்க, அதை அவ வாங்குறா. அப்புறம் தான் அவங்க சொல்றாங்க, ஆஃப்டர்நூன்ல குக்கிங் காம்படிஷன் இந்த ஸ்ட்ரீட்ல நடக்க போகுது. அந்த கார்கல் ரெஸ்டாரண்ட் அவங்க இது வரைக்கும் 2 வாட்டி ஜெயிச்சிருக்காங்க. மீட் பாலும் அவ்வளவு அருமையா இருக்கும். அதனாலயே நோ தெரியல, உங்க மேலதான் நிறைய பேரோட கண்ணு இருக்கான், நிறைய பேர் அவங்களோட பொழப்ப கெடுக்கணும்னு நிறைய பேர் அரேஞ்ச் எல்லாம் பண்ணிருக்காங்களாம். எனக்கு இப்பதான் புரியுது அந்த கார்கல் ரெஸ்டாரண்ட்டை எதுக்கு அவங்க பழி வாங்குறாங்கன்னு. அவங்கள இந்த சைடு அவ வந்து பாக்குறா, அந்த இடத்துல அந்த பொண்ணு அழுவுறால, அந்த ஜூஸ் அவ கொடுக்குறா. அந்த ஓனரோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, நாளைக்கே ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இங்க இருக்க வேலை எல்லாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றாளா. அங்க யுலிஷியாக்கு கர்ட் என்ன சொல்ல போறான்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. செலூஷியா, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா, நம்ம அவங்களுக்கு ஒரு உதவியா இருக்கலாம். நான் அப்பயே யோசிச்சேன் இவன் வந்து இததான் சொல்லுவான்னு, அதே மாதிரி சொல்லிட்டான். நான் அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன், இந்த மாதிரி நான் இருக்கேன், நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன்னு. போச்சு, என்னோட டேட்டு நாசமா போச்சு, எல்லாமே நொறுங்கி போயிடுச்சு அப்படின்னு அவர் ரொம்ப கஷ்டப்படுறா. அதுக்கு என்ன காரணம், இந்த ரெஸ்டாரண்ட் இதுதான். இது சைடு அந்த காம்படிஷனும் இதுல இதுக்காக அவ ஒத்துக்கிறா. சரி நம்ம வந்து இருக்கோம், நம்ம அந்த காம்படிஷன்ல ஜெயிக்க தான் போறோம், இல்ல நம்மளால அதுல கலந்துக்க கூட முடியுமான்னு தெரியல, நான் ஆல்ரெடி எல்லாமே நாசமா போயிடுச்சு, இப்ப அவரும் இல்ல, நீ எதுவும் கவலைப்பட வேணாம், எல்லாமே நல்லா தான் போகும், ஏன்னா நாங்க வந்து உன் பக்கம் இருக்கோம். அதனால நம்ம கர்ட் வந்து ஏதாச்சும் புதுசா செய்வான், அதை வச்சு நம்ம அசத்தலாம். ஆனா இதுக்கு வந்து நாங்க உதவி பண்ணி நீ ஜெயிச்சா அது சரியா இருக்காது, அவங்க அப்பா ஒன்னும் அதுக்காக சந்தோஷமா இருக்க மாட்டாரு. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நாங்க வந்து அந்த இன்கிரீடியன்ட்டை உங்களுக்கு சொல்றோம், நாங்க அந்த இன்கிரீடியன்ட்டை பத்தி உனக்கு சொல்றோம், நீயும் அதே மாதிரி பண்ணு, அதனால உன்னோட அப்பா ரொம்ப சந்தோஷமாவாரு. ஒத்துக்கிறா. நம்ம கர்ட்டும் ஒரு விஷயத்த சொல்றான், மெயின் ஸ்ட்ரீட்ல ஸ்பைன்லெஸ் கேக்டை அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு, அதை வந்து நீங்க வாங்கினோம், அதே மாதிரி நேத்து பிரைஸா ஒரு ரெட் பீனை நான் ஜெயிச்சேன், அதையும் நீங்க கொண்டு வரணும். இந்த கார்கல் ரெஸ்டாரண்ட்டை இந்த வாட்டி நம்ம பதற விடணும், அது வரைக்கும் நான் வந்து இங்க தோன்றேன். அட நீ என்ன சொல்ற, இது வந்து கான்கிரீட் இல்ல, பரவாயில்ல, எனக்கு கொஞ்ச நேரம் தான் ஆகும், நான் ஸ்பீடாவே தோண்டிடுவேன், அட்லீஸ்ட் நம்மளுக்கு பர்மிஷன் ஆச்சு வேணும்ல. இதுக்கப்புறம் அந்த காம்படிஷன் ஆரம்பிக்குது. அங்க ஏதோ டோனட்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க, இது செஞ்சதும் அந்த கார்கல் ரெஸ்டாரண்ட் தான். அவங்களோட டிஷ் சும்மா வேற லெவல்ல இருக்கு, பயங்கரமா பாராட்டுறாங்க. என்ன ஆச்சு இந்த வாட்டி அவளுக்கும் ஷாப் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, எல்லாமே என் பிளான் தான், நான் தான் அடிச்சு நொறுக்க சொல்லிட்டேனே, அப்புறம் எப்படி இருக்கும். ஆனா அதுக்குள்ள வரவங்க போறவங்க எல்லாருமே பண்ண பத்தி தான் பேசுறாங்க, பண்ண அவ்வளவு ருசியா இருக்கு, இதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டஃபிங் அது சும்மா வேற லெவல் பா. ஆமா இது வந்து நீங்க எங்க வாங்குனீங்க, அதோ நேரா போனா அது இருக்கு பாருங்க. இத பார்த்த அவரு ரொம்ப ஆச்சரியமா வராரு. அந்த ஜட்ஜஸும் அங்கதான் வராங்க. ஆமா கார்கல், என்ன நீங்களும் இங்க அதை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கீங்களோ, பார்த்தா நம்ம ஆளுங்க தான் ஜாலியா வித்துன்னு இருக்காங்க, ஆனா நம்ம கேளுகளுக்கு ரொம்ப கடுப்பாகுமா. அங்க வந்து மூட்டி வராரு, அவங்க வந்து கம்மி ரேட்ல விக்கிறாங்க, இது ஒரு திலுமுல இருக்கு, அது நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன், அதுக்கும் மேல அது நம்பு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையே இல்ல, ஏன்னா அதுல கருப்பா ஏதோ ஒரு விஷயம் இருக்கும், அது என்னதுன்னு கேக்குறாங்களா. உடனே அந்த சின்ன பொண்ணு விளக்குறா, என்னன்னா அதுல ரெட் பீன் இந்த கேக்டையே அதெல்லாம் நல்லா பாயில் பண்ணி அதுல இருக்க ஹனி எல்லாம் கலந்து அதை வேற லெவல்ல இந்த மாதிரி அவங்க மாத்திட்டாங்க, இப்ப அதான் சூப்பரா இருக்கு, அதுல ஃப்ரூட்டோட ஸ்மெல்லும் அங்க வேற லெவல்ல இருக்குமா, அப்படியே வாயில வச்சா அப்படியே கரையுது, அது பண்ணுக்குன்னு சீக்ரெட் எல்லாம் இருக்கு, அதை அவங்க கேக்குறாங்க. அங்க கார்கலும் வராரா, அவருக்கு அவங்க சொல்றாங்க, என்னன்னா இந்த பன் எல்லாம் இருக்குல்ல, இது நீர் ஊற்ற வச்சு நாங்க உருவாக்கணும். கேட்ட ஒரு ஆடி போயிறாரு, ஏன்னா இந்த இடத்துல எது நீர் ஊற்று, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரி நாங்க தோணணும், அதுக்கப்புறம் அது வந்தது. அட அதுக்கு பர்மிஷன் இருக்கா, ஏன்னா அப்படி பண்றது ஒரு இல்லீகலான விஷயம் இல்ல, நாங்க பர்மிஷனை வாங்கிட்டோம், அதுக்கு காரணமும் லீஸ் தான், ஆல்ரெடி இந்த மாதிரி பர்மிஷனை வாங்கிட்டா. இந்த சீல் எல்லாம் பார்த்து அவர் ஆடி போயிறாரு. அதுக்கும் மேல உங்க அட்டிலியரோட ஒரு ஸ்டாஃப்ல இதனாலேயே கார்கலால எதுவுமே பண்ண முடியல, ஏன்னா நோபல்ஸோட கனெக்ஷன் பயங்கரமா இருக்கும். சைட்லயே ஹாட் ஸ்பிரிங்கையும் அவங்க வர வச்சிருப்பாங்க, அதை வந்து ரெஸ்டிங் ஏரியாவா மாத்த அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்க வராங்க. இதே மாதிரி அங்க பிசினஸ் ஓஹோன்னு போதா. சைடு அவருக்கு ரொம்ப கடுப்பாவுது. அங்க வந்து அவரு மூட்டி விடுறாரு, ஓ நீ அவங்களெல்லாம் நம்பாதியா, நான் உனக்கு காசெல்லாம் கொடுத்தேன்ல, அதெல்லாம் என்ன ஆச்சு, ஐயோ என்ன மன்னிச்சிரியா, இந்த அளவுக்கு எல்லாம் கஸ்டமர் வந்தா என்னால பேடான ரிவ்யூவை தர முடியாது, அதே மாதிரி இப்போ என்னால எதுவும் பண்ண முடியாது, இப்படி ஒரு சொல்ல அவரு இன்னமும் கடுப்பாவுறாரு. அங்க சைட்ல தான் அவங்க ஆளுங்களும் இருப்பாங்களா, அங்க போய் அவரு கத்துறாரு, உள்ள என்ன பண்ண சொன்னா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம லீஸோட வாய்ஸ் எல்லாம் அங்க வாய்ஸ் வருது. என்னதுன்னே அவருக்கு புரியல. அப்புறம் தான் புரியுது, இந்த மாதிரி லீஸோட வேலை தான் இதெல்லாம். அம்மா என்னோட ஆளுங்களை நீங்க என்ன பண்ணீங்க, ஆல்ரெடி ஜெயில களி தோன்றாங்க, நீங்களும் போறதுக்கு ரெடியா, நீங்க யாருன்னு தெரியாம என்கிட்ட பேசின்னு இருக்கீங்க, உன்னை பத்தி எல்லாமே தெரியும், நீ வச்சிருக்க அந்த ரெஸ்டாரண்ட் அதுல வேஸ்டான பொருள் எல்லாம் ஃபுட்டுக்கு யூஸ் பண்ற, அதே மாதிரி அதுல அடிக்டிவான சில பல சப்ஸ்டன்ஸையும் நீ பயன்படுத்துற, இதெல்லாம் ரொம்ப இல்லீகல், இதனால கிரைமா கூட இதை ஏத்துப்பாங்க தெரியுமா. கேட்டோன்னே அவங்க தாக்க போறாங்க, அப்படியே அவரை புடிச்சு போறாங்க. மன்னிச்சிருங்க, நீங்க தெரியாம என் மேல கைய வைக்க வந்துட்டீங்க, நான் தான்
தேர்டு பிரின்சஸ். இது கேட்டவனே அவர் ஆடி போயிடுறாரு. இந்த பண்ணு இதெல்லாம் ரொம்ப ஸ்கேரியா இருக்கு, இந்த பண்ணால நான் ஜெயிலுக்கு போறேன், இதெல்லாம் என்ன கொடுமையா இருக்கு. இதுக்கப்புறம் அங்க லீ சொல்றான், உன்னோட டேட்டிங் வந்து நாசமா போயிச்சோ, அதுக்காக என்ன மன்னிச்சிரு. நீ வந்து தனியா வரும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு, பரவாயில்ல இருக்கட்டும். அவன் மூஞ்சில இப்ப சிரிப்பு இருக்குல்ல, அது வரைக்கும் சந்தோஷம் தான். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாள் நான் கூட ஸ்பெண்ட் பண்றேன். இதுக்கப்புறம் இந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. அங்க வேற டீ பார்ட்டி வேற இருக்கான். அதுக்கு கார்களையும் தூக்கிட்டாங்க, இந்த கேசல்ல இருக்க அந்த செஃப் அவங்க எல்லாரையுமே தூக்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்றதுடா? அதுக்கு நீங்க கவலைப்பட வேணாம், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. இப்போ நான் அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சேன் அந்த பண்ணு, அந்த காம்படிட்டர்ஸை நம்ம வந்து டீ பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணலாம். அவங்க வந்து மீதி விஷயத்த பார்த்துப்பாங்க. ஏதோ ஒன்று அந்த கார்களை எதுக்கு தான் அப்படி பண்ணானோ, நான் மற்ற செஃப் எல்லாம் நாளைக்கு காலைல வந்து பார்க்க சொல்ல. என்ன எதிர்பார்க்கல லீசால நம்ம கார்களை இப்படி உள்ள போவானு. லீசா அவன் தாக்கியிருக்கான், ஏன் எதுக்கா இருக்கும். அதுக்கப்புறம் அங்க லீஸ் வரா. லீஸ் அவங்க நன்றி சொல்றான், ஏன்னா அவரு தான் பர்மிட்டே தந்திருப்பாரு. வந்து எத்தனையோ வாட்டி வரேன், ஆனா எப்போதான் நீ அதை பண்ண போற? நாளைக்கு கண்டிப்பா அந்த அட்டிலியன் மேஸ்டரை நீங்க பார்க்க தான் போறீங்க. அப்போனா இவளுக்கு தெரிஞ்சிருக்கு நான் என்ன பண்ண போறேன்னு. அப்போனா இதுதான் அதுக்கான கரெக்டான வாய்ப்பா இருக்கும். நான் அவர்கிட்ட தனியா எல்லாத்தையுமே பேசி நான் வந்து என்னோட விஷயத்தை பத்தி சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம கேட்டு மத்தவங்க எல்லாருமே அதுக்குள்ள எப்படி போலான்னு பிளான் பண்றாங்க. அங்க இருக்கிற மீதி விஷயத்த நம்ம அட்டிலியர் ரிகோட்டோ அவர் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. ஆமா நான் கேள்விப்பட்டேன், நீ லூனாக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணியாமே ஷாப்போட. ஆமா இப்ப கூட நான் அங்கதான் போறேன். இதே மாதிரி அவன் போயிடான். அதுக்கப்புறம் தான் அங்க தெரிய வருது, அங்க நின்ன லீஸும் நம்ம ரிகோட்டோவும் ஒரு இல்யூஷன் தான். என்னப்பா இந்த சோட வச்சு சும்மா வேற லெவல் பண்ண இருக்க போல, எல்லாத்துக்கும் அது பயன்படுது. ஆமா இல்லையா பின்ன எனக்காகவே அவன் கொடுத்தான். இதுதான் நம்மளோட மெயின் பிளானாவும் இருக்கு. இப்பதான் இலுஷியா மெயின் பிளானை பத்தியே சொல்றான். என்னன்னா இந்த இலுஷனால பொருளை வாங்க முடியாது, பிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ண போறாங்கன்னா நம்ம லீஸ் வந்து 2 குளோனை உருவாக்குவா. ஒன்னு நம்ம லீஸ் இது, இன்னொன்னு நம்ம ரிகோட்டோ. ரிகோட்டோக்குள்ள நம்ம லீஸ் வந்திருப்பா. அது வழியா எல்லாத்தையுமே அவளால சமாளிக்க முடியும். இது வழியாவே நம்ம உள்ள போந்தெல்லாம் பிரச்சனையே இருக்காது. இதான் நம்மளோட பிளானு. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா, அங்க அவங்க கிட்ட வந்துட்டாங்க. ஒரு லெட்டர் அவங்க கிட்ட வருது. இதுலயும் ஒரு விஷயம் போட்டிருக்கு. என்னன்னா கேட்டு மாக்கூரி இவங்க எல்லாம் கிச்சன்ல வேலை பார்க்க போறாங்களா, அதுவும் அந்த கேஸ்ல. இதை நினைச்சு நான் சிரிக்கதா இல்ல அழுவதா ஒண்ணுமே புரியலையே. இந்த இடத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்களா, அங்க திடீர்னு கேசல்ல இருந்து சில பேர் வராங்க. எங்க லார்டு கிட்ட இருந்து ஆர்டர் வந்திருக்கு, எங்களுக்கு 100 வேணும், 100 நீங்க ப்ரிப்பேர் பண்ணணும். இது கேட்டு அந்த பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகுறான். அவ என்ன யோசிச்சானா, வெறுமா செஃப் ஒண்டி தான் அவங்க வர சொன்னாங்க அப்படின்னு அவ யோசிச்சா. ஆனா இது வேற ஒண்ணு. அங்க கேட்ட சொல்றான், நீ எதுக்கும் கவலைப்படாத, அது வந்து நான் பாத்துக்கிறேன். அங்க சாம்பிள் அவன் சில பல விஷயத்த ரெடி பண்ணி வச்சிருக்கான். இதை வேணும்னா நீங்க சாப்பிடலாம். அது அவங்க வாயில பட்ட செகண்டே அவ்வளவு ருசியா இருக்கு. அது எவ்வளவு ருசியா இருக்குன்னா அவங்க மெய் வந்து போயிடறாங்க. கேட்ட வந்து கேக்குறான், எல்லாமே ரெடி. ஆமா நாங்க இந்த இடத்துல என்ன பண்ணிருந்தோம், அதுவா நீங்க நின்னுங்கனே தூங்கி நின்றீங்க. ஓ அப்படியா விஷயம். இந்த மாதிரி திருவிழா அப்போ நாங்க காட் பண்ணமா, அந்த டைம்ல நாங்க ரொம்ப களைச்சு போயிட்டோம், அதனால தான் இப்படி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா இப்போ நான் ரொம்ப சுறுசுறுப்பா ஃபீல் பண்றேன். ஆமா ஆமா இது வந்து காமனான விஷயம் தான். இந்த மாதிரி ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டா நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும்னு என்னோட வில்லேஜ்ல எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க கேசலுக்கு வராங்க. அங்க ஹீரோவும் யோசிக்கிறான், இந்த கேசலுக்குள்ளதான் நம்ம ஹெலிகிரேட அவங்க புடிச்சு வச்சிருக்காங்களா. இதுக்கப்புறம் அவன் உள்ள கொண்டு வரானா, அப்புறம் தான் அவனுக்கு விஷயமே தெரியுது. பிரின்சஸுக்காக அவங்க மேக் பண்ணிருக்காங்க. ஆட இது வந்து எனக்கு தெரியாது, அப்படி தெரிஞ்சிருந்தா வந்து இன்னமும் நல்லா மேக் பண்ணிருப்பேன். ஏன்னா நான் ரொம்ப அவசரத்துல மேக் பண்ணனா, அதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமா, அதுக்காக என்ன அரெஸ்ட் பண்றாங்களா என்ன. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வெறுமா வெயிட் பண்ணுங்க, அவங்களே இன்வைட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மார்க்ரேவும் சொல்றாரு, நான் வந்து கேள்விப்பட்டேன் நேற்று ஏதோ ஒரு செஃப்பும் கூட ரொம்ப ரூடா இருந்தானே, அதை பத்திலாம் நீங்க கவலைப்பட வேணாம். நீங்க சொல்றபடி பார்த்தா ஏதோ உங்களுக்கு வேலை செஞ்சு நீங்க அனுப்பின மாதிரிலாம் இருக்கு. இல்ல இல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்ல. வெளியில தான் நம்ம யுலுஷியாவும் இருக்கா, அவளுக்கும் அங்க நல்லாவே புரியுது. பட் வந்து அந்த மீட்டிங்ல இல்லைன்னு. இப்ப அவளுக்கு பயமே என்னன்னா, கூறி கோக்கு மக்கா ஏதாச்சும் பண்ணிட்டா அவ்வளவுதான், அதனால பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். சைடு நம்ம கேட்டோம் அதே விஷயத்த தான் யோசிக்கிறான். டோருக்கு பின்னாடி தான் அவ இருக்கா, ஆனா என்னால எதுவுமே பண்ண முடியல. இப்ப போலாம், ஆனா மத்தவங்களுக்கு அது பிரச்சனை ஆகும். இந்த டைம்ல மத்தவங்க என்ன பண்றாங்களோ இன்னும் அவன் மண்டியை போட்டு பிச்சுக்கிறானா. அங்க அக்கூரி கேக்குறான், அம்மா அப்பா என்ன பிரச்சனை. அது ஒன்றும் இல்லம்மா, இந்த மாதிரி இந்த டோருக்கு பின்னாடி தான் ஃப்ரெண்டு லாக் ஆயிருக்கா, அவளுக்காக தான் நான் யோசனை இருக்கேன். அப்பா அப்பா நான் உங்களை கொண்டு போறேன். அங்க லைட்டா டச் பண்ணி விட நம்ம அக்குரி கூட அந்த இடத்துக்கு டெலிபோர்ட் ஆயிரான். அங்க அவளுக்கே உனக்கு புரியல. அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியுது என்னன்னா நம்ம அக்குரி டச் பண்ணிருப்பா, அதனால தான் இவன் இங்க வந்தானே. ஆனா இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது அக்குரி, என்னால என்ன திரும்பவும் அதே இடத்துக்கு டெலிபோர்ட் பண்ண முடியும்ல. இல்ல என்னால முடியாது. அதே மாதிரி நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி உங்களோட ஃப்ரெண்டை தேடணும்னு, நான் என்ன தப்பு பண்ணிட்டேனா. இப்படி அழுவ ஆரம்பிச்சிருவாளா. அங்க அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. இப்படி இவங்க சவுண்ட் போடுறதுனால அங்க ஒரு குரலும் வருது. ஆமா யாராச்சும் அங்க இருக்கீங்களா. அதுவும் ஒரு பொண்ணோட வாய்ஸ் தான். அது கேட்டோடனே நம்ம ஹீரோக்கு புரியுது, ஹெலிகிரேட் இது வந்து நீங்க தானா, லாக் ரொம்ப கடுமையா அந்த திறக்கவே முடியாது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோ அங்க ட்ரை பண்றானா, தொந்தது உள்ள போய் பார்த்தாதான் இன்னொரு ஒரு ஷாக்கு. அங்க இருக்கிறவங்க ரொம்ப வயசான ஒரு லேடி இருக்காங்க. சைடு மார்க்ரேவும் சொல்றாரு, சரிக்கட்டும் உங்களை நாங்க வாய்ஸ் ராயா அப்பாயின் பண்ணலான்னு இருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடி சில பல கொஸ்டினை நான் உங்க கிட்ட கேட்கணும், அதனால நான் தனியா பேச விரும்புறேன். கேட்டோடனே நம்ம லீஸோட க்ளோனு
அது அப்படியே வெளில போகுது. இதுக்கு தான் அவரும் அங்க வெயிட் பண்ணாரு. நினைச்சேன் இந்த தந்திரமான ஃபாக்ஸ் மாதிரி இவரோ எதுவும் மறைக்கிறாரு. சரி இந்த மாதிரி என்ன கொஸ்டின் உண்மையா சொன்னா பேசுறதுன்னு வந்தா நான் லீஸ்ட் அளவுக்குலாம் இல்ல, ரொம்ப புவர் தான். அதுல டைரக்டா பாயிண்ட்டுக்கே வரேன். நீங்க என்கிட்ட எதுவும் எதிர்பார்க்கறீங்க, அது என்னது? பரவாயில்ல, நீ என்ன புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கு. சரி நான் உன்கிட்ட சொல்றேன், என்னன்னா உனக்கு எட்டர்னல் யூத் மேல ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இதை கேட்டு லீஸ் எல்லாம் ரொம்ப அங்க ஷாக் ஆகுறா. இந்த சைடு கோட்டம் பாக்குறான். அந்த இடத்துல அவளுக்கு எந்த விதமான ஹானும் இல்ல. அதே மாதிரி உங்களுக்கு வயசும் ஆயிருக்கு, இவங்க என்ன ஹெல்கிரேடா இப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதுக்குள்ள அவங்களும் சொல்றாங்க, நீ என் கிட்ட வா யங் பாய். அதே மாதிரிதான் சின்ன பொண்ணு உன் கையில இருக்க அந்த கியூட்டான ஸ்டஃப்டாயும் 2 பேருமே கிட்ட வாங்க. அங்க அக்கூரியும் கிட்ட கேக்குறான், ஆமா நீங்க என்ன சிக்கா இருக்கீங்களா? ரீசெண்டா சரியான உணவெல்லாம் நான் எடுக்கல அப்படின்னு சொல்லலாம். அங்க அக்கூரி இதை கேட்டோனே அவ கிட்ட இருக்கிற அந்த பண்ணை கொடுக்கறான். இந்தாங்க இதை சாப்பிடுங்க. பரவாயில்லையே, நீ இதை கொண்டு வந்திருக்கியா? அதை சாப்பிட்டு பாக்குறாங்க. அது அவ்வளவு டேஸ்டா இருக்கு. பரவாயில்லப்பா, இந்த மையத்துல இதெல்லாம் கிடைக்கும்னு எதிர்பார்க்கல. இது ரொம்ப ருசியாவும் அருமையாவும் இருக்கு. ஆமா இதை அப்பா தான் மேக் பண்ணாரு. கேட்டு டைரக்டா கேட்டறான், ஆமா உங்களோட அப்பியரன்ஸ் அது ஏன் ஓல்டா இருக்கு, அது தெரிஞ்சுக்கலாமா? அட எனக்கு இது சர்ப்ரைஸா இருக்கு. உன்னால இதை சொல்ல முடியுதா? ஏன்னா உன்னால இந்த கஷ்டமான டோரியும் திறக்க முடியுது. நீ மிஸ்டீரியஸான பன்னியும் மேக் பண்ணிருக்க. நீ என்ன ஏதாச்சும் செலிப்ரேட்டட் மேஜா இல்ல வேற ஏதாச்சா? நீ இல்ல அப்படின்லாம் இல்ல, இந்த அட்டிலியில சின்ன வேலையெல்லாம் பாக்குறது நான் தான். ஆனா உன்னை பாக்குறதுக்கு ஒன்றும் அப்படி தெரியலப்பா தம்பி. ஆனா ஏதோ ஒண்ணு உன்னால அவளை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறேன். என்னது அவளையா? அப்புறம் தான் உங்க விஷயத்தையே சொல்றாங்க. ஹெல்கிரேடுன்னு ஒரு டீமன் பொண்ணை உங்க கீழே அடைச்சு வச்சிருக்காங்க. 10 வருஷமா கீழே தான் அவ கடக்குறாளாம். கேட்டோடனே அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அட நான் ஹெல்ப் பண்ணணும், எனக்கு அவளை தெரியும். அப்பனா உனக்கு தெரியுமா அவளை? ஆமா என்னோட வில்லேஜுக்கு அவன் வந்திருக்கா. இல்லதான் இருக்கானா? நான் எப்படி கீழே போறது? இந்த மாதிரி என்கிட்ட பிரெட் இருக்கு, இதை வச்சு நான் தோண்டி போகலான்னு இருக்கேன். அட இதை வச்சு நீ எப்படி தோண்டுவ? அதெல்லாம் ஒன்னும் வேணாப்பா தம்பி, இங்க வா, சைடா ஒரு ரூட் இருக்கு, அது வழியா அவங்க போறாங்க. சைடு அங்க லீஸுக்கும் புரியுது. இந்த மார்கிரேவ் ஒரு அந்த எட்டர்னல் யூத் அது மேல குறியா இருக்காரு. ரிக்கோட்டவும் சொல்றாரு, இந்த எட்டர்னல் யூத் இருக்குல்ல எங்களோட அட்டிலியர்ல இருக்க ஒரு பெரிய ரிசர்ச்னே சொல்லலாம். நீ சொல்றது எல்லாமே ஓகே தான், ஆனா அது அவ்வளவு சீக்கிரத்துல புரிஞ்சிக்க முடியாது. உனக்கு தெரியுமா? ஹியூமன்ஸ் அவளைக்கும் வாழ முடியாது. ஹியூமன்ஸை விட பல ஸ்பீசஸ் இருக்கு. அதுல டீமனு எல்ஃப் இதெல்லாம் ரொம்ப வருஷம் வாழும். அதுங்களை வச்சு ஒரு ரிசர்ச்சை பண்ணிருக்காங்க. அது வழியா நம்மளோட லைஃப் அதை இன்னமும் அதிகரிக்க முடியுமா? அதெல்லாம் உனக்கு தெரியுமா? நீங்க சொல்ற மாதிரி அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாலும் அது ஃபெயில் ஆகி தான் முடியுமே. ஏன்னா செல்ஸை இம்ப்ளான்ட் பண்ற மூலமா அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வரும். அதனால கடைசியில் அவங்க இறக்குற மாதிரி ஆகும். அதே தான் இந்த மாதிரி உனக்கு நிறையவே ஸ்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் ரீசெண்டா உன்னோட போர்ஷனை பத்தி கேள்விப்பட்டேன். அப்போ உன்னால சைடு எஃபெக்ட்ஸே இல்லாம உருவாக்க முடிஞ்சா அவ்வளவுதான் அதை அடைய முடியும். அப்பயே நினைச்சேன் இவங்க அந்த ஹெல்கிரேடு உங்களை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்கு காரணம் இந்த ரிசர்ச்சை பண்றதுக்கு தானா? ரிக்கோட்டவும் சொல்றாரு, உண்மையை சொன்னா இதுக்காக நீங்க இந்த அளவுக்கு ரஷ் பண்ணணும். ஏன்னா நீங்க பண்றதுலயே எனக்கு தெரியுது நீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க. அதே மாதிரி டீமன்ஸோட செல்ஸ் மேல ரிசர்ச் பண்றது போலன் சர்ச்சுக்கும் சரி நேஷனோட லாக்கும் சரி அது ரெண்டுத்துக்கும் அகேன்ஸ்டா இருக்கு. ஆப்வியஸா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் அவ்வளவு சீக்கிரத்துல ஒத்துக்க மாட்டேன்னு. அப்படி இருந்தும் நீங்க இதை பண்ண சொல்றீங்க. அதே மாதிரி இங்க இருக்கிற பொருள் இங்க இருக்கிற இதெல்லாம் பார்க்கும் போது எனக்கு தெரியுது உங்களுக்கு வெல்த் ஸ்டேட்டஸ் இது மேலாம் அவ்வளோ இதுன்னு. அதே மாதிரி இந்த இதை பண்றது யாருக்காக? இல்ல அதெல்லாம் என்னால சொல்ல முடியாது. எனக்கு வேணும்னா வேணும், அவ்வளவுதான். எனக்கு அந்த மெடிசன் வேணும். அங்க லீஸ் நினைச்சமா தான் அங்க இலுஷியாவும் பயங்கரமா கத்துறா. அட திருடங்க அவங்க உள்ள வந்துட்டாங்க. அதனால அந்த ஏரியாவே அரக்க பறக்க இருக்கு. அங்க லீஸ் கிட்ட ஒரு சொல்றாரு, நீங்க 2 பேரும் உள்ள இருங்க, நான் போய் செக் பண்ணிட்டு வரேன், நீ அவங்க 2 பேரை பாதுகாக்கு. இதுதான் நம்ம லீஸோட பிளானும். லீஸும் பின்னாடியே போறா. இதுக்கப்புறம் அவங்க போய் பாக்குறாங்களா, இதுதான் அந்த ஏரியா, யாராலையும் உள்ளே வர முடியாது. அங்க பார்த்தா டோர் எல்லாம் ஓப்பன்ல இருக்கு. இதனால அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. இங்க என்னதான் ஆயின் இருக்கு, எப்படி இங்க டோர் ஓப்பன்ல இருக்கு? ஃபேமில் எங்க இருக்க நீ? ஃபேமில் அங்க ஆளை காணும். அங்க லீஸுக்கு ஒண்ணுமே புரியல. ஃபேமில் இவரோட டாட்டர் ஆச்சு, எப்பயும் போயிருக்கணும்ல. நல்லா தேடி பார்த்ததுல ஒரு வயசானவங்களோட முடி இருக்கு. அது கேட்டது இல்ல, ஏன்னா அது ரொம்ப நீளமா இருக்கு. அந்த இடத்த மூந்து பார்க்கும் போதே தெரியுது கேட்டும் இங்க வந்திருக்கானு. இதனால ஃபர்ஸ்ட் அவ யுலிஷா கிட்ட சொல்ல போறா. இந்த சைடு அவங்க டோரை திறக்க உள்ளதான் அவங்க இருக்காங்களே. ஹெல்கிரேட் நீ இங்கதான் இருக்கியா? கேட் இது நீயா? உண்மையிலேயே இது நீதானா? ஆமா அப்படியே நான் ஏதாச்சும் பண்ண பாக்குறேன். அதுக்குள்ள பாட்டிமா எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண அவங்களும் விடு வச்சுறாங்க. அங்க கேட்டால இன்னமும் நம்ப முடியல, ஏன்னா இந்த பொண்ணு அப்படியே தான் இருக்கா. வில்லேஜ்ல எல்லாம் என்ன சொல்லிருப்பாங்கன்னா, நீங்க ஏதாச்சும் ஒரு பொண்ணு ரொம்ப நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அவகிட்ட இருக்கிற சேஞ்சஸ நீங்க பாராட்டணும். ஆனா இவ எந்த விதமான சேஞ்சும் இல்லையா, நீ சேஞ்சே அவளப்பான்னு சொல்ல மூஞ்சிலே அடிக்கிறா. அது எல்லாத்துக்கும் காரணம் நீதானா மடப்பையில. அன்னைக்கு என்ன உருவாக்கி தந்தியோ எனக்கு தெரியல, நான் இன்னமும் அதே சைஸ்ல தம்மா தோண்டு இருக்கேன். எல்லாத்துக்கும் காரணம் நீதான். நீ பாட்டுன்னு அந்த வில்லேஜை விட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நான் இங்க மாட்டிக்கினேன். இப்போ நீ ஜாலியா இருக்க.
அப்பா இவங்க வந்து யாரு? என்னது அப்பாவா? இந்த மாதிரி வில்லேஜையோ விட்டு ஓட்டு ஒரு குழந்தை எவ்வளவு விஷயம் வேற நடந்திருக்கா? இல்ல அவ வந்து என்னோட குழந்தை தான். நான் ஒரு முட்டையிலேருந்து வந்தா வேட்டர் ஃபோல்னு ஒரு முட்டை. இதை கேட்டோன்னே தான் அவ கம்முன்னு ஆகுறா. சரி கேட்டு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் உன்கிட்ட இருக்கா? இல்ல இருந்தா சொல்லு. அங்க அக்கூரி கிட்ட கேக்குறான். அக்கூரி கிட்ட இன்னமும் அந்த பண்ணு இருக்கு. பண்ணை வச்சுதான் ஆளு தோல்னான்னு பாத்திருப்பான். அந்த பண்ணை கடிக்க அது ரொம்ப ஹார்டா இருக்கு. அடே ஏதோ ஒண்ணுடா, உன்னால அந்த மெடிசனை உருவாக்க முடியும்ல. நான் ரெயின்போ ஃபிளவர்ஸ் இருந்தா என்னால உருவாக்க முடியும். ஏன்னா ஃபேமிலிக்கும் அது உதவியா இருக்கும். ஃபேமிலின்னு கேட்கும் போதுதான் இப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது ஃபேமில் தான் நம்ம ஹெல்கிரேடோட டாட்டரே. ஆனா வெளியில என்ன சொன்னாங்கன்னா, நீங்க வந்து ஏதோ டிசீஸால இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. இந்த ஏஜை பார்த்தோன்னே உன்னால சொல்ல முடியும், இதுக்கு மேலேயும் நல்லா சொல்ல முடியாது என்னதுன்னு. இப்பதான் கேட்டுக்கும் எல்லா விஷயமும் புரியுது. மார்க்ரேவை பிடிச்சதுக்கு காரணம் இந்த ஏஜிங் ஆகாத விஷயம், அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தான். இதை பத்தி அந்த சாக்குரா குழு அவங்க கிட்டயும் கேட்டிருப்பான் எதுக்காக பிடிச்சாங்கன்னு. இப்ப ஏதாச்சும் ஒன்று இருந்திருக்கும், அதனால தான் அவங்க பிடிச்சிருக்காங்க. அது ஏஜிங்னு இப்பதான் புரியுது. ஏன்னா இவங்களால இன்னமும் வாழ முடியாது, அவங்க ஏஜ் ஆயினே போதில்ல. அதை பார்த்து மார்க்ரே ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு. டே பை டே இன்னமும் கஷ்டப்படுறனால தான் இவங்க நம்ம ஹெல்கிரேட பிடிச்சி ஏஜிங்கே ஆகலன்னு சொல்லி ரிசர்ச் பண்ண ஆசைப்படுறாங்க. அங்க அதுக்குள்ள மார்க்ரேவும் வர அங்க ஒரு ரொம்பவும் சந்தோஷப்படுறாரு. அட ஃபேமிலுக்கு வந்து எதுவுமே ஆகலையா? என்னவோ ஏதோ நான் ரொம்ப பயந்துட்டேன். அதே மாதிரி நீ தான் அந்த தீஃபா? அவன் ஒன்னும் தீஃப் எல்லாம் இல்ல. அதே மாதிரி மார்க்ரேவ் நீங்க பண்ற விஷயம் ரொம்ப தவறாந்து. அவங்களோட டாக்டருக்காக நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. உனக்கு வந்து புரியாது அதெல்லாம். இல்ல எனக்கு புரியும், ஏன்னா எனக்கும் ஒரு குழந்தை இருக்கு. இந்த பொண்ணு இருக்கால, இவளோட பேரு அக்கூரி. என்னோட குழந்தை இவ வளர்றா. அதே மாதிரி தான் எல்லாருமே வளர்றாங்க. என்ன இவளோட டாக்டர் அவ வந்து ரொம்ப ஏஜ் ஆகுறா, அதனால நீங்க கவலைப்பட்டிருக்கீங்க, கஷ்டப்பட்டிருக்கீங்க. உங்க ஃபேமிலி ஒரு மாதிரி போகும்போது அவகிட்ட நீங்க ஒரு ட்ரிங்கையும் குத்துருக்கீங்க. அதனால அவளோட அப்பியரன்ஸும் இந்த மாதிரி மாறி இருக்கு. அட யாருதான் அந்த மாதிரி ட்ரிங்கை கொடுத்தா குடிக்க செய்வா? எனக்கு நல்லாவே புரியுது ஹெல்கிரேட நீங்க எதுக்கு பிடிச்சிருக்கீங்கன்னு. ஹெல்கிரேட உங்களோட டாக்டரா மாத்தணும், அதுக்காக தானே நீங்க பிடிச்சிருக்கீங்க. அங்க பின்னாடியே ஹெல்கிரேடும் சொல்றான். அட இவன் ஆரம்பிச்சுட்டானா? ஆமா நீ என்னத்தடா புலம்பின்னு இருக்க? எனக்கே புரியல. எனக்கு எல்லாமே தெரியும் நீ வந்து எதுக்காக இப்படி பண்ணிருக்கன்னு. நீ ஒரு பீடஃபில் இப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றான். அது என்னன்னா ஒரு பர்சன் ரொம்ப செக்ஷுவலா ஒரு குழந்தை கூட அட்டாச் ஆகுறது, அதுதான் அப்படி சொல்றான் ஆளு. அட இரா இந்த மாதிரி நான் வந்து உனக்கு நிறையவே சொல்லணும். அதே மாதிரி நான் ஒன்னும் பீடஃபில்லாம் இல்ல. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. நீங்க யோசிச்சு பாருங்க, ஃபேமிலி பிறந்த நாளன்னைக்கு நீங்க அவளை கையில தூக்குனது, அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதான் ஃபேமிலிக்கு வயசானாலும் இவ தான் என்னோட பொண்ணு, இவளை லவ் பண்ணிக்கினே தான் இருப்பேன் அப்படி நீங்க சொல்லலையா? அங்க மனசை தொட்டு சொல்லுங்க. ஆமா நான் சொன்னதான், அதுக்காக தான் நான் அவளுக்காக எதையும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். இவன் என்னோட சோலும் கூட அப்படின்னு சொல்ல அங்க கேட்டு அவ மைக்கிறா. கேட்டு இவனால கான்வர்சேஷன் எங்கெங்கயோ போகுது, அதனால நான் இவனை பேரலைஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம மேட்ருக்கு வரலாம். ஃபேமில் உங்ககிட்ட மார்க்ரே வந்து சொன்னாரா? ஆமா சொன்னாருதான். ப்ளீஸ் என்னோட ஃபாதரை கொன்றுங்க அப்படின்னு ஹீரோ விழுந்திருப்பால. அக்கூரி ரொம்ப பயந்து போயிடறான். எதுக்குன்னே தெரியல. அவங்களும் மார்க்ரேவை கொல்ல சொல்றாங்க. நம்ம ஹீரோக்கும் அங்க ஒண்ணுமே புரியல. ஏன்னா மார்க்ரேவோட சொந்த டாக்டருக்கு அவ்வளவு விருப்பா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். இந்த சைடு மார்க்ரேவால இதை தாங்கிக்க முடியல. இல்ல நான் ஒன்னும் இந்த இடத்துல சாக போதில்ல, இதனால ஆளு தெச்சுன்னு ஓடி வரானா. முன்னாடியே பிரின்சஸும் யூலிஷாவும் இருக்கா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ எதுக்காக இவ்வளவு விஷயத்த பண்ணன. எல்லாமே உன்னோட டாட்டருக்காக தானே. அவளோட ஏஜிங் சிண்ட்ரமை நீ தடுக்கணும்னு பாக்குற. நான் இதுலயே என்ன ஒரு டெரிஃபைடான விஷயம் என்னன்னா, இதுக்கு மேலேயும் நீ அவ இன்னமும் ஏஜ் ஆகக்கூடாது அப்படின்னு பாக்குற. அதுக்காக தான் டீமன் செல்ஸை அவளுக்குள்ள இம்ப்ளான் பண்ணி எட்டர்னல் யூத் அது அடையணும் நீ பாக்குற தானே. இது எப்படி இவளுக்கு தெரிஞ்சிருக்கும்னா, ஒரு முடியை இவ பாத்திருப்பா, அது வழியா தான் இவளுக்கு தெரியவே வந்திருக்கும். இப்பதான் உண்மையை உடைக்கிறான். இந்த மாதிரி நான் ஒரு வருஷத்துக்கும் மேல நான் அதை பண்ணிருக்கேன், இருந்தாலும் என்னால அந்த எத்தனால் யூத்தை அடையவே முடியல. நானும் என்னோட டாட்டரை எப்படியாச்சும் அந்த கேர்ஸ்ல இருந்து காப்பாற்ற முடியும்னு பாக்குறேன். அவன் சொன்ன விஷயம் எல்லாத்தையும் நான் பண்ணேன். என்னது அவனா? இவன் ஒரு டீமனை என்னோட சோலை வித்து சமன் பண்ண. அப்படி இருந்தும் என்னோட டாட்டரை காப்பாற்ற முடியல. அவ அப்படியே தான் இருக்கா. இதுக்கு மேலேயும் நான் வந்து விட்டு போக போதில்ல. இந்த இடத்துல மேஜிக் வளையத்தை போட்டு ஒரு டீமனை அவன் சமன் பண்றான். ஆனா அந்த இடத்துல லைன் அப்பியர் ஆகுது, ஆனா எதுவுமே அங்க வரல. இது அவனுக்கு ஒண்ணுமே புரியல. அட இங்க என்னதான் ஆயின்னு இருக்கு. அப்புறம் தான் அங்க லீஸ்ட் வந்து சொல்றான், என்னால இப்போ லே லைன் மேல இனிமேலும் டிபெண்ட் ஆக முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி தான் ஒரு ஹாட் ஸ்பிரிங்கை நாங்க உருவாக்கணும், அதனால அதோட ஃப்ளோ அது சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் உன்னால டீமன்ஸை சமன் பண்ண முடியாது. இது கேட்கறான் ரொம்ப ஷாக் ஆகுறான். அப்ப அன்னைக்கு வாங்கின பர்மிட் அதுவும் என்ன தடுக்கணும் அப்படின்னு தான் நீ பண்ணியா? எல்லாத்தையும் நீங்க முன்னாடி எல்லாம் பிளான் பண்ணிருக்கீங்க. ஆமா இந்த மாதிரி நாங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டோம். ஆனா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ சும்மா தாங்க சொல்றான். அதுக்குள்ள ஹெல்தி கிரேடும் அங்க வரா. நான் அந்த டீமன் பொண்ணை பார்த்தோன்னே தெரியுது இவ தான் அந்த ஹெல்தி கிரேடுன்னு. ஆமா நீ தான் கர்ட்டோட ஃப்ரெண்டா? ஆமா உங்களை பார்க்கும் போதே தெரியுது நீங்களும் கர்ட்டோட ஃப்ரெண்டுன்னு. அதே மாதிரி இந்த அளவுக்கு அவனை நல்லா பாத்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்காக நன்றி. பார்க்கும் போதே புரியுது நீ அவனோட பழைய ஃப்ரெண்டு போல, அதுக்கு நாங்களும் தேங்க்ஸ் சொல்றோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே நீ அவனை நல்லா பாத்துக்கின போல, இதனாலேயே அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை
சண்டை இருப்பது அங்க யுலிஷியா தான் தடுக்கிறாளே. சரி இப்ப எல்லாமே ஓகே தான், ஆனா கர்ட் வந்து எங்க, அவன் கீழே தான் இருக்கான், அவனுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி பேரலைஸ் பண்ணிட்டேன். ஆனா இப்போ நான் வந்த வேலையை முடிக்க வேணவா, கத்தி எத்துனிட்டேன். இப்பதான் அவ விஷயத்தையே சொல்றா. எல்லாத்துக்கும் காரணம் இவன் தான், இவனை நம்ம முடிச்சாகணும், இவனோட டாட்டரை காப்பாத்தணும்னு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா இவன் டீமனை சமன் பண்ணுவான். அதனால ஏகப்பட்ட பேரு இறக்க தான் போறாங்க, அவங்களோட சோலும் அநியாயமா செத்து போகும். அங்க மார்கிரேவும் கத்தி சொல்றாரு, நான் எவ்வளவு விஷயங்களை பண்ணது என்னோட பொண்ணுக்காக தான், அவளை நான் காப்பாத்தணும் அப்படின்னு நினைச்சேன், அவளை எப்படியாச்சும் உயிரோட வச்சுக்கணும், அவளுக்காக தான் இவ்வளவு விஷயத்த பண்ணேன். இவன் என்னோட சோலியும் மத்தவங்களோட சோலியும் நான் சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு தயாரா இருந்தேன். ஆனா இப்போ அதுவே எனக்கு ஒரு இறப்பா அமைதல அப்படின்னு பண்ண விஷயத்துக்காக அவன் ரொம்பவும் கஷ்டப்படுவானா. கொல்லலான்னு வரும்போது ஒரு சின்ன பொண்ணோட வாய்ஸ் வந்து, இல்லைங்க நீங்க வந்து பண்ணக்கூடாது, அது வேற யாரும் இல்ல, நம்ம ஃபேமிலி தான், நம்ம ஃபேமிலி பழையபடி ஒரு சின்ன பொண்ணா மாறிட்டா. அதை பாக்குற அவங்க எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. எப்படி நீ பழையபடி மாறின? அதுக்கு காரணம் நம்ம கர்ட்டோட அந்த பன்னு தான், அந்த பண்ணுனால நான் திரும்பவும் பழையபடி மாறிட்டேன். கேக்குறவங்களுக்கு புரியல. இந்த சைடு நம்ம கர்ட்டை காட்டுறாங்க. நம்ம கர்ட்டும் பேரலைஸ் ஆயிருப்பால, லைட்டா அவனுக்கு முழிப்பு வந்திருக்கும். சோ அது வழியா ஒரு பாட்டில் அவன் எடுக்க சொல்றான். அதுல இருக்க பில்ல போட நம்ம கர்ட் அங்க எழுதுக்கிறான். சீன்ல லீஸும் சொல்றான், நீ ஒரு ராயல் ஃபேமிலியோட மெம்பரா இருந்துட்டோம், எவ்வளவு பெரிய நிறையவே கிரைம்ஸ் பண்ணிருக்க, அதே மாதிரி டீமன்ஸை சமன் பண்றதுக்கான அட்டெம்ப்டையும் நீ பண்ணிருக்க. அங்க இத பத்தி சொல்லும் போது அங்க ஃபேமிலி முன்னாடி வரான். ஆனா இந்த மாதிரி அவருக்கு பனிஷ்மெண்ட்டை தர வேணாம், எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், எனக்காக தான் ஒரு எவ்வளவு விஷயத்த பண்ணாரு, அதனால ஏதாச்சும் பண்ணணுமா, நீங்க என்ன வந்து ஏதாச்சும் பண்ணலாம். இது கேட்கிற அவருக்கும் கஷ்டமா இருக்கு. அங்க லீஸும் சொல்றா, நான் வந்து இந்த இடத்துல ஒரு ராயல் ஃபேமிலியோட மெம்பர் ஆக்ட் பண்ண போறது இல்ல, நான் இங்க லீஸா வந்திருக்கேன், அதனால இன்னில இருந்து அட்டிலியரை ஒரு நல்ல பாதைக்கு நான் கொண்டு வரணும் என்ன சொல்ல அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாவுது. இதுலயே அவங்களுக்கு தெரியுது அவங்க ஒன்னும் கொல்ல போறது இல்லைன்னு. அப்படி இது ரொம்ப சந்தோஷமா போகும்போது அந்த இடத்துல இன்னொரு வாய்ஸ் ஆகுது, என்னோட ஸ்கிரிப்ட்ல இந்த மாதிரி ஹாப்பி எண்டிங் இருக்குன்னு யாரும் சொன்னா, இன்னொருத்தனும் மிஸ்டீரியஸா வந்து நிக்கிறான். இவனோட பேரு ஸ்கிரிப்டரா, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கதும் இவன் தான். என்ன இந்த மாதிரி நான் ஃபெயில் ஆயிட்டனும், என்னோட ஸ்கிரிப்ட் வந்து தன்னால மாறி போகுதுப்பா, ஒரு வாட்டியும் நான் ட்ரை பண்ணேன் இந்த மாதிரி எல்லாமே நடக்கணும்னு, ஆனா இங்க ஒண்ணுமே நடக்கல. உன்னை பிடிச்சதுக்கு அப்புறம் இந்த கேஸ்ல அட்டாக் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா அதுவும் அங்க வேலைக்கு ஆகல. அதே மாதிரி அட்லீஸ்ட் நான் நினைச்ச விஷயம் மார்கிரேவால அந்த டீமனை சமன் பண்ண முடிஞ்சது. அதுக்கு மேல ஒரு விஷயமும் அப்படியே மாற ஆரம்பிச்சது. சார் நான் ஒளிச்சு கட்டலான்னு பார்த்தேன், ஆனா அதுவும் அங்க வேஸ்டா போச்சு. அதே மாதிரி இந்த ஏஜிங் ஆகிற இந்த கர்ஸ் இதுவும் டிஸ்பிள் ஆயிடுச்சு. கேட்டோடனே மார்கிரேவுக்கு ரொம்ப கடுப்பாகுது. அப்பனா என்னோட பொண்ணுக்கு இப்படியானதுக்கு காரணம் நீதானா, இதனால செம்ம கோவத்தோட அந்த பழிய வாங்கணும்னு சொல்லி தாக்க போறான். அங்க ஏதோ ஒரு பேரியரை வச்சு அவன் தடுக்கிறான். யுலிஷியாவும் தாக்குறான். அவளோட ஸ்வாட பார்த்து இவன் வியந்து போறான். பரவாயில்லையே, ஹோலி சோட யூசரே முன்னாடி வந்திருக்காங்களா, இந்த மாதிரி டைம்ல இது ரிஸ்கியான விஷயம் தான் அவன் கூட சண்டை போறது, அதனால நான் வந்து இங்க முடிச்சு விட்டு தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த அவன் சமன் பண்ண ஆரம்பிக்க மேஜிக் சர்க்கிள் அப்பியர் ஆகுது. பின்னாடியே அந்த டீமன் பொண்ணும் கத்துறா, சீக்கிரம் எல்லாருமே பின்னாடி வாங்க. இந்த இடத்துல மேஜிக் சர்க்கிள் வழியா அந்த பழைய டீமன் அது அப்படியே வந்து நிக்குது. இத பாக்குற யுலிஷியாக்கு எதுவுமே புரியல. ஏய் டீமன், நீ வந்து எப்படி இன்னமும் உயிரோட இருக்க, உன்னதான் நாங்க கொன்னுட்டோமே, என்னோட மேஜிக் ரீசோ எல்லாத்தையுமே நீங்க கொன்னுட்டீங்க, அதனால என்னால இந்த உலகத்துல வர முடியல. ஆனா உண்மையை சொன்னா எங்களோட பாடி அது வந்து ஒரு டெம்பரவரியான வெசல் தான், அதனால இப்போ வந்து நான் பழி வாங்குறதுக்கான டைம். இந்த இடத்துல யுலிஷியாவும் அந்த டீமன் பொண்ணு தாக்குறா. இருந்தாலும் அந்த பெரிய டீமன் முன்னாடி அது ஒண்ணுமே வேலை செய்யல. கிட்ட இருக்கிற அந்த கேர்டு செஞ்ச சுவாடியும் அது தட்டி விட்டது. அங்க இன்னமும் யுலிஷியாக்கு புரியல. ஏன்னா அவ தாக்குன அட்டாக் அங்க படல, ஆனா நம்ம டீமன் பொண்ணு அவ தாக்குன அட்டாக் அங்க பட்டிருக்கும். அது உனக்கு அஃபெக்ட் ஆகலையா? இல்லவே இல்ல. ஏன்னா டைரக்டா நீங்க என்னதான் தாக்க ட்ரை பண்ணாலும் ஒண்ணுமே ஆகாது என் பேரியர் முன்னாடி. ஏன்னா உங்களால என்ன எதுவுமே பண்ண முடியாது. அஃபெக்ட் செய்யற மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த வியர்டான ஸ்வாடு தான். அதுவும் இப்போ உங்ககிட்ட இல்ல. அந்த இடத்துல அந்த டீமன் லார்ட் அது தாக்குன தாக்குதல் இன்னமும் உங்களுக்கு பயங்கரமா வலிக்குமா? உங்களால அங்க எதுவுமே பண்ண முடியல, எப்படி அதை கொல்லலாம்னு யோசிப்பாங்களா? இந்த இடத்துல கர்ட் பின்னாடி வந்து நிக்கிறான். கர்ட், நீ எதுக்கு இங்க வந்த? நீ திரும்பவும் போயிட்டு, இது ரொம்ப ஆபத்தான இடம். அங்க நம்ம ஹீரோவும் அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். அது ஒரு டீமன் லார்டா? இதை பாக்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம்ப்பா. நான் என்ன யோசிச்சேன்னா இதுங்களாம் அழிஞ்சு போயிடுச்சுன்னு யோசிச்சேன். இது இங்க இருக்குன்னா இது மாதிரி நிறையவே இருக்குமே டீமன்ஸ், ஆனா இதுங்களை விரட்டுறது ரொம்ப கஷ்டமான விஷயமாச்சு. இப்படி இவன் பேச இதலீஸ் ஒரு ஸ்ட்ராட்டஜியா யோசிக்கிறான். இதை பாக்குற அந்த டீமன் லார்டுக்கு ரொம்ப கடுப்பாகுமா? என்ன என்னையே கீழ்த்தனமா அசிங்கப்பத்த பாக்குறியா? நான் உன்னை கொல்லாம விட போதில்ல. இடத்துல அந்த டீமன் லார்டும் ஃபயர் அட்டாக் பண்ணா அது திடீர்னு மறைஞ்சு போகுது. அதுவும் அது தாக்குது. இதுக்கு காரணம் நம்ம அக்கூரி தான். இதை பாக்குறதுக்கு புரியல. நம்ம யுலிஷியாக்கு புரியுது, அக்கூரி நீதானா? கொஞ்ச நேரத்துக்கு உன்னால டெலிபோர்டேஷனை பயன்படுத்த முடியாது. போன வாட்டி மிஸ் ஆயிருக்கலாம், ஆனா இந்த வாட்டி ஒன்னும் மிஸ் ஆக போதில்ல. அந்த இடத்துல திரும்பவும் அது தாக்குதா. இந்த வாட்டி யுலிஷியா நடுவுல வரா. போன வாட்டி ஒரு ஸ்வாட வச்சு அவ தத்திருப்பால, இந்த வாட்டி கேர்ட் கொடுத்த ஸ்வாட் இருக்கும். அதுக்குன்னு ஸ்னோன்னு ஒரு பேரை வச்சிருப்பா, ஸ்னோ ஸ்வாடுன்னு. ஸ்வாடுக்கு ஸ்னோன்னு பேர் வச்சதும் இல்லாம இதுல மானாவெல்லாம்
பயன்படுத்த முடியுது. அது ஒரு பயங்கரமான பறவையா மாதிரி அப்படியே அந்த டீமனோட பயங்கரமா எரிக்க ஆரம்பிக்குது. நான் என்ன சாக போறேனா, இங்கே நான் அழிய போறேனா என்ன? நான் திரும்பவும் சாகிறதுக்கு முன்னாடி யாரையாச்சும் ஒருத்தங்களையும் நான் கொண்டு போகணும். அங்க ஹெல்டி கிரேட் இருப்பால, அந்த பொண்ணு அவ குத்துறா. அங்க அவளோட கதையை முடிகிற மாதிரி போயிடுது. எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஆனா குத்துன குத்துல டீமனோட கை தான் உடையுது. அது என்ன அமட்டைடா இல்ல ஆரிக்கலாம் என்ன? அது இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆப்ஜெக்ட வச்சிருக்கேன் நாங்க. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது நம்ம கர்ட்டை மேக் பண்ண அந்த பிரெட் தான். பிரெட்டை இந்த அளவுக்கு பயங்கரமா பேக் பண்ணிருப்பானா பார்த்தது ரொம்ப ஆச்சரியமாவது. யாரா நீ இந்த அளவுக்கு மோசமா நீ பண்ணிருக்க? உன்னை என்னால எதுவுமே பண்ண முடியலையே. அட இந்த சென்சேஷன் இது வந்து ஃபீல் ஆகுது எனக்கு. என்ன ஹாஸ்டல் வில்லேஜ்ல இருந்தா வந்திருக்க? ஆமாங்க, நீங்க கரெக்டா சொல்றீங்க. கேட்டோடனே அது மண்டியே போட்டுது. அங்க இருக்கிற ஆளுங்க எல்லாம் ரொம்ப கொடூரமான ஆளுங்க. அவங்கள எதுவுமே பண்ண முடியாது அங்க இப்படின்னு ரொம்ப சந்தோஷமா அங்க எல்லாமே முடியுது. அங்க ஹீரோவும் சொல்றான், இந்த மாதிரி ஏகப்பட்ட டீமன் லார்ட்ஸ் எங்களோட வில்லேஜுக்கு வந்து தாக்குமா, நாங்க அதுங்களை தடுக்கணும்னு சொல்லி நிறையவே முறைகளை பயன்படுத்துவோம். அதனால இது வந்து அவளுக்கும் எங்களுக்கு பெரிய விஷயமா தெரியல. ஆனா நாங்க என்ன யோசிச்சோம்னா எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு யோசிச்சோம். ஆனா இதுங்க அழியல அப்படின்னு எல்லாமே சந்தோஷமா முடியுதுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்குள்ள அந்த மேஜிக் சர்க்கிள்ல இருந்து ஒரு மாதிரி டென்டகல்ஸ் ஆகுது. இப்பதான் அந்த ஹெல்டி கிரேடே சொல்றான், மேஜிக் சர்க்கிள அவன் மானாவே பயன்படுத்தாம பண்ணிருக்கான். அதனால நூத்துக்கணக்கான மக்களோட சோல்ஸ் அது எடுக்காம விடாது. அதனால அவங்களுக்கு என்ன பண்ணும் தெரியல. அந்த டைம்ல இன்னொத்தனும் வர அவன் கிட்ட நம்ம ஹீரோ செஞ்ச பண்ணு இருக்குமா, அது அந்த டென்டகல்ஸ் வந்து தூக்கின போயிடுது. அதனால அதுங்களும் அமைதியாயிது. இப்பதான் நம்மளுக்கு விஷயமும் புரியுது. இந்த பன்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ற விதமா அதுங்க எத்திக்கிச்சு. சிம்பிளா சொன்னா இந்த காடுக்கு டீமன்ஸுக்கெல்லாம் படையில வைக்கணும்னா ஏதாச்சும் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இப்போ அதுங்க கிட்ட விஷயம் அவங்களால கேட்க முடியும். அப்பனா கேட்டால டீமன்ஸை சமன் பண்ண முடியுமா? ஆமா அதேதான். இதுக்கப்புறம் என்ன, அங்க மார்கிரேவோட பொண்ணு வந்துட்டா. அங்க இதனால ரொம்ப ஜாலியா இருக்காங்க. டீமன்ஸுகளும் உங்களோட ஹோம் வில்லேஜா இருக்க அங்க போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஹீரோவோட பிளேவரால உருவாக்குன அந்த பண்ணு அது சும்மா இல்ல, பயங்கரமா அப்படியே பட்டைய கலப்புது. ஆனா அதுக்குன்னு நம்ம கேர்ட்டோட எக்ஸிஸ்டன்ஸை மத்தவங்களுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல தெரிய விடக்கூடாது. அதே மாதிரிதான் அந்த குழந்தையோட எக்ஸிஸ்டன்ஸும், அவளோட எக்ஸிஸ்டன்ஸ் அது வந்து கிரேட் சேஜோட லிங்க் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கேர்ட்டை காட்டுறாங்க. கேர்ட்டுக்கா இதுக்கு முன்னாடி ஒரு சர்மோனி நடந்திருக்கும். அதுல ஆளு ரொம்ப நர்வஸ் ஆயிட்டான். உண்மையை சொன்னா அந்த டைட்டில் எனக்கு தகுதியே இல்லாதது. அந்த இடத்துல யுலிஷியாவும் லீசோன் தான் சண்டை போட்டாங்க. நான் எதுவுமே பண்ணல. இதெல்லாம் எனக்கு ஹானரபிளான நைட்டுன்னு ஒரு டைட்டில் அவங்க தந்தாங்க. இந்த சைடு அங்க லீசோன் சொல்றான், உண்மையை சொன்னா என்னோட பிளான் வந்து பர்ஃபெக்டா போச்சு பாத்தியா, இப்போ எல்லாமே பக்காவா போச்சு. நம்ம கோட்டும் இப்போ நொபிலிட்டியை அடைஞ்சிருக்கான். அதுக்கும் மேல நம்ம மார்கிரேவில்ல அவரோட ப்ரொடெக்ஷனும் நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு மேல எந்த நோபல்ஸாலையும் அவ்வளவு சீக்கிரத்துல நம்மள தொட முடியாது. சோ ஈவன் பிரச்சனை வந்தாலும் அதையும் தீர்த்தலாம். இவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சைடா போகும்போது ஒரு ஃபிளவரையே பார்த்துன்னு இருக்கா. இந்த ரெயின்போ ஃபிளவரை கிஃப்டா கொடுத்ததும் நம்ம கேர்ட்டு தான். அங்க உண்மையை சொன்னா நம்ம கேர்ட்டுக்கு எப்படி பொண்ணுங்களை புரிஞ்சுக்கணும் அதுவே தெரியல. அதை பத்திலாம் அவன் யோசிச்சு சிரிக்கிறான். இந்த சைடு நம்ம கேர்ட்டு அவனை பத்தி சொல்றான், நான் வந்து ஒரு பவர்லெஸ்ஸா இருக்கிற ஒரு பையன். இந்த மாதிரி பார்ட்டில இருந்து என்ன கிக் அவுட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன வேலைகளை பண்ணிருக்கேன். நிறையவே அங்க சமைச்சு தரேன். எல்லாருக்கும் அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரிக்கோட்டோ சாப்பிடவே இல்ல. ஆமா என்ன ஆச்சு, உங்களுக்கு பிடிக்கலையா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, இந்த மாதிரி எனக்கு வயிற்று வலி. சரி அப்ப நான் போரேஜ உருவாக்குறேன். இல்ல நான் வந்து ஹீலிங்காக ராயல் கேபிட்டலுக்கு போகணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி உண்மையை சொன்னா கேர்ட் இதுக்கு மேல நான் இங்க இருக்க முடியாது, நீதான் என்னோட பொறுப்பை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். கேட்டோன்னே ஐயோ வேணாம் வேணாம் அவன் கத்துறான். எல்லாருமே சொல்றாங்க இது வந்து ஒரு காமனான விஷயம் தான்ப்பா. அக்குரியும் சொல்றான், ஆமா இது வந்து ஒரு காமனான ஸ்டோரி தான் அப்படின்னு எல்லாருமே சொல்ல இங்கே இந்த ஒட்டுமொத்த சீரீஸும் முடியுது. இந்த சீரீஸ் இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரே ஒரு லைக் ஒடி போட்டுருங்க. இதே மாதிரி பல வகையான சீரீஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ எனக்கு தேவை உங்களோட சப்போர்ட் ஒண்டி தான். ஸோ இது எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. இதை பார்க்குற மற்றவங்களுக்கும் தெரியும் இந்த அனிமே எந்த அளவுக்கு வேற லெவலுன்னு. ஸோ உங்களோட கமெண்ட்டை தட்டி விடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் ஒரு வேற லெவலான அனிமேல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.